यत्र अष्टाक्षरः संसिद्धः महाभागो महीयते न तत्र संचरिष्यन्ति व्याधि दुर्भिक्ष तस्कराः. இந்த ஸ்லோகம் எட்டெழுத்து மந்திரமாம் திருமந்திரத்தின் பிரபாவத்தை சொல்ல வந்தது. எந்த இடத்தில் திருமந்திரம் ஓதப்படுகிறதோ, பிரணவத்தோட கூடின நமோ நாராயணாய என்னும் மந்திரம் சொல்லப்படுகிறதோ, அங்கே வியாதி இருக்காது, பஞ்சம் இருக்காது, திருடர்கள் இருக்க மாட்டார்கள். எப்போதும் ஆனந்தமாக எல்லா செழிப்போடே இருக்கும். பசுக்களெல்லாம் பாலை தாராளமாக கொடுக்கும். பூமி தான் கொடுக்க வேண்டிய செந்நெல் கதிர்களை வாரி வழங்கும். மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் பிரணவத்தை உபாசிப்பதன் ஏற்படும் பலம். பிரணவோபாசனம் அனைத்து உபனிஷத்துக்களிலும் கொண்டாடப்பட்டுள்ளது. அந்த உபாசனத்தை உபனிஷத்துக்களிலே சாந்தோக்கிய உபனிஷத்து ரொம்ப ஆச்சரியமா உபதேசித்தது. பிரணவத்துக்கு மிக முக்கியமானவை இரண்டு. ஒன்று அதனுடைய சொல், மற்றொன்று நம்முடைய பிராணன். நன்கு நம் பிராணனை உள்ளடக்கி அதனால் இந்திரியங்களெல்லாம் வசப்பட்டு அதோடு நாம் ஓங்காரத்தை கூறினோமானால் இந்த ஜீவாத்மா அனைத்து நன்மைகளையும் பெறுகிறான். இந்த உபாசனத்தை விதிப்பதற்குத்தான் அதற்கு அங்கமாக இருக்க வேண்டிய வாக்கு, பிராணன், இந்திரியங்கள் ஆகிய அனைத்தினுடைய வசப்படுதலை பற்றி முதல் 2 அத்தியாயங்களாலே சாந்தோக்கிய உபனிஷத்து கூறுகிறது. சாமம் சாமம்னு சொல்றோம், சாந்தோக்கியம்னு சொல்றோம். சாதனம், ஆச்சாதனம், சந்தகா அப்படின்னா மறைத்தல்னு அர்த்தம். எது மறைக்கிறதோ அது சந்தஸ். ஆச்சாதனம்னு சொல்லிக்கிறோம். அப்படின்னா நமக்கு உடுத்திக்கிற வேட்டிக்கு ஆச்சாதனம்னு பேரு சொல்லுவா. அந்த சந்தஸை யாரொருத்தன் பாடுகிறானோ அவன் சந்தோகன். சாதயதீதி சந்தகா. சந்தஸ் அதில் அமைத்து ஆர் பாடுகிறார்களோ அவர்களெல்லாம் சந்தோகாக. சந்தோகர்களுடைய சந்தோகஸ்ய இதம் சாந்தோக்கியம். அவர்களால் பாடப்படுவதே சாந்தோக்கியம். சாந்தோக்கியஞ்ச சா உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத் என்று இதற்கு பெயர் காரணம் கூறுகின்றனர். எதை மறைக்கும்? இந்த ஜகத்தையே தன் அன்பால் ஆதரவால் மறைக்கும். நாம் அனைவருக்கும் நன்மையே செய்யும். அந்த சந்தசுகள், அதை பாடுபவர்கள் சந்தோகர்கள். சந்தோகர்களுடைய பாடலா இருக்கிறதுனாலே சாந்தோக்கியம் என்ன இந்த உபனிஷத்துக்கு பெயர் வைத்தனர். அதிலே முதல் அத்தியாயத்தில் 2 கண்டங்களுடைய அர்த்தங்களை நேற்றைக்கு நாம் அனுபவிக்க பெற்றோம். அந்த கண்டங்களுக்கு பிற்பாடு இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான சில அர்த்தங்கள் எல்லாம் பார்க்க போறோம். அதுல சொல்ல போறதே, மழையா உபாசனம் பண்ணு, மேகமா உபாசனம் பண்ணு, நீரா உபாசனம் பண்ணு, திரும்ப திரும்ப அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம்னா பார்க்கவே போறோம். ஏன்னா அதுல உபாசனத்துக்காக மட்டும் இல்லை, இப்போ நேரையே அதுதான் கண்ணில் படுகிறது. அடுத்த அத்தியாயத்துல சாதிக்கிறார். முதல் அத்தியாயத்தில் 3வது கண்டத்தில் உள்ளோம். அத அதிதெய்வதம். அத்தியாத்மம்னு சொல்லுவார்கள். அதற்கு 2 பொருள் உண்டு. அத்தியாத்மம் அதிதெய்வத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். சரீர விஷயமா, நம்மோட சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயமா, இங்க இருக்கிறதா சொல்லிட்டாள்னால் அத்தியாத்மம். அதிதெய்வத்தம்னு சொன்னால் அப்ப தேவர்களை பத்தி சொல்றாள்னு அர்த்தம். நம்ம கண்ணு, காது, மூக்கு முதலானவையை பற்றி சொன்னா அத்தியாத்மம். அதே இந்திரன், சந்திரன், குபேரன், ஆதித்யன் பேச வந்தால் அதிதெய்வத்தம். இப்ப ஏற்கனவே நம்மிடத்தில் இருக்கிற கண்ணு, காது, மூக்கு முதலான உபாசனைகளை பார்த்துட்டோம். எப்படி பார்த்தோம்? தேவர்கள், அசுரர்கள் இருவகை. கஷ்யபருக்கும் அதிதிக்கும் திதிக்கும் பிறந்தவர்கள். ஒத்தருக்கொத்தர் ஜெயிக்கணும் என்ன ஆசைப்பட்டனர்.
அப்ப எதுவா உபாசிக்கலாம்னு யோசிக்கிறா. உத்கீத பிரணவத்தை மூக்கல வைத்து உபாசித்து, அதே காதல வைத்து உபாசித்து, கண்கள்ல வைத்து உபாசித்து, இது எல்லாத்திலையும் அசுரர்கள் பாப மூட்டகளை தூக்கி எரிஞ்சு எரிஞ்சு அவளை அழிச்சுட்டா. கடைசியா இத்தை பிராணவாயுல வைத்து உபதேசித்த போது அப்படி உபாசிக்கச்சே இவர்கள் என்னதான் மேல மேல வீசுறதுக்கு பார்த்தாலும் இல்லாம இவர்கள் ஜெயிச்சுட்டார்கள். அப்ப தேவர்களுடைய ஜெயம்ங்கிறத நேத்திக்கு நாம பார்த்தோம், இது வரைக்கும் பார்த்துட்டோம். அப்ப எப்ப கண்ணு காது மூக்கு மனசு பிராணன் இத பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரோ அப்ப அத்தியாத்மம் அது இங்க இருக்கிற நம்ம பத்தி எடுத்தோம் இல்லையோ. இனிமே அதி தெய்வத்தை பத்தி சொல்ல போறார். ஆதித்யனாக உபாசனம் பண்ண வேண்டும். ஆதித்யன் நம்ம கர்மங்களாலே ஆராதிக்கப்படுவர். நாம என்ன கர்மம் பண்ணாலும் சூரியோதயத்தை பார்க்கிறோம். உதயாதி நாழிகை இத்தனைக்குள்னு கூறுகிறோம். அப்ப சூரியனை வைத்துத்தானே நேரம் கணிக்கப்படுறது. அதை வச்சுதான் மாசம் பக்ஷம் முதலான எல்லாமே திதி வார நட்சத்திர மாச பக்ஷ ராகுகால யமகண்ட எதுவா இருந்தாலும் ஆதித்யனை வச்சுத்தானே. ஆனால் அவர் ரொம்ப முக்கியமானவராகிறார். அவரை குறித்த உபாசனம் சொல்லப்படுறது. கர்மத்துக்கு அங்கமாக இருக்கும் உத்கீத உபாசனம், அதை ஆதித்யனை குறித்து செய்ய வேண்டும். அவர்தான் வெப்பத்துக்கும் காரணம், அவர்தான் மழைக்கும் காரணம். சூடா இருக்கோம்னாலும் சூரியனாலதான். அவர் ரொம்ப கொதிக்கிறார், அதனால அவரே வாண்டாம்ட்டால் மழையே பெய்யாது. மழை வர வேண்டியவதுக்கு அவர்தான் காரணம். அதை பத்தி கூறுகிறார். ய ஏவாசௌ அதாதி தெய்வதம் ய ஏவாசௌ தபதி தமுத்கீதம் உபாசீதோ ஜன்வா ஏஷ பிரஜாபிய உத்காயதி உத்யகம் ஸ்தோபயகம் அபஹந்த்யபஹந்தா ஹவை பயஸ்ய தமசோ பவதி ய ஏவம் வேத. சூரியனுக்கு இருக்கிற பெருமை என்ன? நம்ம எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறார், இருட்டை போக்குகிறார். வெளியிருட்டை போக்குறவர் அல்ல, உள்ளிருட்டை போக்குகிறார். தமகாங்கிறது உள்ளிருட்டை கொடுக்கும். அந்தம் தமகா இருள் போக்குகிறார் ஆதித்யன், உள்ளிருட்டையே போக்குகிறார். அத போல ஓங்காரம் உத்கீத பிரணவம் என்ன செய்யும்? இருட்டை போக்கும். ஆனா வெறும் ஆதித்யனை பார்த்தோம்னா உள்ளிருட்டு போக்காது, அது வெளியிருட்டு மட்டும்தான் போகும். பிரணவத்தை ஆதித்யன்னு உபாசித்தோம்னால் அப்ப உள்ளிருட்டு போகிறது. நந்தந்தி உதித்த ஆதித்யே நந்தந்தி அஸ்தமித்தே ரவோ. நமக்கெல்லாம் கார்த்தால சூரியன் உதித்தாலும் ஒரே சந்தோஷம், மாலையில சூரியன் விழுந்தாலும் சந்தோஷம். உதித்தால் அங்கங்க ஓடி போய் நன்னா சம்பாதிக்க போறோம், சந்தோஷம். அஸ்தமிச்சுட்டார்னால் சம்பாதித்து வச்சுன்னு குடும்பத்தாரோட சுகமா இருக்க போறோம், மகிழ்ச்சி. ரெண்டுமே சரி. ஆனா அதற்கு நடுவுல நமக்கு வேண்டிய அஜ்ஞானமாகிற இருள் விலக வேண்டுமானால் உத்கீத பிரணவமாகவே சூரியனை உபாசிப்பாய். உபாசித்தால் எப்படி உள்ளிருட்டு போகும்? நமக்கு உள்ளிருட்டுங்கிறது என்ன? நமக்குள்ள இருட்டு இருக்கு. அஜ்ஞானம் அஜ்ஞானம்னு சொல்றோமோ இல்லையோ, அஜ்ஞானம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? இப்ப இது இங்க இருந்து திரும்ப எப்படி அடியனுடைய வீட்டுக்கு போனோம்னா வழி தெரியாது அஜ்ஞானம், இதெல்லாம் சொல்ல மாட்டா. இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் லோகத்துல நமக்கு தெரியாது, இது அஜ்ஞானம்னு சொல்றது இல்லை. அஜ்ஞானம்னால் ஸ்வஜானம் இல்லாட்டா அஜ்ஞானம். நம்மை பத்தின ஞானம் இல்லாமல் தவித்தால் அது அஜ்ஞானம். அது என்னது நம்மை பற்றின ஞானமின்றி தவித்தல்? நம்மாழ்வாரே சாதிக்கிறார். யானே என்னை அறியகிலாதே யானே எந்தனதே என்னிருந்தேன் யானே நீ என் உடமையும் நீயே வானே ஏத்தும் என் வானவரேரே. யானே என்னை அறியகிலாதே, நாருன்னு எனக்கு தெரியலேங்கிறார். நான் ஜீவன், தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன்கிற ஞானம் எனக்கு இல்லை. இதான் முதல் அஜ்ஞானம். தேகாத்மாபிமானம் தான் முதல் அஜ்ஞானம். தேகமே ஆத்மானு மருண்டு இருக்கிறோம் இல்லையோ, இது முதல். ரெண்டாவது, தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவன் உயர்ந்தவன் தெரிஞ்சுட்டேன். எதனால்? ஞானத்தால். தேகத்துக்கு சரீரத்துக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு ஞானம் உள்ளது. இதனால் அவர் உயர்ந்தவர். ஆனால் அடுத்தது தோணித்து நான் ஸ்வதந்திரன்கிற நினைவு வந்தது. ஜீவன் ஸ்வதந்திரன், தன் பாட்டை தானே பார்த்து கொள்கிறார். இது இரண்டாவது அஜ்ஞானம். சுவாதந்திரியாபிமானம்னு சொல்லுவா. இல்ல, ஜீவன் ஸ்வதந்திரன் அல்லன், பகவானுக்கு பரதந்திரன், அவனுக்கு இவன் அடங்கியவன் என்று சேஷத்துவ ஞானத்தை உருவாக்க வேண்டும். அப்ப அந்த அஜ்ஞானம் தொலையணும். தேகமே ஆத்மாங்கிற மருட்சி தொலையணும். ஆத்மா தேகத்தை விட உயர்ந்தவர்னு புரியணும். உயர்ந்தவர்ங்கிறதுக்காக சுதந்திரன் அர்த்தம் இல்லை, பெருமானுக்கு அடியவர், பெருமானுக்கு தாசன் என்கிற எண்ணம் புரிய வேண்டும். அந்த தாஸ்யமே புரிஞ்சுட்டா கூட எதை நீ அனுபவிக்க வேண்டும்? அடியன் பெருமானுக்கு தாசன் தான், அதனால அவர்கிட்ட போய் வீடு வாசல் நிலம் புலன் இதெல்லாம் கேட்டு வாங்கிக்க போறேன், ஏன்னா நான் அவருக்கு தாசனும் இல்லையோ என்று சொன்னா மறுபடியும் அஜ்ஞானம்.
அப்ப அவரை தவிர மற்றொன்றை விரும்பி அவரிடத்தில் போகிறோம். அவரிடத்தில் அவரையே பிரார்த்தித்து போகணுமே தவிர இன்னொன்னு பிரார்த்திக்கிறது கூடாது. எழுவார் விடை கொள்வார் ஈந்துழாயான வழுவா வகனனைந்து வைகல் தொழுவார். ஆழ்வாருடைய முதலாழ்வாருடைய ஆச்சரியமான பாசம். திருவேங்கடமுடையான திருப்பதியில சேவிக்கிறதுக்கு போறோம். 3 வகையானவா வராளாம். எழுவார் போன உடனே வீடு வேணும், வாசல் வேணும், பணம் வேணும், வேலை உயர்வு வேணும், சம்பள உயர்வு, இதெல்லாத்தையும் கேட்டு போறவன் வாங்கின்ற உடனே சொல்லிக்காம கூட கிளம்பி வந்துருவனும். அவன்லாம் எழுவார். விடை கொள்வார். இதை காட்டிலும் ஆத்மானுபவம் உயர்ந்தது. ஐஸ்வர்ய அனுபவத்தை தாண்டி ஆத்மானுபவத்தை விரும்புகிறான். அதையும் திருவேங்கடவனிடத்தே பெறுகிறான். பெற்றவன் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டான். அவன் பரமாத்மானுபவத்தை விரும்பல, ஆத்மானுபவத்தை விரும்புகிறான். கைவல்யம்னு இதுக்கு பேர். அதை பெற்றுக்கொண்டான். விடை பெற்றுக்கொண்டு வந்துட்டான். அப்புறம் 3வது ஆள் போறான். இவன் பகவான் அனுபவத்தையே பிரார்த்திக்கிறோம். எனக்கு ஐஸ்வர்யத்தினுடைய அனுபவம் வேண்டாம், ஜட பொருளின் அனுபவம் வேண்டாம், சிற்றின்பம் வேண்டாம், இன்பமும் வேண்டாம், பேரின்பம் தான் வேணும். திருவேங்கடவனே உன் திருவடிகளையே அடைந்து உன் குணங்களை அனுபவித்து உனக்கு கைங்கரியம் பண்ண வேணும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் தெழிகுரல் அறிவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்ப அவர் தான் உயர்ந்த அதிகாரி. 3 அதிகாரிகள் வேங்கடவனிடத்துல போறார். ஒருத்தர் சொல்லிக்காமலே வந்துடுறார், ஒருத்தர் சொல்லிட்டு வர்றார், 3வதவர் வருவதே இல்லை. அங்கு போனவர் அங்கே இருந்து தொண்டு புரிகிறார். நாமெல்லாம் திருப்பதி யாத்திரை போற மூல்யம் போறவர்கள் திரும்ப வருவதற்கு பயணச்சீட்டு முன்பதிவு பண்ணிட்டு தானே போறோம். ஆனா ஆழ்வார் கேட்கறது, ஒருவேளை அந்த பெருமாள் நீ இங்க இருந்துட்டு போன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீள்? நீங்களாம் சேவிக்கிறதுக்கு போறோம், இங்க இரே வந்திருக்கியே, கைங்கரியம் வேணும்னு கேட்டுன்னு வந்தேன், நன்னா அடி எனக்கு எல்லாம் நன்னா வச்சுக்கணும், பக்தி வேணும்னு கேட்டு வந்தேன். வந்ததுக்கு ஒருவேளை பக்தியை பெருமாள் கொடுத்து இங்கேயோட இரு என்று சொல்லியிருந்தா நம்ம அங்கேயே இருக்கணும் இல்லையோ? அப்ப நம்ம போய் பக்தியை பிரார்த்திக்க போறோம், அதை கொடுத்துடுவார். ஒருவேளை அங்க இருக்க வேணுமோங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. அதனாலதான் திரும்பி வர்றதுக்கு பயணச்சீட்டோ தான் போகறச்சேவே போறான். இல்லைன்னா வரத்துக்கு வாங்கியிருக்க கூடாது இல்லையோ? போறப்ப பெருமாள் என்ன நினைச்சுப்பார், உனக்கே இங்க இருக்க போறேங்கிற நம்பிக்கை இல்லை. அப்ப நான் எதுக்கு நீ இப்ப கேட்டதை கொடுக்க வேண்டும்? எதை வேணுமோ பெற்றுக்கொண்டு போ. அப்ப ஐஸ்வர்யானுபவம் தாண்டி கைவல்யானுபவம் தாண்டி பகவானை அனுபவிக்க வர வேண்டும். இது 3வது. இது இல்லாட்டா அஜ்ஞானம். இப்ப என்னென்னலாம் அறிவின்மை பார்த்துட்டோம். தேகமே ஆத்மா அறிவின்மை, ஆத்மா சுதந்திரன் தன்னிச்சையா செயல்படுறவர் அறிவின்மை, ஆத்மா பகவானுக்கு தாசன் ஆனா கண்டதை வாங்கிட்டு திருப்திப்பட வேண்டியவர் அறிவின்மை. இது ஒன்னொன்னு தாண்டி தாண்டி வரணுமோ இல்லையோ? தாண்டி வருவதற்கு ஒளி வேணுமே. அந்த ஒளி எதுல கொடுக்கும்னால் ஓங்காரத்தில் இருக்கு. உத்கீத பிரணவத்துலதான் இப்ப சொன்ன எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஓம்ங்கிற இடத்துல மகாரம் இருக்கும் இல்லையம்மா, அ உ ம. இந்த எழுத்தை பார்த்தீங்கனாலே இப்ப நமக்கு எல்லா சந்தேகமும் தீர்ந்து போயிடும் பாருங்க. இவ்வளவு இருட்டா இருக்கு, சட்டு நாங்க ஒரு வெளிச்சம் போட்டோம்னா உடனே இருட்டு ஓடிப்படும் இல்லையோ? பிங்க இருட்டா இல்லையே, அங்கதானே இருட்டா இருக்கு, வெளிச்சம் இல்லை. இதே இப்ப சூரியன் உதிச்சிட்டாருன்னா மொத்த இடமும் வெளிச்சம் ஆயிடும் இல்லையோ? அத போல இந்த ஓங்காரம் உத்கீதம்ங்கிறது நமக்குள்ள உதிச்சு கொடுத்துன்னா இந்த அறிவின்மையெல்லாம் ஓடிப்படுமா. அதை அடிக்கடி சொல்ல சொல்ல தேகத்தை காட்டில் ஆத்மா வேற ம என்கிற எழுத்து ஆத்மாவை குறிக்கிறது. மன ஞானே மனு அவபோதனே. யார் ஞானமயமாக இருக்கிறானோ அறிவுமயமாக இருக்கிறானோ அவனைத்தான் மாங்கிற எழுத்து சொல்லும். ஜீவாத்மாவைத்தான் மா என்னும் எழுத்து குறிக்கும். அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதய ரக்ஷா பிரளயகிருத்து மகாரார்த்தோ ஜீவா. சம்ஸ்கிருத மொழியிலே 25வது எழுத்து மா. எழுத்து நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களா இல்லையோ? க க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம. ம 25. க ச ட த என்ன பா பிரிச்சோம்னா 25 எழுத்து. 25வது எழுத்து மா. தத்துவங்களுக்குள்ள 25வது தத்துவம் தான் ஜீவாத்ம தத்துவம். 24 தத்துவங்கள் ஜட பொருள்கள் அச்சித்து, அதுக்கு ஞானம் கிடையாது. 25வது தத்துவம் ஜீவாத்ம தத்துவம். அப்ப இவற்றை காட்டில் அது உயர்ந்ததுன்னு தெரிகிறது இல்லையோ? ஓங்காரத்தில் இருக்கிற மாவை பார்த்தால் ஜீவன் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் புரிஞ்சுடும். அங்கேருந்துதான் இந்த ஒளியே வாங்கணும். நம்ம அதை சொல்லி சொல்லி அந்த ஒளி பெற்றுத்தான் நம்ம அஜ்ஞானத்தை எல்லாம் தொலைத்து கொள்ள வேண்டும். சரி, தேகத்தை விட உயர்ந்தவன் தெரிஞ்சுட்டேன், ஆனா சுதந்திரனோ இல்லே. முதல் எழுத்துல ஆன்னு பெருமாள் சொல்லப்படுறாரு இல்லையோ?
அந்த அகாரத்துக்கு நீ அடிமை. அதுக்கு தான் முன்னாடி ஆ இருக்கு. ஆவுக்கு நீ அடிமை, அகாரத்துக்கு நீ அடிமை. ஜீவாத்மா நீ அவனுடைய சொத்து, நீ சுதந்திரன் அல்ல. அதையும் சொல்லிடுத்து. நான் சுதந்திரன் இல்லே, பகவானுக்கு பரதந்திரன் தெரிஞ்சுட்டேன். எதை அனுபவிக்கிறதுக்கு போகணும்? நான் யாது செய்ய வேண்டும்? நாராயணாய, அவனுக்குன்னு கைங்கரியம் பண்ணணும், அவனுக்குன்னு இருக்க வேண்டும். அப்ப திருமந்திரத்தை பார்த்தாலே இது இத்தனை அஜ்ஞான அந்தகாரம் தொலைஞ்சு போறது இல்லையோ. ஆனா நேர திருமந்திரத்தை சொல்லுனால் சட்டுன்னு புரியாது யாருக்கும். ஏன்னா அது மந்திரமா இருக்கு, உட்கார்ந்து சொல்ல இதுல என்ன சுவாமி இருக்குன்னு தோணி போடும். அதே சூரியனை பார்த்துட்டு ஓங்கார உத்கீத பிரணவன் தான் ஆதித்யன். என் அவரை பத்தி நினைக்க நினைக்க என்னமா ஒளி விடுறார், என்னமா மழை பெய்யறார், என்னமா இருட்ட போகிறார், என்னென்ன இருளுக்கோ சூரியன் உதிச்சா போயிடுறது இல்லையோ. அத போல பிரணவம் உதிக்குமானால் நம்ம அஜ்ஞான இருட்டத்தனையும் தொலைஞ்சு போடும். அதத்தான் இந்த கண்டத்தால ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பிரஜாபிய உத்காயதி உத்யகம் ஸ்தமஹ அபயம் தமோபயம். என்ன தமசுனால நமக்கு பயம் ஏற்படுறது, அதை விலக்கி நமக்கு அபயத்தையே கொடுக்கிறார். தமசோ பவதி ய ஏவம் வேத. அடுத்து பிராணவாயுவோட ஆதித்யன். சூரிய நமஸ்காரம் பண்றோம், பிராணத்துக்கு பிராண பயிற்சி பண்றோம், பிராணாயாம பயிற்சி பண்றோம். சூரிய நமஸ்காரம் பிராணாயாமம் இந்த ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியம். தேக ஆரோக்கியம் நன்னா இருக்கும், மன ஆரோக்கியம் நன்னா இருக்கும், புத்தி இன்னும் தீக்ஷ்ணமாகும். சமான உ ஏவாயம் சாசௌ சோஷ்ணாயம் உஷ்ணோசௌ ஸ்வர இதீமம் ஆச்சக்ஷதே ஸ்வர இதி பிரத்யாஸ்வர இத்யமும் தஸ்மாத்வா ஏதமிமமும் ச உத்கீத உபாசீத. உத்கீதமாக பிராணவாயு கூட்டல் ஆதித்யன், இப்படி ரெண்டையும் நினைத்து கொண்டு உபாசிக்க ஆரம்பிப்பாய். பிராணவாயுன்னு சொல்றச்சே இந்த இடத்துல ரங்கராமானுஜ முனி கீழே பல உபனிஷத்துக்கள் இருக்குன்னு நேற்றே விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். அதிலே பிரஷ்னோபனிஷத்திலேருந்து சில அர்த்தங்கள் எடுத்து சேர்த்து ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல சாதிச்சிருக்கார். இங்க பிராணவாயுவுக்கு ஸ்வரன்னு பேர் வச்சிருக்கார், அதே ஆதித்யனுக்கு பிரத்யாஸ்வரன்னு பேர் வச்சிருக்கார். ஏன்னா வாயுவை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து பிராணவாயு வெளியில போகும். இப்ப இந்த 5 வாயுக்களை என்ன பண்றதுன்னு சொல்றேன், அதை நன்னா தெரிஞ்சுங்கோ. அதை வச்சுன்னுதான் இப்ப உபாசனமே பண்ணணும். இந்த மழைக்குள்ள இதெல்லாம் உட்காந்து பண்ண முடியுமா சுவாமி? நடக்கிற காரியமா? 5 வாயுவை இப்ப தெரிஞ்சுக்கணுமா? இப்ப ஒரே ஜலம் மட்டும்தான் தெரியறதுன்னா பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இது இயற்கை, இதோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். இப்ப செயற்கைக்கு போக போக இதோட வாழறதுக்கே மறந்து போயிட்டோம். கொஞ்சம் வெளிச்சம் சட்டுன்னு போச்சு, மின்சாரம் போச்சுன்னா என்ன பண்றதுன்னே தெரியல, தவிக்கிறோம். ஏதோ ஒரு சத்தம் கேட்டாப்புல இருந்ததுன்னா என்னதுன்னே புரியலையே பயப்படுறோம். காத்து ஊழி காத்தா வீசுதுன்னா பயப்படுறோம். இதெல்லாம் கிராமத்து வாசிகளே பயப்பட மாட்டான், நகரத்து வாசிகளுக்கு தான் இதை பார்த்து பயமே தவிர. நீங்க வண்டியில போறவள்ள ராத்திரி வேளையில நெடுஞ்சாலையில போறச்சே ஒண்ணுமே இல்லாத இருட்டுல 4 பேர் நடந்து போயிட்டே இருப்பா, பாத்திருக்கீங்களா? அவன் எங்க போவா ஏது போவா ஒண்ணும் தெரியலையேன்னா நட்சத்திரங்கள் வழிகாட்டும், சந்திரன் வழிகாட்டுவர். அந்த அளவுக்கு தெளிவா போயிட்டு. நமக்குத்தான் இந்த இயற்கையோட ஒன்றி வாழ்தலே இல்லை. நல்ல வேளை சாந்தோக்கியத்துக்கு இப்படி ஒண்ணு வாச்சுது நமக்கு. இன்னைக்கு இப்படி இருந்ததுன்னா ஏதோ கஷ்டமோ நட்டமோ இதுக்குள்ள கொஞ்சம், ஏன்னா ரொம்பவே நகரப்புறமா இருந்துட்டோம்னு வச்சுங்க, சாந்தோக்கியம் புரியறது கூட கஷ்டமா இருக்கும். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதற்குரிய சூழ்நிலை வேணுமோ இல்லையோ, இருந்தா என்ன நன்னா புரியும். நன்னா சாப்பிடறதுக்கு உட்காரணும், மைதானத்துல உட்காந்து சாப்பிடு, ஓட்டப்பந்தயத்துக்கு நடுவில் சாப்பிடுன்னு சாப்பிட முடியுமா? அதுக்கு தளி பண்றோல் இருக்கணும், பக்கத்துல சாப்பாட்டு அறை இருக்கணும், அங்க வேணா சாப்பிடலாம். நல்ல உடற்பயிற்சி கூடத்துல போய் நடுவில் உட்காந்து சாப்பிடுனா எதை கத்துக்கிறதுக்கு என்னென்ன சூழ்நிலை இருக்குமோ நல்லதாகத்தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த 5 பிராணன்கள் இருக்கே, அதுல முதல் பிராணவாயு. பிராணவாயு நம்ம ஹிருதய கமலத்திலிருந்து மூக்கு வழியா வெளியில வருதோ இல்லையோ, முகத்திலும் கண்களிலும் மூக்கிலும் பிராணவாயு தங்கிறது, ஹிருதயத்திலேருந்து மேல் நோக்கி போறது. அப்ப பிராணவாயுனுடைய வேலை ஹிருதயத்திலிருந்து மேல் நோக்கி செல்லுதல், வெளியே செல்லுதல். இது பிராணவாயு பண்றது. அதை உள்ள இழுக்கிறோம், வெளியில விடுறோம். நன்னா உள்ள இழுக்கறச்சே உடம்பு முழுக்க பிராணவாயுவால நிரப்பிக்கிறோம். நன்னா வெளியில விடச்சே இதத்தனையும் வெளியில விடுறோம். கும்பகம் ரேச்சகம் பூரகம் என்ன 3ஆ சொல்றா. நன்னா காத்த உள்ள இழுக்கிறோமோ இல்லையோ, உஸ்வாசம் நிஸ்வாசம். உஸ்வாசம் உள்ள இழுக்கிறது, இழுக்கும் போது அது எல்லாத்துக்கும் பூரகம்னு பேர். அதுக்கப்புறம் ரேச்சகம் வெளியில விடுறதுக்கு ரேச்சகம்னு பேர். கும்பகம் உள்ள இழுத்த நேரத்துக்கு நிறுத்தணும். பிராணாயாமத்தில் 3 நேரங்களும் சமமாக இருக்க வேண்டும். உள்ளிழுக்கும் நேரம், இருத்தும் நேரம், வெளியேற்றும் நேரம். இந்த 3 சமமா இருந்தா தான் வசந்த பிராணாயாமம்னு அர்த்தம். நாம இப்ப இழுக்கிறது மெதுவா இழுப்போம், அதுக்கப்புறம் பிடிக்க தெரியாது, விடதை சட்டுன்னு விட்டுடுவோம். அப்படி விட்டா அந்த பிராணாயாமம் சித்திக்காது. 3ஐயும் சமமாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
அப்ப பூரக, கும்பக, ரேச்சகங்கள் இத பண்றதெல்லாம் பிராணவாயுவை வச்சுன்னு தான் செய்யறோம். இது ரொம்ப முக்கியமான வாயு. ஹிருதயம், மூக்கு, சக்ஷுசு, முகம், வாய், இந்த இடத்துக்குள்ள இருக்கிறது தான் பிராணவாயு. இதுக்கு அடுத்தது அபான வாயு, குதே அபானஹ, பாயூபஸ்தங்களில் இருக்கும். அதாவது மல ஜல கழிக்கிற துவாரம், மலஜலம் கழிக்கிற துவாரத்தில் அபான வாயு இருக்கும். இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான வாயு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை உள்ள இருத்தி அதனுடைய சக்தி போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னால் அது அபான வாயு பண்றது. கீழே அந்த கதையை நேத்திக்கே பார்த்தோமோ இல்லையோ, ஒன்னொன்னுலயே அன்னத்தை பிடிக்கிறதுக்கு போச்சு, அவர்களால் அன்னத்தை பிடிக்க முடியல, அபான வாயு அன்னத்தை பிடிச்சதுன்னு பார்த்தோமோ இல்லையோ. அதனால அந்த வாயு தான் நம்ம சாப்பிடுற அன்னத்துக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது சமான வாயு, சமானம் நயதீதி சமானஹ, சமம் நயதீதி சமானஹ. சமான வாயு நாபியில இருக்கும். அதனுடைய வேலை உடம்பு முழுக்க எல்லாத்தையும் சமமா வச்சுக்கிறது. சீதோஷ்ண நிலை சமமா இருக்கணும் இல்லையோ. எப்போதும் எவ்வளவு இருக்கணும், 98.432 ஏதோ கணக்கு வச்சிருக்க இல்லையோ. அதுக்கு ஒரு கண்ணாடி குச்சி வச்சுருக்கும். ஏதாவது கொஞ்சம் ஏறாப்புல இருந்தா வச்சு பார்த்தா ஓஹோ 99.5 எடுத்து மருந்து சாப்பிடலாமா, இறங்குறாப்புல இருந்தா ஏதோ ஜில்லிட்டு போறாப்புல இருக்கு, என்ன அர்த்தம் இருக்கு, இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு வச்சிருக்குமே. அதை இந்த சமான வாயு பாத்துக்கும். உடம்பு முழுக்க ஒன்னா இருக்கணும். தலையிலேருந்து கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் போகணும். தலையிலேருந்து கால் வரைக்கும் நாம உண்ண உணவனுடைய சக்தி போக வேண்டும். இந்த சமத்துவத்தை பாதுகாக்கிறது தான் சமான வாயு. நல்ல சமம் நயதீதி சமானம்னு சொல்லுவார்கள். அதற்கப்புறம் வியானவாயு. நம்ம ஹிருதய கமலத்தில் 101 நாடிகள் உள்ளன. சச்சஞ்ச ஏகா நாட்யா ஹிருதயஸ்யன்னு சொல்றார்கள். நாடி விசேஷம்ங்கிறது ரொம்ப மெலிசான நரம்பாட்டம் இருக்கும். நரம்பில்லே நாடி ரொம்ப மெலிசு, நம்ம தலைமயிரை விட மெலிசு. அவ்வளவு மெலிசான நாடிகள் 101 நாடிகள் போகுமா. அதுக்கப்புறம் 72,000 நாடிகள் மொத்தத்துல இருக்கான். சரீரத்துக்குள்ள அத்தனை இருக்கு. இந்த 101 நாடிகள்லயும் அந்த வியான வாயு முழுக்க சஞ்சரிக்கும். அதுதான் வாயு பகவான். அவர் வியானமா அதன் முழுக்க சஞ்சரித்து வெளியில போறது, உள்ள வருது, பக்கவாட்டுல போறது, மேல போறது, இதெல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது வியான வாயு. கடைசியா உதான வாயு. உதான வாயு அந்த 101 நாடிகளில் ஒரு நாடியில மட்டும் இருப்பார். அவர் காரியம் தான் ரொம்ப விசித்திரமான காரியம். இந்த ஆத்மா வெளியில போகணும், உள்ள வரணும், அடுத்து பிராணனுக்கு போகணும், பிராணனோட இருக்கணும். இருக்கிறதுக்கு இவனை புண்ணியத்தின்படி புண்ணிய லோகத்துக்கு அனுப்புறதுக்கும் பாபத்தின்படி பாபலோகத்துக்கு அனுப்புறதுக்கும் இவர் புறப்படணும் இல்லையோ. உத்கிரமிஷதி, வெளிப்புறப்படுகிறார்னு அர்த்தம். இந்த வெளிப்புறப்படுறது உத்கிரமணத்துக்கு வேலை பார்க்கிறவரே உதான வாயுதான். அப்ப பிராண, அபான, சமான, வியான, உதானம், இந்த 5 வாயுக்கள் முதல்ல நம்ம உடம்புல என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுப்போம். என்ன சொல்லிட்டே இருக்கோம். நான் எவ்வளவு பயப்படுறோம் மூச்சை பத்தி. ஆனா 2 நிமிஷம் இந்த மூச்சுன்னா என்னன்னு சொல்லுங்கன்னு யார்ட்டையானு கேளுங்க. அது தெரியாது சுவாமி, இருந்தா போறோம், அவ்வளவுதான். நாங்க எல்லாருமே பிரார்த்திக்கிறது. இருக்கா, இருந்தது. அதுக்கு போய் யார் இப்ப வியாக்கியானம் எல்லாம் பண்றது சொல்லு. ஏதோ பிராணவாயுன்னு கேள்விப்பட்டிருக்குமே தவிர இதைத்தான் பஞ்சவிருத்தி பிராணன், பஞ்சவிருத்தி பிராணன்னு சொல்லுவா. இந்த பிராணனா பிரணவம், பிரணவ பிராண கிட்டத்தானே இருக்கு. இது பிரண, அது பிராண. இது சாம, அது சம. எவ்வளவு கிட்ட கொடுத்துட்டாரு தெரியுமோ. இப்ப நாம பார்க்க போறதெல்லாம் சாமம் சாமம். ஆனா சமான வாயு என்ன பண்றது, சமம் சமம். இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எது, பிராணன் பிராணன் வாயு. அது எது, பிரணவம் பிரணவம். அப்ப பிரணவம் பிராணவாயுவாக, சமான வாயு சமத்துவமாக. அப்படி நீ ஆதித்யன பிராணனாகவும் ஆதித்யனாகவும் உத்கீதத்தை உபாசிப்பாயின்னு கூறுகிறார். சமான உ ஏவாயம் சாசௌ ச உஷ்ணோயம் உஷ்ணோச்ச. எதனால என்னால் பிராணவாயுவுக்கு ஔஷ்ணியம், அதே போல சூரியனுக்கு ஔஷ்ணியம். இப்ப ரெண்டுத்துக்கு எது சமமா இருக்குன்னு சொல்றார். கீழே ஒண்ணு பார்த்தோமே, ஆதித்யனிடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தும். அதே போல ஓங்காரம் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தும். நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியணும்னா சூரியன் உதிச்சாதான், இருட்டா இருந்துனா தெரியாது. அத போல நம்ம பத்தி முழுக்க தெரிஞ்சுக்கணும்னா பிரணவம் உதிச்சாதான், இருட்டா இருந்தா அந்த அஜ்ஞானத்துல தெரியாது. இப்ப அடுத்தது பிராணவாயுவுக்கு ஆதித்யனுக்கு என்ன, அந்த ரெண்டுத்துக்கும் ஓங்காரத்துக்கு என்ன. மூச்சு விடுற மொழியோ சில்லுன்னு இருக்குமா, வெத வெதான்னு இருக்குமா, கொஞ்சம் கொதிப்போட தான் இருக்கும். ஔஷ்ணியம், ஔஷ்ணியம்னா அதனுடைய சூடு இருக்கும் இல்லையோ. அப்ப மூச்சு காத்து, சூடா மூச்சு காட்டு விட்டார். அப்படி மூச்சை வச்சு பார்த்தாலே சூடு தெரியறது. நம்ம ரொம்ப குளிரா இருக்குன்னு வச்சுங்க, அப்ப இப்படி நல்லா கையை தேய்ச்சிக்கிறோம், அதுல சர்ச்சை அப்படி கொஞ்சம் சூடு ஏறும், அந்த சூட்டை இப்படி கையில வச்சுக்கிறோம், சிலுப்பு போறாப்புல இருக்கு.
நன்னா இழுத்து வச்சுன்னு மூச்சை நன்னா விட்டோன்னு வச்சுங்க, அதுவே கொஞ்சம் சூடு ஏறாப்புல உடம்புல தெரியும். மூச்சுக்கும் ஷூட்டுக்கும் தான் உடம்புல ரொம்ப பெரிய சம்பந்தம். அந்த மூச்சு அடங்கடங்கடங்கத்தான் சூடு குறையிறது. அப்பதான் சில்லுப்பு வளர ஆரம்பிக்கிறது. இந்த ஷூட்டுக்கெல்லாம் அதிபதி யாரு? தபதி, அவர் தான் ஆதித்யன் தான். அப்ப ஆதித்யனுக்கும் மூச்சுக்கும் தொடர்பு வெப்பம். நம்ம உடம்புல இருக்கிற வெப்பம், லோகத்துல இருக்கிற வெப்பம், இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற தொடர்பு. உஷ்ணோயம் உஷ்ணௌச்ச ஸ்வர இதி மம ஆச்சக்ஷதே ஸ்வர இதி பிரத்யாஸ்வர இத்யமும். ஸ்வரம் ஸ்வரம்னு பிராணவாயுவுக்கு, வாயுவுக்கு பேர் கொடுத்துட்டார் பிராணனுக்கு. ஆனா பிரத்யாஸ்வரம்னு சொல்றார் சூரியனுக்கு. என்ன வித்தியாசம்னா, இது ஸ்வரம், அது பிரத்யாஸ்வரம். இது போயிண்டே இருக்கும், விட்டுண்டே இருக்கும், போயிண்டே இருக்கும். ஆனா போகும் திரும்பி வரும், போகும் திரும்பி வருமானா, அந்த மாதிரி இருந்ததுன்னா பெரிய ஆபத்து. பார்த்துட்டே இருக்கா, வைத்தியரை கூப்பிட்டா போயாச்சா கேக்குறா, ஆயிட் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்தாச்சு, இப்போ முடிஞ்சு போச்சுன்னுட்டு உடனே எழுந்து உட்காந்து நான் பிரத்யாஸ்வரம்னு ஆரம்பிச்சாருன்னா, பிரத்யாஸ்வரம்னா வரதுன்னு அர்த்தம். பிரத்தின எதிர்த்து வருகிறது இல்லையோ, இது ஸ்வரம். ஸ்வரம் ஸ்வயம் ராஜத இது ஸ்வரஹ, தான் தான் இந்த மனுஷனையே ஆள்றது. தான் இருந்தா தான் இவன் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப அது இருக்கிற வரைக்கும் சரி, அது முடிஞ்சு போன பிற்பாடு திரும்ப வராது இல்லையோ, பிரத்யாஸ்வரம் இல்லை. ஆனா சூரியன் அப்படி இல்லை, உதிக்கிறார், அஸ்தமிக்கிறார், மறுபடியும் உதிக்கிறார் இல்லையோ, அதனாலதான் பிரத்யாஸ்வரம்ங்கிறது. ஆனா பிராணவாயு மறுபடியும் உதிக்க முடியாது. ஒரு தரம் உதித்து அடங்கி போயிட்டார்னா வேற சரீரத்துல தான் உதிக்கணும், இந்த சரீரத்தில் உதிக்காது. ஆனால் சூரியன் அப்படி இல்லை, பிரத்யாஸ்வரம். ஸ்வரஹிதி பிரத்யாஸ்வர இத்யமும் தஸ்மாத்வா ஏதமிமம் அமும் ச உத்கீத உபாசீத. போகிறார் வருகிறார் சூரியன், அவரே பிராணவாயுவே உத்கீதமாக உபாசிப்பாய். அத கலு வியானமேவோத்கீதம் உபாசீத. யத்வை பிராணிதி ச பிராணஹ, யதபானிதி சோபானஹ, அதயஹ பிராணாபானயோஹோ சந்தி சவ்யானஹ. இப்ப கிழி அதனுடைய அர்த்தத்தை சொல்லிட்டேன். இது பிராணன்னு சொல்லப்படுறது, இது அபானன்னு சொல்லப்படுறது. பிராணனுக்கு அபானனுக்கு நடுவில் இருக்கு வியானன். இந்த அஞ்சுமே என்ன பண்றதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நடுவுல வியானன். யோ வியானஹ ச வாக். எது வியானவாயுவோ அதுதான் வாக். இப்ப இத்தனை நாள் வியானவாயு என்னன்னு சொல்லியிருந்தேன், 101 நாடிகள்லையும் இருக்கும். எல்லா இடத்துக்கும் வாயு போயிட்டு போயிட்டு வரும். இதைத்தானே பார்த்திருந்தோம். அது எதுன்னா வாக் வியவஹாரம்ங்கிறார். நமக்கு ரொம்ப முக்கியம். அது வாக்கால பேசுறோம், புறத்தியார்கிட்ட நம்மள பிரதிநிதித்துவத்தோட நாம் ஆறுங்கிறத பேசித்தானே தெரிஞ்சுக்க வேண்டும். வியானவாயு வாக் வியவஹாரம். தஸ்மாத் பிராணன் அபானன் வாச்சம் அபிவ்யாஹரதி. இது இல்லாமல், மூச்சு உள்ளே வெளியே விடாமல் மனுஷனே இல்லை. ஆனா இது என்ன ஆச்சரியமா சொல்றாருன்னா, இதை யார் ஒருத்தன் இப்படி உபாசிச்சுட்டானோ அவன் சாமத்தை மூச்சை இழுத்து வெளியில விடாம சொல்லலாங்கிறார். அவன் இருக்க மூச்சை இழுத்து வெளியில விடாம சொல்லலாம்ங்கிறார். ஏன்னா அந்த சக்தி வந்துருமோ இல்லையோ. நமக்கு நல்ல பாடகால்லாம் இருக்கா, அதே சாமகானம் பண்றவா ஓஹோன்னு சொல்றாள்னா, அவ இழுத்து பிடிச்ச மூச்சை அப்படியே 3 நிமிஷம் 4 நிமிஷம் சொல்றா. பார்த்தா நமக்கு மூச்சு விட்டு போடும். சொல்லியிருக்கிறது அவா சொல்லியிருப்பா, ஆனா நாம பெருமூச்சு விடுவோம். சுவாமி சொல்லி முடிச்சுட்டு நான் தான் சொன்னேன், நீர் எதுக்கு இப்ப பெருமூச்சு விடுறீர், நீர் சொன்னதை பார்த்து நாங்க மூச்சு விடுறோம். அவ்வளவுக்கு நமக்கு பிராணவாயு வசத்திலேயே இல்லை. ஆனா அவளுக்கு பிராணவாயு வசத்தில் இருக்கு. எப்படி வசத்துக்கு கொண்டு இருக்கா? உஸ்வாச நிஸ்வாசங்களால் பிராணனாய் உத்கீத பிரணவத்தை உபாசித்து ஆதித்யனை உபாசித்து அதன் மூலம் அந்த சக்தி பெற்றிருக்கா. யா வாக் சக்தா அஸ்மாத் பிராணன் அபானன் ரிச்சம் அபிவ்யாஹரதி யத் சாம தஸ்மாத் பிராணன் நயபானன் சாம காயதி யத் சாமச உத்கீத தஸ்மாத் பிராணன் அபானன் உத்காயதி. இந்த பிரணவத்தை ஒன்னொன்னா சொல்றாரு. இப்போ யாரு ருக்க நினைச்சிருந்து இப்படி உபாசனம் பண்றானோ, யஜுஸ நினைச்சுன்னு உபாசனம் பண்றானோ, சாமத்தை நினைத்து உபாசனம் பண்றானோ, இந்த ஒன்னொன்னும் இவன் வசத்துக்கு வந்து நன்கு கூறுகிறான். வாக்கே ருக்கு, வாக்கே யஜுஸ், வாக்கே சாமம். வாக்குங்கிறது வியானவாயு. வியானவாயு தான் வாக்கு விவகாரம். அந்த வாக் விவகாரமாகவே ருக்கைக்கொள், வாக் விவகாரமாகவே யஜுஸைக்கொள், வாக் விவகாரமாகவே சாமத்தைக்கொள். எதிலும் வெற்றி பெறுகிறான் இப்படி உபாசித்தால். அத்தஹ யான்யன்யானி வீரியவந்தி கர்மாணி யதா அக்னேர் மந்தனமாஜேஹ சரணம் திருடஸ்ய தனுஷ ஆயமனம பிராணன் அபானகம் ஸ்தானி கரோத்யேதஸ்ய ஹேதோர் வியானமேவோத்கீதம் உபாசீத. என்னென்ன நன்மை கிடைக்கிறது பாருங்க. இப்ப சொன்ன இந்த பஞ்ச பிராணன்களை பத்தி நன்னா தெரிஞ்சுண்டு ஆதித்யனோட சேர்த்து இத்த உபாசித்தோம்னால் இனிமே இப்ப பார்க்க முடியாது. நாளை கார்த்தால உதிச்ச உடனே நன்னா பாத்துக்குங்க.
இப்படிதான் சூரியன் உதிச்சிருக்கார். இவர்கிட்ட என்னென்ன இருக்கு, நம்ம பஞ்ச பிராணன்களோட தொடர்பு இருக்கு. பஞ்ச பிராணன் இப்பவே பாத்துக்கலாம், அதுக்கு நாளை காத்தாலாம் காத்துட்டு இருக்க வேண்டாம். உடம்புக்குள்ள மூச்சை விட்டுண்டு தான் இருக்கும், இழுத்துட்டு தான் இருக்கும். இந்த பிராணன்களோட ஆதித்யனை நினைத்து, தொடர்பை நினைத்து உத்கீத பிரணவத்தை உபாசித்தால் எதிலும் வெற்றி. வீரியவந்தி கர்மாணி, நாம செய்யற கர்மங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வீரியவந்தி அப்படின்னா சட்டு சட்டுன்னு பலம் கொடுக்கும். இப்ப நமக்கு தோணும், என்ன தோணும்னா, நம்ம நாளை காத்தால வேலைக்கு போய் ஆகணும். இல்லையா, அவாவா 7:30 கிளம்பணும், 8 மணிக்கு கிளம்பணும். சில பிள்ளைகள்லாம் 6:45 கிளம்பி ஆகணும். அதுக்கப்புறம் ராத்திரி 8:45 9:45 தான் வருவா. அவ்வளவு தூரம் இருக்கிறச்சே இப்ப இவர் சொன்னது எல்லாத்தையும் நான் எப்ப பண்றது சுவாமி? அதுக்கு ஒன்றும் பொழுதே இல்லையே. சந்தியாவந்தனம்ங்கிறோம், ஓங்கார உபாசனம்ங்கிறோம், இந்த ஸ்லோகம்லாம் சொல்லணும், நித்தியானுசந்தானம்லாம் சொல்றோமே, அதுக்கெல்லாம் நேரம் இல்லையேன்னு தோன்றது இல்லையோ? நேரம் எப்படி வருதுன்னு தான் சொல்றாரு இவர். நீ பண்ற காரியம் எல்லாம் வீரியவத்தாயிடும். அப்படின்னா செய்ய போற காரியம் 6:45 ஆரம்பிச்சு செய்ய வேண்டாம். அதுல தாராளமா 2-3 மணி நேரம் குறைச்சிடலாமா. 8 மணி நேரம் உழைச்சு நீ ஒன்ன சாதிக்கணும்னா 4 மணி நேரத்துல அந்த வேலை முடிஞ்சு போடும். நேர்ச்சே ஒண்ணு பார்த்தோமே, இந்த பிரணவ உபாசனத்தோட எவன் கர்மத்தை செய்கிறானோ, அது இல்லாமல் எவன் கர்மத்தை செய்கிறானோ அவன் காரியம் எவ்வளவு சுலபமா முடிஞ்சு போடுறதுன்னு பார்த்தோமோ இல்லையோ? இத்தோட செய்தாதான் கர்மங்கள் வீரியவத்தரம். அப்ப சட்டு சட்டுன்னு பலம் கிடைக்கிறது. ஏன்னா பெருமாள் பாத்துக்கிறார், நம்ம சொன்னபடிக்கு செஞ்சான், அதனால இவனுக்கு பலத்தை சட்டுன்னு கொடுத்துருவோம். அந்த பாக்கி இருக்கிற நாழியும் பகவானுக்கே அவன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவானோ இல்லையோ? அதனாலதான் கர்மங்கள் சுலபமா நடக்கிறது. வீரியவந்தி கர்மாணி யதா அக்னேகே மந்தனமாஜேகே சரணம் திருடஸ்ய தனுஷத். நீண்ட வில், அந்த வில்லுக்கு இவன் நாணேற்றணும். எப்படி சுலபமா ஏத்தி விடுறா போலே, சுலபமா அடுப்பு மூட்டி தளிகை பண்ணிடுறா போலே, நம்ம கூட எல்லா தளிகையும் தானே ஆயிட்டு நன்னா வேற ஆயிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா திருப்தி ஆயிடுவோம். அதெல்லாம் ரொம்ப அடுப்பெல்லாம் மூட்டி பண்றதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு சாமி. அப்படி போய் திருப்பினா இன்னைக்கு ஆயிடுறது. பழைய நாள் மாதிரி ஒன்றும் அதெல்லாம் ஊதுகுடெல்லாம் வச்சு ஊதணும், கறி அடுப்பு கண்ணை கவிச்சுன்னு இருக்கணும், ஜலமா கொட்டும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வெறுமா அப்படி திருப்பினா போறோம். அதுவே தளிகை பண்றது. பண்ண உடனே 20 நிமிஷத்துல கூன்னு ஒரு சத்தம் போடுறது. போன உடனே போய் இறக்கி வச்சாச்சுன்னா போறோம். சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறதுன்னு அர்த்தம். கூன்னு என்ன, கூப்பிடுறதுன்னு அர்த்தம். சாப்பிட்றதுக்கு வா, தளிகை எல்லாம் ஆயிடுத்து, நிம்மதியா சாப்பிட்டு போ. அப்ப இதெல்லாம் வீரியவத்தரம். இதுவே இப்ப வேகமா படுத்து. ஆனா என்னாச்சு, எதுல நாம நேரத்தை செலவழிச்சிருக்கணுமோ அந்த தளிகையில ஆச்சாரத்தை செலவழிக்கலையோ இல்லையோ? அப்ப இதனால வர்ற உணவு சத்து கொடுக்க மாட்டேங்குது. சரீரத்துக்கு வேண்டிய சத்து கிடைக்கணுமோ இல்லையோ? இப்பவும் வெங்கலப்பானையில நன்னா சாதத்தை வடித்து சாப்பிட்டு பாருங்க. சூடு எத்தனை நாளைக்கு இருக்கு பாருங்க. கண்டிப்பா அதற்குரியது இருக்கும். நமக்கு எல்லா பல அமிலங்கள், உரங்கள், செயற்கை உரங்கள் இதை போட்டு தான் மொத்தமே விளையிறது. அதைத்தான் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் இயற்கையான பண்டத்தை சாப்பிட ஆரம்பிச்சோம்னாலே இது எல்லாம் எப்படி பலம் கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 அர்த்தங்கள் சொல்றார். அத கலு உத்கீதாட்சராண்யுபாசீதோத்கீத இதி பிராணயேவோத் பிராணேன ஹ்யுத்திஷ்டதி வாக்கீர்வாச்சோ ஹகீர இத்யாசக்ஷதேன்னம் தமன்னே ஹீதகும் சர்வகும் ஸ்திதம். உத்கீத நேத்தனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது சாமத்தினுடைய ஒரு அம்சம் உத்கீதம், உத்கீதத்தினுடைய அம்சம் தான் பிரணவம்னு பார்த்துட்டோம். அந்த உத்கீதத்தை 3ஆ பிரிச்சுக்க சொல்றார். ஊத்து கீ தம், ஊத்து கீ தம் என்று 3ஆ பிரிச்சுக்கோ. அதுல ஊத்து என்பதிலே ஊத்து இத்தியக்ஷரே பிராணபுத்தி காரியா. இந்த ஊத்துங்கிற அக்ஷரமே பிராணன் நினைச்சுக்கோ. இப்ப நம்ம திடீர்னு பிராணனை பிடிச்சு வசப்படுத்தினா நடக்குமா? நம்ம கையில இல்ல, மூச்சை பிடிக்க முடியாது இல்லையோ? ஏதோ இழுத்துட்டு இருக்கோம். அது என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாம இப்ப இங்க உட்காந்து கேட்டுட்டே இருக்கிறச்சே மூச்சை விடுறோம், இழுத்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான் நாம் அறிந்தது. ஆனா என்ன பண்ணணுங்கிறார், அதை உன் வசத்துக்கு கொண்டணுங்கிற ஆசை இருந்தா ஊத்துவு சொல்லலாம். இப்ப யார் வேணா சொல்லலாம். இங்க ஊத்துவுன்னு சொன்னா சொல்ல முடியும். பிராணவாயு பிடிக்கணும், பிடிக்க தெரியாது. அப்ப உத்துவ தெரியறது, பிராணவாயுவை தெரியல. ஆனா பிராணவாயு தான் எனக்கு வேணும், உத்து வேண்டாம். இப்ப எது வேணும் சுவாமி? உத்து வேணுமா பிராணவாயு வேணுமான்னா கண்டிப்பா பிராணவாயு தான் வேணும். அது நன்னா இருக்கணும். ஆனா அதை பிடிக்க முடியாது இல்லையோ? அப்ப தெரிஞ்ச உத்து அதை சொல்லி பிராணவாயுவை வசப்படுத்திக்கோங்கிறார். நீ உத்கீத அப்படின்னு சொல்ல போறச்சே உத்துங்கிற சொல் பிராணவாயுவை அந்த அக்ஷரத்துல வச்சு பார்த்துக்கோ. இததான் நமக்கு புரியதை வச்சு புரிய வைக்கிறது. நமக்கு தெரிஞ்சிருக்கிறது உத்து, பிராணவாயு தெரியாது. அப்ப தெரியாததை இந்த அக்ஷரத்துல ஏத்துங்கிறார். அப்ப உது என்னும் அக்ஷரத்தில் பிராண புத்தி செய்யப்பட வேண்டும். அத போல கீஹி உத்கீஹி, கீஹி வாக்கு, கீங்கிற அக்ஷரத்தில் வாக்கு புத்தி செய்யப்பட வேண்டும். தம் என்கிற அக்ஷரத்தில் அன்னம்ங்கிற புத்தி வரணும். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். பிராணவாயு நன்னா இருக்கணும்,
வாக்கு நன்னா இருக்கணும், அதே அண்ணன் நன்னா இருக்கணும். இந்த 3 வேணுமோ இல்லையோ. வாக்கு நன்னா இருக்கணுங்கிறது இன்னைக்கு திருப்பாவ பாட்டே சாட்சி. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார் எங்கள முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் நாவுடையாய். நல்ல பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறவள், அது வேணுமே. அதனாலதான் 3ஐயும் சொல்றார். ஊத்தூங்கிற எழுத்தை சொல்லச்சேவே பிராணவாயுன்னு நன்னா மனசுல வாங்கிக்கோ. கீங்கிற எழுத்து சொல்லச்சே வாக்குன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா கீராகா வாக்கு, கீ வாக்கு, கீஹி வாக்குன்னுவார்கள். அப்ப அத வாக்குன்னு கொள். தம் அன்னம்னு ஏற்றுக்கொள். இப்படி அன்னம் தமன்னே ஹீதகம் சர்வகம் ஸ்திதம். இந்த 3 எழுத்துக்களை 3ஆ நினைத்து உபாசிப்பாய். அதற்கப்புறம் ஜொய்வே ஓதந்தரிக்ஷம் கீஹி பிருத்திவி தமாதித்ய ஏவோத்வாயுர் கீர் அக்னிஸ்தகம் சாமவேத யோவோத்யஜுர்வேத கீஹி ரிக்வேதஸ்தம் துக்தேஸ்மை வாக்தோஹம் யோவாச்ச தோஹான்னவானன்னாதோ பவதி ய ஏதான் வேயம் வித்வான் உத்கீதான் அக்ஷரான்யுபாஸ்த உத்கீத இதி. இது ரொம்ப தெரிஞ்ச விஷயத்தை இப்போ பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்காப்புல இருக்கும், ஆனா ரொம்ப சுலபமா சொல்லியிருக்கு. இப்ப மறுபடியும் 3ஆ பிரிச்சுப்போம். உத்கீதம் அப்படிங்கறத நீ என்னென்னவா நினைச்சுக்கணும் தெரியுமோ? இப்ப நாம இங்க இருக்கோம். மேலுலகம்னு சொன்னா இப்படி பார்ப்போம். நடு உலகம்னு சொன்னா ஆகாச நடுவுல இருக்கு. கீழ் உலகம்னா நாம இருக்கிறது இல்லையோ. மேலுலகம், நடு உலகம், கீழ் உலகம், இந்த 3 நமக்கு தெரியும். அதை அப்படியே பிரிக்கிறார். இப்போ ஊத்து கீ தம், அதுல ஜுலோகம் அப்படிங்கிறது மேலுலகம், சொர்க்கம் முதலான மேல் லோகங்கள். ஊத்துன்னு சொல்லச்சே மேல் லோகம் சொர்க்கம் நினைச்சுக்கோ. கீன்னு சொல்லச்சே அந்தரிக்ஷன் நடு லோகம்னு புரிஞ்சுக்கோ. தம்னு சொல்லச்சே பிருத்திவி நாம வாழற பூமின்னு நினைச்சுக்கோ. இதெல்லாம் நினைக்கிறது கஷ்டமே இல்லையே. இப்ப 3 சொல்லிட்டு இருக்கார். ஒரு 3 நினைச்சுக்கோ. அதாவது இதைத்தான் பிராணன்னு நினைச்சுக்கோ, இது அன்னம்னு நினைத்துக்கோ, இப்ப இப்படி வாக்குன்னு நினைச்சுக்கோ. நினைக்க முடியுமே. உத்து கீத இது நீங்க எங்கேயோ இருக்குன்னு நினைக்க கூடாது. ரொம்ப சுலபமா வழி கொடுக்கிறார். நன்னா புத்தியை தரைஞ்சு வச்சு கேட்டீங்கன்னா தான் புரியும். இப்போ உத்து கீதம் நமக்கு சொல்ல முடியும். ஆனா பிராணன் வாக்கு அண்ணன் நம்ம வசத்துல இல்ல. இப்ப வசத்துல இல்லாதது நமக்கு வேணும். அப்ப வசத்துல இருக்கிறத வச்சுதான் அதை பிடிச்சாகணும். உத்தும் கீயும் தம்மு நம்ம வசத்துல இருக்கு. அப்ப எப்ப நீ உத்கீதம்னு சொல்லச்சே ஊத்தூன்னு மெதுவா சொல்லி பிராணவாயுன்னு நினைச்சுக்கோ. கீஹின்னு மெதுவா சொல்லி வாக்குன்னு நினைச்சுக்கோ. தம்முன்னு மெதுவா சொல்லி அன்னம் நினைத்துக்கோ. இப்படி நினைக்க நினைக்க நமக்கு என்ன சந்தேகம் வரும்? இப்படி எல்லாம் நினைச்சா அதெல்லாம் வந்துருமா சுவாமி? ஏன் அவனை மாத்தி நினைச்சுக்கிட்டமா இருப்போ. ஊத்துன்னு நினைச்சே அன்னம் நினைச்சுக்கிறேன், தம்மு நினைச்சே பிருத்திவி நினைச்சுக்கிறேன், ஏதோ வாயுன்னு கீஹினா வாயு நினைச்சுக்கிறேன். என்னன்னா வராது. அப்படி நினைச்சா இது வராது. இப்படி நினைச்சா தான் வரும். ஏன் இப்படி நினைச்சா வரும்னா இது பகவானுடைய ஆணை. இது அவர் இப்படி நினைத்தால்னு சொல்லியிருக்காருன்னா அப்பதான் வரும். இப்ப கீழே எத்தனையோ கல் இருக்கும் இல்லையோ. இந்த கல்லுல தெய்வம் இருக்காருன்னா இருப்பார், பொதுவா இருக்கார். ஆனா அந்த கல்லை கொண்டு போய் வச்சு நாளையில இருந்து ஆராதனை பண்ண ஆரம்பிப்போமா? பண்ண மாட்டோம். அதே கண்டகி நதியினுடைய மடியில ஓடிட்டு இருக்கிற சாலக்கிராம கல்ல போய் வாழ்ந்து வந்துட்டு அவர்கள் சாலக்கிராம ஆராதனைன்னு பண்றோம். ஏன் பண்றோம்? இந்த கல்லை தான் எடுத்துட்டு போமே. இதுக்குள்ள மட்டும் உங்க பெருமாள் இல்லையான்னு இருக்கார். அதை யாரும் மறுக்கல. இப்போ இந்த கல்லுக்குள்ள அவர் இருக்காரே தவிர இதை ஆராதிக்கணும்னு பெருமானுடைய ஆணை இல்லை. அதை பூஜிப்பாயின்னு அவர் சொல்லல. நான் இந்த இடத்துலதான் பிரதிஷ்டை அடைஞ்சிருக்கேன், அந்த கல்லு சாலக்கிராம கல்லுக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கண்டகி நதி பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறா, என் கர்ப்பத்துல நீ வந்து பிறக்கணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஏற்கனவே நிறைய பிறந்தாச்சு, கிருஷ்ணாவதாரெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் இடத்துலலாம் இப்ப வந்து பிறக்கிறதுக்கு இல்லே. அவர் ரொம்ப தபஸ் பண்ணான். பெருமான் சொன்னார், சரி அப்ப இப்படி வேணா ஒரு வழி பண்ணுவோம். உன் தபஸை மெச்சறேன், உனக்கு பலம் கொடுக்குறேன், இதனால எல்லாருக்கும் பலம் கொடுத்தணும். நீ நதியா ஓடு. நதியா ஓடச்சே உன்னுடைய மடியில, அப்படின்னா நடியினுடைய அடிப்பாகத்துல, அடிப்பாகத்துல இருக்கிற கல்லுல நான் பிரவேசிச்சு விடுறேன். அந்த கல்லை எல்லாரும் ஆராதனத்துக்கு வச்சுக்கிட்டோம். உன் கர்ப்பத்துல இருந்தேன் ஆயிடும். அந்த கர்ப்பக்கல்ல எல்லாரும் ஆராதிச்சாள்ங்கிறது ஆயிடும். இந்த பெரிய மேன்மை நீ பெத்துக்கோ அப்படின்னு பெருமான் கொடுத்ததுனாலதான் சாலக்கிராம ஆராதனம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இது எதுக்கா தெரியுமா சொன்னேன்? உத்துங்கிறதான் பிராணவாயுவா நடக்கணும், கீஹிங்கிறதான் வாக்கா நினைக்கணும், தம்முங்கிறதான் அன்னமா நினைக்கணும். நான் என் இஷ்டத்துக்கு மாத்தி நினைக்கிறேன்னு சொன்ன பலம் கிடைக்காது. அது எது சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு தான் பலம். இப்ப துவாரகாசியலா வச்சுன்னு திருவாராதனம் பண்ணலாம், சாலக்கிராமசியலா திருவாராதனம் பண்ணலாம். ஏதோ கல், அந்த கல்லை பார்க்கச்சே பகவான்கிற எண்ணம் வேணா வரலாமே தவிர
ஆராதனத்துக்கு எடுத்துன்னு போய் உள்ள வச்சுக்க முடியாது. புஷ்பம் சமர்ப்பிப்போமா, சந்தனம் சமர்ப்பிப்போம், என்ன சமர்ப்பிப்போம்? அதனால இது என்ன விதி சொல்லியிருக்கோ அந்த விதியின் படித்தான் நாம உபாசிக்கிறதுக்கு முடியும். சாஸ்திரம் இன்னபடிக்கு பண்ணுன்னு சொல்லித்து விளக்கேத்து, இத்தனை விளக்கேத்து, இந்த மாதிரி கார்த்திகை அன்னைக்கு விளக்கேத்து. நான் சொன்னேன், இனிமே கார்த்திகை அன்னைக்கு கரும்பு கட்டி சக்கர பொங்கல் பண்ணிவிட்டு பொங்கல் அன்னைக்கு விளக்கேத்துறேன், ஏத்துங்க வாண்டான்னு சொல்ல. எனக்கு ஒரு அப்படி 15 நாளைக்கு ஒரு தரம் பட்னி இருக்குன்னு அவ்வளவுதானே சுவாமி. இனிமே அமாவாசை தோறும் பட்னி இருந்தோம், ஏகாதசி எல்லாம் வேண்டாம், அமாவாசை தோறும் பட்னி எனக்கு பிடிச்சிருக்கிற நாள் வேண்டாம் சுவாமி. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுமுறையா இருக்கு, அதனால திருப்தியா அன்னைக்கு வேணா பட்னி இருந்துடுறேன். இத போலெல்லாம் இருந்தா அதற்குரிய பலம் கிடைக்காது. ஏகாதசி அன்னைக்கு இருந்தா தான் கிடைக்குமே தவிர மத்த நாட்களில் கிட்டாது. அதை சொல்றார். அதனாலதான் தியௌஹு ஏவோதந்தரிக்ஷம் கீஹி பிருத்திவி தம் ஆதித்ய ஏவோத்வாயுர் கிரீர் அக்னிஸ்தம் சாமவேத. இப்ப அதை மூன்றா நினைச்சுக்கோ. உத்துங்கிறது ஸ்வர்கலோகம், கீ அந்தரிக்ஷ லோகம், கீங்கிறது அந்தரிக்ஷம், அதுக்கப்புறம் தம் என்பது பிருத்திவி லோகம். மறுபடியும் 3 சொல்றார். ஊத்து என்பது ஆதித்யன், கீ என்பது வாயு, தம் என்பது அக்னி. ஆதித்யன் வாயு அக்னி இந்த 3 நினைச்சுக்கோ. மேல் லோகம் ஸ்வர்கலோகம், அந்தரிக்ஷன் நடுலோகம், பிருத்திவி லோகமா நினைச்சுக்கோ. அதுக்கப்புறம் சாமமா நினைச்சுக்கோ, யஜுஸா நினைச்சுக்கோ, ருக்கா நினைச்சுக்கோ. இந்த 3 நமக்கு வேணும். ஆனா தெரிஞ்ச 3 இதுல இப்போ சாமம் தெரியும், யஜுசு தெரியும், ருக்கு தெரியும், அக்னி தெரியும், வாயு தெரியும், ஆதித்யன் தெரியும், கீழ்லோகம் தெரியும், நடுலோகம் தெரியும், மேல் லோகம் தெரியும். ஆனா எது இப்ப இதெல்லாம் தெரியுமே தவிர வசத்துல இல்லையோ. வசத்துல கொண்டதுக்கு என்ன பண்ணணும்? உத்கீதம் உத்கீதம் உத்கீதம். அப்ப உத்துனா இப்படி நினைச்சுக்கோ, கீனா இப்படி நினைச்சுக்கோ, தம்னா இப்படி நினைத்துக்கோ. இதெல்லாம் தான் திருஷ்டி விதி சொல்லிட்டு இருக்கார். வாக்தோஹம் யோ வாசா தோஹோன்னவானன்னாதோ பவதி ஏதான் ஏவம் வித்வான் உத்கீத அக்ஷராண்யுபாஸ்த. இப்படி யார் உத்கீத அக்ஷரத்தை 3 உபாசிக்கிறானோ அவனுக்கு அன்னவான் அன்னாதோ பவதி, நிறைய அன்னம் கிடைக்கிறது, பசு செல்வன்லாம் கிடைக்கிறது, நன்னா உண்ணலாம், திருப்தியா இருக்கான். மேல மேல பக்தி மார்க்கம் உபாசனத்துக்கு வழி இருக்கு என்று பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப வேண்டியதை சொல்றது. அதகலு ஆஷீர் சமிருத்தி. ஆஷீஹி நன்னாருன்னு மங்களம் சொல்றோம் இல்லையோ, அதான் ஆஷீஹி. சமிருத்தி செழிப்பு. நம்ம எல்லாருக்கும் மங்களமா இருக்கணும்னு பெருமாள் சொல்லணும்னு ஆசை இருக்கு. இப்ப இதை சொல்றத பண்ணோம்னா அந்த மங்களம் நமக்கு கிடைச்சிருமா. மாங்கல்யம் மாங்கல்யம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மங்களத்தன்மை மாங்கல்யம்னு கிடைக்கணும்னால் மமாஸ்து மாங்கல்ய விருத்தி ஏற்பட வேண்டும். எனக்கு மாங்கல்ய விருத்தி ஏற்படணும்னால் இப்படி உபாசனம் பண்ணுவாய். சமிருத்தி ஏற்படணும்னா செழிப்பு ஏற்படணும். பவித்திரமானது உலகத்துல சிலது, அதே மங்களமானது சிலது. பவித்திரம்னா தூய்மைன்னு அர்த்தம். பவித்திரமா இருக்கு, தூய்மையா இருக்கு, மங்களமா இருக்கு, நன்னா இருக்கு. மங்களமா இருக்குங்கிறது எது? விளக்கு மங்களமானது, மஞ்சள் மங்களமானது, குங்குமம் மங்களமானது, இதெல்லாம் மங்களமானதுன்னு வச்சுக்கிறோம். பவித்திரம் தர்பகட்டை, தர்பம் வச்சிருக்கோமோ இல்லையோ, தர்பம் பவித்திரமானது. அது போல இப்ப கங்கா தீர்த்தம் பவித்திரமானது, பாகவத ஸ்ரீபாத தீர்த்தம் பவித்திரமானது. ரெண்டு வித்தியாசம் தெரியுறதா? பவித்திரம்னு சொல்றது வேற. கங்கா தீர்த்தம், பாகவத பாத தூளி ஸ்ரீபாத தீர்த்தம் பவித்திரம், அதாவது தர்பம், இதெல்லாம் பவித்திரம். அதே இப்ப மங்களம்னு சொன்னா மஞ்சள் குங்குமம் விளக்கு இத போல இருக்கிறதெல்லாம் மங்களம். இந்த மங்களமானது வேணும், பவித்திரமானது வேணும் இல்லையோ, இந்த ரெண்டையும் வேணும்னா இப்படி உபாசிப்பாய். ஆத கலு ஆசீஹி சமிருத்தி ரூபசரணானீத்யுபாசீத ஏன சாம்னா ஸ்தோஷ்யந்த்யாசத் சாமோபதாவேத் யஸ்யாம் ருச்சி தாம் ருச்சம் யதோர்ஷேயம் தம் ருஷிம் யாம் தேவதாம் அபிஷ்டோஸ்யந்த்யாத்தாம் தேவதாம் உபதாவேத். எந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்ல போறியானாலும், ஒரு புஸ்தகத்தை படிக்கிறேன்னாலும், ரிஷி சந்தஸ் தேவதை யோகம் திக்கு இத நீ நமஸ்கரிச்சுட்டு தான் பண்ணணுங்கிறார். நமக்கு நிறைய புஸ்தகத்தை படிக்கிறோம், ஸ்லோகங்கள்லாம் சொல்றமே தவிர நேர எடுத்தெடுப்புல ஸ்லோகத்தை சொல்லிடுவோம். அப்படி சொன்னா பலிக்காதுங்கிறார். இப்ப சஹஸ்ரநாமம் சொல்லணும், நேரையே சொல்லலாம் இல்லையா? விஸ்வம் விஷ்ணு வழக்காரஹா பூத பவே பவத்ரு ஆரம்பிச்சுடலாம். பண்ண மாட்டேங்கிறோமே. வேதவியாசோ பகவான் ரிஷிஹி, இன்னது சந்தஸ், இன்னது தேவதை, இவரவர்கள் திக்கு, இது யோகம். இதத்தான் ரிஷி சந்தோ தேவதைகள்னு சொல்லுவா. அவர்கள் அருள் இருந்தா தான் இந்த மந்திரமே நமக்கு சித்திக்கும். ஏனால் இது ஒரு சின்ன விஷயத்தை வச்சு பெரிய விஷயத்தை பிடிக்க பாக்குறோம். இப்ப நம்ம வீட்டுல சாலக்கிராம பெருமாள் வச்சுட்டு இருக்கோம். இந்த சாலக்கிராமத்துக்கு ஆராதனம்ங்கிறது நேரம் மோட்சத்துக்காக கொண்டு போடும். அது கிட்டக்கையா இருக்கு மோட்சம்.
இங்க ஒண்ணு இல்லாதவருக்கு சின்னவரா இருக்கார், ஒரு துளி பால் சேர்க்கிறேன், துளி தீர்த்தம், அப்படியே நம்ம பண்ணிருக்கிற ஒரு அரை அழகு பிரசாதம், இதை வச்சுன்னு இவருக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இவர் எனக்கு மோட்சம் கொடுத்துருவார். தெம்பா இருக்க முடியும். இந்த பெருமானுக்கு சின்னதா ஆராதிச்சுட்டு இது அங்க இருக்கிற மோட்சம் கொடுக்க போறதுன்னா என்ன நம்பிக்கை? இதை ஆராதனம் பண்ணியானா அதனால நான் திருப்தி அடைகிறேன்னு பகவத் வாக்கியம், அவருடைய வார்த்தை இருக்கும் இல்லையோ, அந்த வார்த்தையை நம்பித்தான் இதை நாம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த சால கிராமத்தையே பண்ணிட்டு இருந்துட்டு ஏதோ மோட்சம் மோட்சம்னு சொல்லிட்டு பகவான் சொன்னாருங்கிறதையே மறந்துட்டு இது பெருமானுக்காக பூஜை பண்றேங்கிறத மறந்து சால கிராமத்துக்கு பண்றேன், சால கிராமத்துக்கு பண்றேன்னா என்ன, அது பகவானுக்கு பண்றேன்றதே புரியல. அப்ப அந்த நினைவை விட்டுட்டு நாம பண்ற சின்ன காரியத்தையே பண்ணிட்டோம்னா அது சித்தியே அடையாது இல்லையோ. இப்ப இது காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் தான் அதை ரிஷியா பார்த்திருக்கார். விஸ்வாமித்திரர் இடத்துல எனக்கு நன்றியே இல்லாமல் காயத்ரி மந்திரத்தை 1008 தடவை சொன்னேன்னா வந்துடுமா? லௌகிக படிப்பிலேயே வராது. அது பௌதிகம் படிக்கணும், ரசாயனம் படிக்கணும், கணக்கு பாடம் படிக்கணும்னாலே புஸ்தகத்தை எழுதினவனுக்கு ஒரு கும்பீடு போட்டுட்டு படிச்சாதான் வரும். அதுக்கு தான் ஒரு பாசுரத்துக்கும் தனியன் வச்சிருக்கா. இப்ப திருப்பாவேன்னு சொன்னா நேர மார்கழி திங்கள் மதினந்த நாளால ஆரம்பிக்க மாட்டோம். நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டிய சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதரசிரம் அத்தியாபயந்தி பாட்டெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறோம். அதான் தனியன். அதே மாதிரி இப்ப திருப்பல்லாண்டு சொல்லணும்னா குருமுக மனதீத்திய பிராக வேதான சேஷான் நரபதி பலிகிருத்தம் சுல்கமாதாது காமஹ பொது தனியம் லக்ஷ்மீனா சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமா. ஏன் இதெல்லாத்தையும் சொல்றோம்? நான் இப்ப இறங்க போறேன். விகாகே தீர்த்த பகுலாம் சீதளாம் குரு சந்ததின் வேதாந்த தேசிகன் தயா சதகத்தினுடைய ஆரம்பத்துல சாதிக்கிறார். ஒரு பெரிய நதியில இறங்குறோம், குளிக்கிறதுக்காக போறோம். இந்த வசரத்துல நான் இருந்தேன், நதி பள்ளத்துல இருந்து தடால் விழுந்துடலாமா? விழுந்துட்டா பிராணம் போயிடும். அப்படி இல்ல, படித்துறை இருக்கும். படித்துறையை பார்த்து மெது மெதுவா காலை வச்சு கீழே இறங்கணும் இல்லையோ. படித்துறையில இறங்கினாத்தான் ஒழுங்கா குளிச்சுட்டு ஏறி வர முடியும். அத போல இந்த குருக்கள் ஆச்சாரியர்கள் தான் படித்துறை. நாம மேற்கொண்டு போய் ஒன்னு அனுபவிக்க போறோம், சஹஸ்ரநாமத்தை சொல்ல போறோம்னா படித்துறை வேணும் இல்லையோ. அத போல நீ எந்த மந்திரத்தை சாமோபாசனம் பண்ணாலும் படித்துறை வேணுங்கிறார். அந்த படித்துறை எந்த ரிஷி, எந்த தேவதை, எந்த ருக்கு, எந்த சந்தஸ், எந்த யோகம், இத நினைக்கணும். நினைச்சுட்டு சுமாரா படிச்சா கூட புரிஞ்சுபடும். இப்ப திருப்படி தலிகை பண்றோமோ இல்லையோ, பண்றச்சே உப்பு குறைவா இருக்கலாம், புளி குறைவா இருக்கலாம், காரம் சரியில்லாத இருக்கும். இதுல இருக்கிறது திருக்கணவத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கூட பண்ணிவிடலாம்னு வச்சுங்களேன். எப்படியோ பண்றோம். அது பண்றோம்ங்கிறதுக்கு இது தப்பாயிடும். இயற்கை தப்புறது இயற்கை. ஆனா அப்ப சொல்ல வேண்டிய பாசுரங்களை ஒழுங்கா சொல்லிட்டு பண்ணி பாருங்க. இது நான் வேடிக்கைக்கு சொல்ல, இப்போ பாசுரத்தை ஒழுங்கா சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தீள், கொஞ்சம் கூட குறை இருந்தாலும் அந்த தப்பு வெளியில தெரியாது. அப்படியே அது நல்லதா தான் இருக்கும். நம்ம சுமாரா பண்ணிருந்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா இத பண்றோம், அந்த பாசுரத்தோட சொல்றோம், பாசுரத்துல இருக்கிற இனிமைய பெருமான் எடுத்துனுட்டு இதுல இனிமை இல்லாத விட்டுடுறாரு அவர். இது போனா போயிட்டு போறது. இப்போ அதுல இருக்கிற இனிமையை எடுத்துக்கிறேன். அதனாலதான் ஸ்லோகங்களாட்டும் எதுவா இருக்கட்டும் அந்த ஆச்சாரியனை பத்தி குருவை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டோம்னால் மத்த எல்லாம் நம்ம என்ன தப்பா சொன்னா கூட அப்படியே பெருமாள் ஏத்துனுடுறார். அதை விட்டுட்டு இப்ப வேதவியாச பகவான் ரிஷியே சொல்லாமல், கேனோபாயன ரகுனா விஷ்ணுவர் நாம சஹஸ்ரகம் சொல்லாமல், எப்படியும் நாமங்கள் தானே சுவாமி எனக்கு நல்லது பண்ண போறது. ஆரம்பி விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்யவத் பிரபு நேர ஆரம்பித்தா ஒரு நாமமும் நமக்கு ஒரு பலத்தையும் கொடுக்காது. அதுதான் இங்க சொல்ற, நீ என்ன உபாசனம் பண்ணுகிறாயோ முதல்ல குருவந்தனம், அவரை பத்தி நினைச்சுனுட்டு பண்ணு. இப்ப நாம மகாபாரதன்னு படிப்போம், கண்டிப்பா வியாசருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? சுந்தரகாண்டன்னு படிப்போம், வால்மீகி ரிஷியை பத்தி தெரிஞ்சுன்னு தானே படிக்கவே ஆரம்பிக்கிறோம். விஷ்ணு புராணம் படிக்கிறோம், கண்டிப்பா பராசரை பத்தி புரியணும். விஷ்ணு எல்லாரும் பாகவத புராணம் படிக்கணும். வா சுகாச்சாரியரை பத்தி தெரிய வேண்டாமா? தெரிஞ்சுட்டு தான் படிக்கணும். பாண்டாள் திருப்பாவே மனப்பாடம் பண்ணிட்டேன்னால் சாமி ஆண்டாள் வாழ்க்கை வரலாறு தெரியுமோ? அது தெரியாது. திருப்பாவை மனப்பாடமா தெரியும்னா பிரயோஜனம் இல்லை. ஆண்டாள் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சு அவள் திருவடிகள்ல பக்தியோட திருப்பாவை படிச்சாதான் படிச்சது. நல்ல ரிஷி, சந்தஸ், தேவதை, திக்கு, யோகம், இந்த 5 ரிக்யஜு சாமத்துக்கு முக்கியம். அதத்தான் இங்க சொல்லிட்டு தேவதாம் உபதாவேத் சந்தசா ஸ்தோஷ்யன் சியாத் சந்த உபதாவேத்யேன ஸ்தோமேன ஸ்தோஷ்யமானஹா ஸ்யாத்தகம் ஸ்தோமம் உபதாவேத். இவன் எந்தெந்த தேவதையை குறித்து சொல்றானோ அப்பதான் அவர்கள்லாம் வந்து இவனுக்கு நலம் செய்கிறார்கள். கடைசியா தன் ஆத்மாவை பத்தி தியானம். யாம் திசம் அபிஷ்டோஸ்யன் திசைக்கு தியானம். ஆத்மானம் அந்தத உபசிருத்திய ஸ்துவீத காமம் தியாயன் அப்ரமத்தோபியாசः யதஸ்மை சகாமஹ சமிருத்தியேத யத் காமஹ ஸ்துவீதேதி யத் காமஹ ஸ்துவீதேதி. இப்படி யாரு ரிஷி, சந்தஸ், தேவதை, திக்கு இதை தெரிஞ்சு கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுகிறானோ அவன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிறது. அவனுக்கு எல்லாம் சமிருத்தி காமன் ஆயிடுறான்.
அவனுக்கு செழிப்பு கிட்டுகிறது என்று முடிச்சுட்டு அடுத்தது இதெல்லாம் முதல் 2 அத்தியாயங்கள் முழுக்க இந்த லோகத்துல நமக்கு வேண்டி எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். இத சொல்ல சொல்ல அன்றாட வாழ்க்கை அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். குடும்பத்துல ஒரு குழப்பம் இருக்காது, கணவன் மனைவி சண்டையே இருக்காது, அவ்வளவு நல்ல புரிதல் இருக்கும், தேகம் ஆரோக்கியமா இருக்கும், நீண்ட ஆயுளோட இருப்போம், சௌக்கியமா இருப்போம். என்ன இருக்கோ அதை செழிப்பா இருப்போம். செல்வத்தோட இருக்கிறது வேற, செழிப்போட இருக்கிறது வேற. இருக்கிறதுக்கு ரொம்ப திருப்தி வந்துடுத்துன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷத்தை பத்தி கூட யோசிக்கவே மாட்டோம். திருப்தியா இருக்கார் சார். அது எப்போது தெரியும், எப்பவும் சிரிச்சுட்டு இருக்கார், திருப்தியா இருக்கார். என்ன நடந்தாலும் அவர் ஒன்னும் அதிர்றதாவே தெரியல. இருக்காருன்னா உள்ளத்துல அந்த நிறைவு வந்துடுத்துன்னு அர்த்தம். இந்த சாந்தி திருப்தி ஏற்பட்டுடுத்து. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கலங்கவும் போறது இல்லை. இப்ப சொல்றது அமிர்தம் அபயம். மரணமே வேண்டாம், பயமே வேண்டாம். இல்ல மரண பயம் வேண்டாம், மரணமும் வேண்டாம், பயமும் வேண்டாம், மரண பயமே வேண்டாம். இந்த 3த்துக்கு என்ன பண்ண வேண்டும்? இதை உபாசிப்பார். ஓமித்யேததக்ஷரம் உத்கீதம் உபாசீத ஓமித்யுத்யாயதி தஸ்ய உபாக்கியாக்கியானம். அந்த ஓம்காரத்தினுடைய உபாக்கியானத்தை இப்ப சொல்றேன். அந்த உத்கீத பிரணவத்தை உபாசித்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றேன் கேள். பிரணவம் இருக்கே அதுதான் அமிர்தம். பிரணவந்தான் மரணமே இல்லாது, பிரணவந்தான் அபயம், அதுதான் பிரம்மம். இப்ப முதல்ல ஒரு ஸ்லோகம் விண்ணப்பிச்சேனோ இல்லையோ, எத்திர அத்ராஷ்டர சம்சித்தா மகாபாகோ மகீயதே ந தத்திர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. எங்க 8 எழுத்து மந்திரம் சொல்லப்படுறதோ அங்க நோயே இருக்காது, ஓடிப்படும். அங்க பஞ்சமே இருக்காது, ஓடிடும். திருடர்களே இருக்க மாட்டா, ஓடியப்படுவா. அது வெறும திருமந்திரம் சொன்னா போறாதான். திருமந்திரம் சொல்லுபவன் அங்கு நன்கு மதிக்கப்பட வேண்டும், அவன் கொண்டாடப்பட வேண்டும். அப்படி செய்யற இடத்துலதான் இது. தேவாவை மிருத்யோர் பிப்யதஸ்திரயீம் வித்யாம் பிராவிஷகம்ஸ்தே சந்தோபிராச்சாதயன். அதே அபிரே அதா சாதயன் எதேபிரச்சாதயன் தச்சந்தசாம் சந்தஸ்துவம். தேவர்களுக்கு பயம், மிருத்யு தேவதை வரார். தேவர்கள் எப்பவும் மரணம் இல்லாதவாளோ இல்லையோ. அமரர்கள் அமரர்கள் அப்படின்னு என்ன? அமரர் அப்ப போடுவாடா, ஊர்தி எல்லாம் போட்டாடல். அமரர் ஊர்தி. அமரர்னால் இனிமே மறிக்க போறது இல்லைன்னு அர்த்தம். அது சாமி அவர் தான் போயிட்டாரு என்ன, அதனாலதான் இனிமே போறது இல்லைங்கிறா. அவர் ஏன் அமரர் அமரர்ங்கிறார்னா இனிமே தான் போயிட்டாரோ இல்லையோ, அதனால இனிமே போகிறதுக்கு இல்லை. எப்போதுமே போகாதவர்கள் தேவர்கள். அமராக நிர்ஜராக தேவாக திரிதசாக விபுதாக சுராக என்ன அமர கோஷத்துல தேவர்களுக்கு முதல்ல படிக்கிறான். அமராக மரணமே இல்லாதவர்கள். இப்ப நமக்கு மரணமின்மை வேணுமா சொல்றார், வழி சொல்ல போறார். வாஸ்தவம் தான் சுவாமி. ஆனா அது மாட்டுக்கு ஒரு 100 வயசு 110 வயசுக்கு இருந்துட்டு மரணம் இல்லேன்னு காய்ச்சிருவோம். ஆனா வியாதி பிடிங்கிட்டுன்னா அதுக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்குள்ள ஒழுங்கா இருந்துட்டு போய் சேர்ந்தாலும் தேவர. எல்லாருக்கும் பாரமா போகவே இல்லை. ரொம்ப 120 வருஷம் இருக்கார் போவரான்னு இருக்கார் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா போயிட்டா தேவையில்லை. இப்போ இல்ல உட்காந்துருக்காரு எத்தனை நாடி நம்ம வீட்டுல இருக்கிறவாள்லாம் பொறுமையா இருப்பா சொல்லுங்க. ஏதோ ஓரளவுக்கு பிள்ளை பார்த்துப்பா பொண்ணு பார்த்துப்பா. நம்ம ரொம்ப சோதிச்சோம்னா அவளாலையும் நம்மளை பார்த்துக்க முடியாது. அந்த சோதிக்காம புறட்டு போயிடுறது நலம். யாருக்கும் அந்த ஆசை இருக்கும், ஆனா கிடைக்குமா தெரியாது. தளரா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது இளையாது உனதாள் ஒருங்க பிடித்து போத இசனியேன்னு அழ்வாருடைய பாசம். இந்த கடைசி நிமிஷத்துல உடல் தளர்ந்து போறது பாருங்க, அப்பதான் பயமா இருக்கும். இப்ப போய் பெருமாள் கை விட்டுட்டாருன்னா என்ன ஆகுமோ தெரியலையே, தளர்ந்து போயிருக்கேன். இத போல துன்பப்படுற அடுத்த பிறவி கொஞ்சம் கொடுத்தாம இருந்துட்டாருன்னா போரும். அப்ப இங்க மரணமின்மைன்னு எது சொல்றார்? வெறும் இந்த சம்சாரத்துல மரணமின்மையை பத்தியோ நீண்ட ஆயுளை பத்தியோ அவர் சொல்லவே இல்லை. மரணமின்மைன்னா இனி சம்சாரத்தில் பிறவாமை, இங்க திரும்ப பிறக்காம மோட்சத்தை அடைய வேண்டும் இல்லையோ. அதுதான் நாம இந்த பிரச்சனத்திலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. தேவர்களுக்கெல்லாம் மிருத்யு தேவத்தை பார்த்த உடனே பயம். மிருத்யு வந்து பாச கயத்தை வீச போறேன், உங்களுக்கும் மரணம் வரப்போறது அப்படின்னு உடனே தங்களை போய் மறைச்சுக்கிறாளாம். மறைச்சுக்கிறது சாதனம். சாதனம்னா மறைத்தல். ஆச்சாதனம் நன்கு மறைத்தல். எதுல மறைச்சுனுட்டா? சந்தஸ்ல மறைச்சுனுட்டா. இப்ப நம்ம சொல்றதே சந்தஸ்லயோ இல்லையோ, அந்த சந்தஸ்ல தேவர்கள் போய் தங்களை மறைச்சுக்கிறாளாம். மிருத்யோர் பிப்யதஸ்திரயீம் வித்யாம் பிராவிஷகம்ஸ்தே. மிருத்யுவின் இடத்துல இருந்து பயந்து போய் திரை வித்யா வேத சந்தஸ்ல போய் மறைச்சுண்டா. ஆனா நன்னா தெளிவா ஒரு ஜலத்துக்குள்ள மீன் இருந்தா அதுக்கு கண்ணு நன்னா தெரியுமோ இல்லையோ, அத போல மிருத்யு தேவதைக்கு நாம எங்க போய் மறைஞ்சிருந்தாலும் தெளிவா தெரியுமா. சாமி அவருக்கு கண்புரை நோயே வராதா? நமக்கெல்லாம் வருது இல்லையோ. அவருக்கு அது வந்து எப்பவான ஒரு அணக சிகிச்சை எல்லாம் பண்ணி பெற மாட்டாரா? அது எப்ப ஒரு 10 நாள் ஆஸ்பத்திரி போயிருக்காருன்னு சொல்லுங்க, அந்த சமயத்துல என்னெல்லாம் நாங்க பண்ணணுமோ பண்ணி முடிச்சுடும். ஏன்னா அப்ப அவர் பார்க்கவே மாட்டாரோ இல்லையோ. ஆனா அவருக்கு எப்பவும் கண்புரை நோய் வராது, ஒரு நோயும் இல்லை. அப்படியே ஜலத்துக்குள்ள மீன் பாக்குற மாதிரி பார்த்துட்டு
ஓ இந்த வேத மந்திரத்துக்குள்ள நீ ஒளிஞ்சிட்டு இருக்கியா, அப்படி சொல்றேன் அப்படின்னு துரத்தின்னு வராளாம் அவர். தானு தத்திர மிருத்யுர் யதா மத்ய முதகே பரிபஷ்யே தேவம் பர்ய பர்யபஷ்ய திருச்சி சாம்னி யதிஷி தேனு வித்வோர்த்வாருச்சா சாம்னஹா யஜுஷா ஸ்வரமேவ பிராவிஷன்னு. அவன் தங்கிட்ட மிருத்யு வரான்னு உடனே அவளுக்கு பயம் கூடி போச்சு. அதனாலே மந்திரங்களுக்குள்ள இருந்தாலும் இல்லையோ அதுலேருந்து ஸ்வரத்துக்கு வந்துட்டாப்போ, மந்திரத்திலேருந்து உத்கீதத்துக்கு வந்து பிரணவத்திலேருந்து ஸ்வரத்துக்குள்ள போய் அந்த ஸ்வரத்துல மறைஞ்சிட்டு இருந்தா உத்கீத பிரணவத்தினுடைய ஸ்வரம் எல்லாத்திலேருந்தும் காப்பாத்துமா. அது மிருத்யுவனிடத்துல காட்டியே கொடுக்காது. அப்ப அந்த ஸ்வரத்துக்குள்ள நாம ஒளிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம எங்களுக்கு ஒண்ணு வேதம்லாம் தெரியாது, என்ன இருக்கே ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கே வேதத்துக்கு சமந்தான். அப்ப அந்த பாசுரங்களை சொல்லி அப்ப மதுர்கவி ஆழ்வார் சாதித்தார், நம்மாழ்வார் பாசுரம் உனக்கு முக்கியமானால் நாவினால் நவி தின்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெம்மையே தேவுமத்தரியேன் குருகூன் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே. நம்மாழ்வாருடைய பாட்டு, பாட்டுல இருக்கிற இசை அதன ஸ்வரம், அந்த இன்னிசையே பாடிக்கொண்டு திரிவேன். அத போல இந்த ஸ்வரத்துக்குள்ளவே தேவர்கள் ஒளிஞ்சின்றா, அதனால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். வித்வோர்த்வா ரிச்சசாம்னஹ, கர்ம மாத்திரம் இருந்தா போராது, கர்மத்தை தாண்டி பிரம்மோபாசனம் வேணும், ஸ்வரத்துக்குள்ள மறைஞ்சுக்கணும், மறைந்து கொண்டு காப்பாற்றப்பட்டார்கள். அதனால நாமும் அந்த ஓங்காரத்தை ஸ்வரத்தோடு நன்கு அதுக்கு இருக்கிற பெருமகளோட சொன்னோம்னால் ருக்கு யஜுசு சாமம் அனைத்தினுடைய பலமும் கிட்டும், மரண பயம் போயிடும், பயமே போயிடும், மிருத்யு பயம் வராது. எதை கண்டு வனே ரணே சத்ரு ஜலாக்னி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திர மனாகுலாத்மான்னு சொல்ற இல்லையோ, ஒரு துக்கம் வராம போயிடும். வேதத்தினுடைய தொடக்கத்துல ஓங்காரத்தை தான் சொல்றோம், ஸ்வரமே ஓங்காரம் தான். ஓங்காரம் எல்லா பயத்திலிருந்து நம்மள போக்கும். தாயத்து கட்டிக்கிறோம், வேப்பலை எல்லாம் அடிச்சுக்கிறோம், என்னென்னமோ பண்றமோ இல்லையோ, பயமா இருக்கு சுவாமி, என்னமோ ராத்திரி படுத்தா தூக்கமே வரமாட்டேங்கிறது, பறந்து படுத்துக்கிறேன், அது மன அழுத்த நோய்ங்கிற வைத்தியர்கள்லாம். இந்த மாதிரி என்ன இருந்தாலும் அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு வழி இருக்குப்போ, ஒரே வழி ஓங்கார உத்கீத பிரணவ உபாசனம் தான். யதாவா ரிச்சமாப்னோதி ஓமித்யேவா அதிஸ்வரத்யேவகம் சாமைவம் யஜுரேஷ உ ஸ்வரஹ யதேதக்ஷரமேததமிர்தம் அபயம் தத் பிரவிஷ்ய தேவா அமிர்தா அபயா அபவன். அந்த ஸ்வரம் ஓங்காரத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு அதுக்குள்ள தன்ன கெட்டியா இருந்தான். என்ன அர்த்தம்? ஓங்காரம் தான் பிரம்மம். அந்த பிரம்மத்துக்குள்ள நுழைஞ்சுனுட்டா, அப்ப வெறும் கர்மத்துக்குள்ள நுழைஞ்சுக்கல, பிரம்மத்துக்குள்ள நுழைஞ்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள நுழைஞ்சுட்டோம்னா ஆபத்தே கிடையாது இல்லையா. போன்னு மழை கொட்டித்து இந்திரனுக்கு பசிக்கோபம், வெள்ளக்காடு, ஆய்ப்பாடி கோகுலம் முழுக்க வெள்ளக்காடு. அப்ப பெருமான் என்ன பண்ணார்? 7 வயசு பிள்ளை கண்ணன், ஆயம் சப்தஹாய நோபாலகான்னு கோவர்தன மலை எடுத்து கொடையா பிடிச்சார். அந்த கொடைக்கு கீழே எல்லாரும் போயிட்டா, அது வரைக்கும் அவ என்னென்ன கொடை பிடிச்சிருந்தாலும் மழை கொட்டி தீத்துடுது. பகவான் ஒரு கொடை எடுத்த உடனே கீழே போனாலும் இல்லையோ, மெய் நிற கீழ்புக மாபுரள சுன வாய் நிற நீர் பிளிரி சொரிய என ஆனிர பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழ காத்து குன்னம் எடுத்தானேன்னு பாசுரம். நம்மாழ்வார் ஆழியழச் சங்கும் வில்லுமிழான்னு 7ஆம் பத்திலே 10 பாசுரம் பாடியிருக்கார். நமக்கு என்ன ஆபத்து எதுவா இருந்தாலும், என்ன நல்லது நடக்கணும்னாலும் வேற எங்கேயும் போவே வேண்டாம். இந்த கோலுக்கு போறோம், அந்த கோலுக்கு போறோம், இது கரையிறோம், அது கரையிறோம், கடன் தொல்லை, இந்த தொல்லை, எல்லா தொல்லைக்கும் சகல ரோக நிவாரணி ஒரே வழி. அந்த மருந்தெல்லாம் கொடுக்குறாள், சர்வரோக நிவாரணி, சகல ரோக நிவாரணி, ஒரே நிவாரணி இதுதான். ஆழியழ சங்கும் வில்லுமிழ 10 பாசுரம் சொன்னால் அதனுடைய கடைசியில சொல்றார், 4010 வெண்ணிதரும் 10 மேவி கற்பார்க்கே. பெருமானோட பத்தி அவருடைய வீர தீர பிரதாப செயல்கள் எல்லா சேஷ்டிதம் ஒன்னொன்னு பத்தி சொல்றார். அமிர்த மத்தனம் பண்ணினது, கோவர்தனோத்தனம் பண்ணினது, மகாபாரதத்தை முடிச்சது, ராமாயணத்துல சண்டை போட்டது, இதை திரிவிக்ரமாவதாரம் பண்ணது, வராகாவதாரம் பண்ண, ஒன்னொரு பாட்டுக்கு ஒரு சரித்திரம். இந்த ஒரு சரித்திரத்தை கேட்டா அங்க இருக்கிறவர்களை பகவான் ரட்சித்து கொடுத்தாரோ இல்லையோ, நம்மையும் கண்டிப்பாக ரட்சிப்பார் என்கிற ஊர்தி, அந்த பயமே நமக்கு தொலைஞ்சு போயிடும். அதை தெரிந்து கொள். ஓங்கார ஸ்வரூபனாய் மரண பயத்தையும் சாமானிய பயத்தையும் போக்குபவனாய் பிரம்மம் உள்ளார். அந்த கோவர்தனகிரிக்கு கீழே நாம போய் நின்ன உடனே எல்லா குழந்தைகளுக்கும் பயம் படுத்தோ இல்லையோ. புயலுரு வரமழை பொழிதரா மணிநிறை மயலுரு வரகுடை எடுவியா நடியவர். திருக்கண்ணவர பாசுரத்துல திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார், புயலொரு வரமழை பொழிதர மணிநிறை. ஒரே புயலாட்ட மழை அடிச்சுதான். அப்ப எல்லா குழந்தைகளுக்கும் பயமா போச்சான். அல்லே எமக்கென் ஆயரஞ்சு அஞ்சாமுன் கல்லால் மாறி பொழிந்தான். கல்லை எடுத்தார் கண்மாறி காத்தான் எம்பெருமான். அத போல அதுக்கு உள்ள போனா நம்ம தப்பிச்சிடறோம் இல்லையோ. அந்த பெருமாளை தான் ஓங்காரம். அந்த பிரணவத்துக்குள்ள போய் நாம மறைச்சுனுட்டோம்னால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். மேல சொல்றார், ச ஏததேவம் வித்வான் அக்ஷரம் பிராணோத்யேததேவாக்ஷரகம்
ஸ்வரம் அமிர்தம் அபயம் பிரவிசதி தத் பிரவிஷ்ய யத் அமிர்தா தேவாஸ்தத் அமிர்தா பவதி. அப்ப இதை சொல்ல சொல்ல ஓங்காரத்தை எத்தனை தரம் உபதேசம் பெத்துன்னு சொல்லிட்டே இருக்கமோ பயமெல்லாம் போறது. மரணம் கிட்டக்க நெருங்கவே நெருங்காது. வியாதி பயமே தொலைஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்தது ஒரு குட்டி கதை சொல்றார். ஒருத்தனுக்கு ஒரே ஒரு பிள்ளை பிறந்துட்டாராம். தனி மரம் தோப்பாகாதுன்னு வாழும் இல்லையோ. கௌஷிதகின்னு அவருக்கு பேர். கௌஷிதகி பிரணவத்தை சூரியன் உபாசிக்கணும்னு உபாசிச்சார். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். அதே போல இன்னொன்னு உபாசிக்கணும்னு சொல்லச்சே முக்கிய பிராணன் அப்படின்னு உபாசிக்கணும். பிராணனா உபாசிக்கணும், ஆதித்யனா உபாசிக்கணும்னு பார்த்தோம் இல்லையோ. பிராணனாகவே உத்கீதத்தை வச்சுன்னு பிராணனா உபாசிக்கணும், ஆதித்யனா உபாசிக்கணும் பண்ணாராம். ஆனா ஒரு குட்டி தப்பு பண்ணிட்டார். ஆதித்யனை உபாசிச்சுட்டு சூரியனிடத்திலேருந்து 1000 ஒளி கிரணங்கள் போறதுங்கிறத அவர் உபாசிக்கலையாம். சூரியன் உபாசிச்சார். அதனால ஒரு குழந்தை பிறந்தானா. ஆனா சூரியனுக்கு 1000 ஒளி கிரணங்கள், சூரியன் பார்த்தா 1000 கிரணம் இருக்கும் இல்லையோ, அதை அவர் நினைக்கலையாம். அதனால ஒரே பிள்ளை பிறந்துட்டான். அடுத்தது பிராணவாயுன்னு உபாசிச்சாராம். ஆனா அந்த பிராணவாயுக்கு அடங்கித்தான் கண்ணு காது மூக்கு நாக்கு முதலான இந்திரியங்கள் இருக்கும் இல்லையோ, இந்த இந்திரியங்களை எல்லாம் தொண்டனாக கொண்ட பிராணவாயு என்ன உபாசனம் பண்ணிருக்கணுமா. அப்படி பண்ணாமல் அவர் பிராணவாயுன்னு உபாசிச்சாராம். ஒரே பிள்ளை பிறந்துட்டானோ. இந்த கதை ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்ப சூரியனை கிரணங்களோட உபாசிச்சாளான்னால் ஆமா எப்படி அந்த உபாசனம்ங்கிறது பகவான் ஆணையிட்டு இருக்கிற உபாசனம். சூரியனா உபாசிச்சா ஒரு பிள்ளை, அவருக்கு எல்லா கிரணங்கள் இருக்குன்னா இதனால நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, ஓங்காரத்தை வெறும் ஓம்னு நினைக்காதே, மந்திரங்களுக்கெல்லாம் அரசு அதுதான். அது தன்னுடைய 1000 ஒளி கற்றகளால எல்லா லோகத்து இருட்டையும் போகும். ஒரு சூரியன் தான் இருக்கார், தியுமணின்னு ஒரு பேர், ஆகாசமணி. அவர் ஒரு இடத்துல இருந்தா உலகம் முழுக்க வெளிச்சம் பாயிரு சொல்லியோ. என்ன ஒண்ணு, இப்ப இங்க இருட்டா இருக்கும், இன்னொரு நாட்டுல வெளிச்சமா இருக்கும். அந்த நாடு இதை வச்சு நிறைய வியாபாரங்கள்லாம் பண்றப்போ, இப்ப ராத்திரியா இருந்தா இங்க வேலை பார்க்கறது, அங்க பகலா இருந்தா அனுப்பிச்சு விட்டுட்டு அவளுக்கு நாளைக்கு கத்தால் எல்லாம் வந்துடும் இல்லையோ. இதை வச்சு இந்த சூரியன் இப்படி அப்படி இருக்கிறத வச்சு இவ்வளவு பெரிய வியாபாரமே நடக்கிறது. அதனால எப்போதும் அவர் ஒருத்தர் தான் உலகத்துக்கே ஒளியூட்டுகிறார். அந்த ஒளியுளார் தாமே அன்னே தந்தையும் தாயுமாவார்னு பாசுரம் இல்லையோ. அந்த சூரியனை பத்தி நினைக்கிறச்சே ஒன்னா இருக்கா நினைக்காதே, உலகத்துக்கே தன் 1000 கிரணங்களால ஒளி கொடுக்கிறார் நினைச்சுக்கோ. யத் கோசஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி யத்ர சங்க சக்கர யன்மண்டலம் சுதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமஹ வகுளபூஷண பாஸ்கராய கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாஷாபிஹி ஆவித்யன் நிகதம் தமஹ. அப்ப நாம இனிமே உபாசிக்கிறச்சே நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினார், வெறும் சூரியன் நினைச்சிட கூடாது. அவர் தான் பெரிய பாஸ்கரன், வகுளபூஷண பாஸ்கரன். அதே போல திருமங்கியாழ்வார் பரகால பாஸ்கரன், கலையாமின் கலித்வம்சம் திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார், நம்மாழ்வார் பாடியிருக்காருன்னா அவரோட நினைச்சுன்னுட்டு அவர்கிட்ட இந்த 1000 பாசுரங்கள் 1000 ஒளியாட்டம். இப்ப நம்ம தியானிக்கிறச்சே உடம்ப போக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்கு. சூரியனிடத்திலேருந்து ஒளிக்கற்றகள்லாம் வருது இல்லையோ, அதை மறந்துட்டு சூரியனை தியானிக்கவே கூடாது. வெறும் சூரியன் நம்ம வட்டவடியமா ஒருத்தர் இருப்பார் அப்படி நினைக்க கூடாது. சூரியனிடத்திலேருந்து 8 திசையிலையும் ஒளிகள் பரவிண்டே இருக்கு. அந்த ஒளியில 2 முக்கியமான ஒளி, ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் வச்சிருக்கா. ஒன்னு ஷஹப்பு, இன்னொன்னு ஒரு மாதிரி கருநீலம். அந்த 2 வச்சுன்னு தானே நமக்கு நிறைய வைத்தியம் பண்றா. இந்த உடம்பு சரியில்லை, முதுகு வலி, தண்டுவட வலி, கழுத்து வலி, இதெல்லாம் பண்ணா நம்மளை படுக்க வச்சுட்டு சூடா இந்த பக்கத்துல ஏதோ ஒண்ணு வைக்கிறா. வச்ச உடனே அந்த கிரணங்கள் தானே உள்ள போறது. இது எங்கேருந்து வந்தது? ஒளிக்கற்றைகள் பகுக்கப்படுறது. சூரியனுடைய ஒளியே இது இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்குன்னு பகுக்கிறா. அதுல இது கருநீலத்துது, அதை தாண்டி இது ஷஹப்புது, அதுக்கு கீழே இப்படி இருக்கிறத ஒளிய வச்சுதான் நம்ம உடம்பே சரியாக்குறா. இதுக்கு அங்கெல்லாம் போக வேண்டாம். அந்த வெப்பம் பரவராப்புல நம்ம தியானமே பண்ணிவிடலாம். சூரியனுடைய ஒளியை நினைச்சுண்டு அவருடைய ஒளி நம்மளோட பிரம்மரந்திரத்தின் வழியா உள்ள போகணும். அந்த கற்றை அப்படியே முகம் முழுக்க பரவுறது. காதல் எல்லாம் ஜிவு ஜிவுன்னு தெரியணும். அப்புறம் நாக்கில சூடா இருக்கணும், மூச்சு காத்து சூடாகணும், கழுத்து உஷ்ணமாகணும், தெம்பாகணும், தோள்பட்டைகள்லாம் போய் விரியணும், அப்படியே நெஞ்சகத்துல இறங்கணும், கீழே ஜகனத்துல இறங்கி, ஊரு தொடகள்ல இறங்கி, ஜானு முழந்தாள்ல இறங்கி, பாதம் அளவுக்கும் போய் ஒரு சூரியனுடைய ஒளி நம்ம உடம்பு வழியா போச்சுன்னா அப்ப குறுக்க இருக்கிற மொத்த அழுக்கையும் அப்படியே எடுத்துடுமா இல்லையா? இருக்குமா? இப்ப நிறைய இதெல்லாம் இருக்கு, ஏதாவது அடைப்பெல்லாம் வந்துடுது. இதை போல குழா போட்டு வச்சிருக்கா, அதுல உடைய அடைச்சு கொடுத்து எத்தனை தூரம் உள்ள விட்டு குத்த முடியும்? அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கா. இந்த பக்கத்துல இருந்து உயர் அழுத்தத்துல தண்ணீர் அடிப்பா. அடிச்சு அந்த அழுத்தம் வேகமான தண்ணீர் உள்ள இருக்கிற எல்லா அழுக்கையும் அப்படியே இழுத்துன்னு வெளியில போடும் இல்லையோ.
அத போல நம்ம உடம்புக்குள்ள என்ன நோய் என்ன அழுக்கு இருக்கோ சூரியனுடைய ஒளி அப்படியே தலைவரியா இறங்கி அதனுடைய சூரிய ஒளிப்பட்டு ஒரு அழுக்கு போகாது இருக்குமா? நேர சூரியனே அவரை பத்தி நினைக்கும் போதே அழுக்குகள்லாம் தொலைஞ்சு போடுறது. அப்ப அது சூரியன் ஒளி உள்ள போய் நம்ம உடம்பு முழுக்க இருக்கிறது கசண்டு அழுக்கு பிசுக்கு என்னென்ன இருக்குமோ மொத்த நோயும் தொலைச்சு அப்படியே கால் வழியா வெளியில போய் எல்லாத்தையும் தள்ளிடுறார். இதத்தான் உபாசிக்கணுங்கிற. ஆக பிராணன், அந்த பிராணனை இப்படி உபாசிப்பாய், சூரியனை உபாசிப்பாய். ரெண்டு ஆனா உபாசிக்கிறச்சே ஒளியோட உபாசித்தா தான். இப்ப அவருக்கு ஒளியே இல்லைன்னா சூரியனே உள்ள இறங்குவாரான்னா சூரியனுடைய ஒளி தான் உள்ள போக முடியும். அது இல்லாம அவர் கௌஷியத்துக்கு சூரியன் உபாசிச்சார், ஒரே பிள்ளை பிறந்துட்டான். அது போல பிராணவாயு வெறும் பிராணவாயுல என்ன லாபம்? நன்னா கண்ணு காது மூக்கு சேர்த்து பிராணவாயுன்னு தானே நன்னா இருக்கும். இது இல்லாதனால இப்படி ஆயிடுத்து. அப்படி நீ பண்ணாதேன்னு சொல்ல வருது. சின்ன மந்திரம் தான் அது. அத கலு ய உத்கீத ச பிரணவ ய பிரணவ ச உத்கீத இத்யசௌவா ஆதித்ய உத்கீத ஏஷ பிரணவ ஓமிதி ஹேஷ ஸ்வரன்னேதி. இது பிரணவமோ அதான் உத்கீதம், உத்கீதம்தான் பிரணவம், அவர் தான் ஆதித்யன். அதனால ஆதித்ய நமஸ்காரம் ரொம்ப முக்கியம். சூரிய நமஸ்காரம் மிகவும் முக்கியம். உடம்பு நன்னா இருக்கும், மனம் நன்னா இருக்கும், ஆத்மாவுக்கு சிறப்பு. உடம்பு நன்னா இருக்கும், விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம் சிறப்படும். மனம் நன்னா இருக்கும், ஏன்னா சூரிய கிரணம் அழுக்க போக்க போறது. அதனால மனசு நன்னா இருக்கும், ஆத்மா நன்னா இருக்கும். பகவான் சாஸ்திரத்துல சொன்னதை பண்ணிட போறோம். அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்சுப்பட போறது. இந்த மூன்றுமே நன்னா இருக்கிறதுக்கு அத்தை நமஸ்கரிக்கணும். தஸ்மான் ஏதமு ஏவ அபியாகாசிஷம் தஸ்மான் மம त्वमेकोसीति ह कौशीतकिः पुत्रमुवाच रश्मिगुं स्वां पर्यावर्तयात् बहवः வைத்தே பவிஷ்யந்தி யதிதைவதம். அப்ப சூரியனை இப்படி உபாசிக்கச்சே தேவதை விஷயம். அவரை உபாசித்து கிரணம் இல்லாத உபாசிச்சார், ஒரு பிள்ளை பிறந்துட்டார். அப்புறம் தம் விஷயத்தை இந்திரியங்களை விட்டுட்டு பிராணவாயு உபாசித்தார், ஒரு பிள்ளை பிறந்து விட்டார். ஆகவே நீ உபாசிக்கச்சே சேர்த்து உபாசிப்பாய். அந்த கண்டம் முடிக்கிறது இப்போ. அத கலு ய உத்கீத ச பிரணவ ய பிரணவ ச உத்கீத இதி ஹோத்ருஷதனாத்வைவாபி துருத்கீத மனுசமாஹரதீத்யனுசமாஹரதீதி சமாஹரதீதி அனுசமாஹரதீதி முடியறது இல்லையா கண்டம். அதனால சேர்த்து படிச்சிருக்கு. இப்படி ஒருத்தன் உத்காதா சொல்லும் போது இந்த உபாசனையோட சொன்னால் அனைத்து செழிப்பையும் பெறுகிறான். அபய பிராப்தி மரண பிராப்தி கிடையாது, பயமத்தனையும் தொலையும். இதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஆச்சரியமான கண்டம். இப்ப பார்க்க போறதும் அடுத்து பார்க்க போறதும் இந்த சாந்தோக்கியத்துல ரொம்ப முக்கியமான பகுதிகள் முதல்ல தான் இருக்கும், முதல் அத்தியாயத்துல இருக்கும். இந்த முதல் அத்தியாயத்துல இது இப்ப முக்கியமான பகுதி. 6வது பாடகத்துல சத்வித்யா பிரகரணம் ரொம்ப முக்கியம். அதான் ஸ்வேதகேது உத்தாலகர் 2 பேரும் பேசிக்கிறது. அந்த பகுதி ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு இன்னைக்கு வந்துட்டு 4 நாள் வரணும்னு வச்சுக்காதீங்க. இந்த பகுதி முக்கியம், நடுவுல எல்லா பகுதியும் முக்கியம். ஏன்னா நாளையில இருந்து ஒண்ணுனா வித்யா பார்க்க போறோம். சாண்டில்ய வித்யா, புருஷ வித்யா, மது வித்யா. இந்த ஒரு வித்தையும் பிரம்மத்தை எப்படி நினைச்சுக்கணும்னு சொல்றது. அந்த வித்தைகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஆனந்தமா இருக்கும். இவ்வளவு நன்னா இருக்கு. இது போல நாம ஒண்ணும் கேள்வியே பட்டது கிடையாதுன்னு தோணுமோ இல்லையோ. வித்தை சொல்றார். இயமேவர் கிருக்னிஹி இயமேவருக்கு அக்னிஹி சாம ததேதேதஸ்யாம் ரிச்ச யத்யூடகம் சாம தஸ்மாத் ரிச்சத்யூடகம் சாம கீயதே இயமேவ ச அக்னிஹி. இப்படி நினைச்சுக்கோ. ருக்கு சாமம் கேள்விப்பட்டுட்டோம். ருக்கு மந்திரம், சாமம் மந்திரத்துக்கு ஈஷ கூட்டினா சாமம். இது நேத்தே கொஞ்சம் விளக்கமா சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. ருக்குங்கிறது மந்திரம், மந்திரத்துக்கு இசை கூட்டிட்டா அது சாமமாறுது. ருக்க என்னவா நினைச்சுக்கணும்? பிருத்திவி. இந்த பூமி தான் ருக்கு, பூமியை ருக்குன்னு நினைச்சுக்கோ. அப்போ அக்னி, சாமத்தை அக்னி நினைச்சுக்கோ. இது பிருத்திவி, சாமம் அக்னி. அடுத்தது அந்தரிக்ஷம் வாயு. ருக்கு அந்தரிக்ஷம் நடுலோகம். அதுக்கப்புறம் சாமம் வாயுன்னு நினைத்துக்கொள். தியௌஹு மேல் லோகம் ஆகாசலோகத்தை ருக்குன்னு கொள். ஆதித்யன் சூரியனை சாமம்னு கொள். அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள்னு கொள். முதல்ல சொன்ன ருக்கு நட்சத்திரம், சாமம் சந்திரன். நட்சத்திரங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற சந்திரன் நினைச்சுக்கோ. இந்த பதவியை நினைச்சு அப்ப ருக்காக பிருத்திவி, அந்தரிக்ஷம், ஆகாயம் மேலுலகம், நட்சத்திரம், இதெல்லாம் ருக்குன்னு உபாசிப்பாய். சாம அக்னி வாயு ஆதித்யன் சந்திரன் இவற்றை சாமம்னு உபாசிப்பாய். சென்னால் அந்தரிக்ஷமேவ ருக்கு வாயு சாம ததேதது ததேதஸ்யாம் ரத்யத்யூடகம் சாம தஸ்மாத் ரிஷஹ. இப்படி இத்தத்தை ருக்கா நினைச்சுக்கோ, இத்தத்தை சாமமா நினைச்சுக்கோ என்று சொல்லி ஆதித்யன் அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டார். சூரியன் அளவுக்குன்னு சொல்லிட்டு சூரிய சந்திரர்களிடத்திலிருந்து நீ ஆதிபத்தியம் வாங்கணும். நட்சத்திரங்கள்லாம் சந்திரன் முதலான எல்லாருக்கும் அதிபதிகளா இருக்கா. நீ இப்ப அவர்களை நன்னா உபாசித்தாயோ இல்லையோ,
அதுக்கு மேல அதற்குள்ள பகவான் எப்படி இருக்காருன்னு சொல்றேன். சூரியன் சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? சூரிய மண்டலத்துக்குள்ள எழுந்துருளி இருப்பவரே நாராயணன். அதனாலதான் சொல்றச்சேவே தேய சதா சவிதிருமண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிட்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்க சக்கர துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம். இது திரௌபதி பண்ணின சரணாகதி. எங்கே துவாரகையில பெருமாள் இருக்கார், இவர் எங்கோ இந்திரபிரஸ்தத்தில் இவன் பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. துச்சாதன இடத்துல துகிலுடைய படைச்சே கைகூப்பிண்டு சரணாதி பண்றா. பக்கத்திலேயே கண்ணன் கிடையாது. ஆனா எங்கிருந்தோ ஆபத்துல வந்து புடவை சுரந்தாரோ இல்லையோ, அத போல இது சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிஷ்டா. சூரிய மண்டலத்துக்குள்ள புருஷோத்தமன் நாராயணன் எழுந்துள்ளிருக்கார். அவரை பத்தின ஆச்சரியமான வாக்கியம் இது. அத யதேதத் ஆதித்யஸ்ய சுக்லம் பாஹ சைவர்கத சன்னீலம் யன்னீலம் பரஹ கிருஷ்ணம் தத் சாம ததேதத் ஏதஸ்யாம் ரிச்சத்யூடகம் சாம தஸ்மாத் ரிச்ச அத்யூடகம் சாம கீயதே. எப்ப இது பிருத்திவியா நினைச்சுக்கோ, அந்தரிக்ஷமா நினைச்சுக்கோ, துலோகமா நினைச்சுக்கோ, நட்சத்திரங்களா நினைச்சுக்கோன்னு சொல்லி சொல்லியோ. அதுக்கு அப்புறம் சொல்றதுதான் அழகு. நான் கீழே ஒண்ணு சொன்னேனே, உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ஒரு உஷ்ணமா கிரணங்கள்லாம் வைக்கிறா, அதுக்கு ஷகப்பு கருநீலம், அதை பார்த்தாப்புல இது ஒரு வர்ணம் சொல்றது. இப்போ நாம பகவானை எந்த வர்ணத்திலேருந்து எப்படி புரிஞ்சுக்கணுமா, வெள்ள ஒளிய இருக்குன்னு நினைச்சுக்கோ, கருநீல ஒளிய சாமம் நினைச்சுக்கோ. வெள்ள ஒளி ஆதிசேஷனுடைய ஒளி, அவர் வெளுப்பு. அதுல சேனிச்சிருக்கிற பெருமாள் கருநீலத்தில் இருக்கார். பகவான் கருநீல வண்ணன் நீலமேக சியாமளன். அவர் சேனிச்சிருக்கிற ஆதிசேஷமோ ஆபி பணிபதி பாவாது சுப்ரஹ அந்த சயாளோஹோ மரகத சுகுமாரை ரங்கபக்துர் மயூகை சகல ஜலதிபான சியாமஜீமூத ஜெயித்ரம் புலகேதி விமானம் பாவனம் லோச்சனேனா. எப்ப மேகத்தை மழைய பார்த்தாலும் ஆழ்வாருக்கு பெருமாள் ஞாபகம் வந்து வரும். மேகம்னாலே காட்டேன் விண்ணும் முறியம் உயிர்க்கது காலனேன்னு பேசுறோம். நீ பார்த்தாலே மேகவண்ணத்தை ஞாபகப்படுத்துற, அவர் திருமேனி ஞாபகம் வருது. அவர் இங்க இல்லையே இல்லேன்னு வருத்தப்படணும். அதனால மேகமே முன்னாடி வரவே வராது, நீ போடு. மின்னுமா மேக குழாங்கள்கால் காட்டேன் முரு. அப்ப அதை பார்த்தாலே பெருமான்னு தெரியறது. இங்கேயும் அதே சொல்லிட்டு அத யதைவ தேதத் ஆதித்யஸ்ய சுக்லம்பாஹ, அந்த ஆதித்யனுக்கு வெண்மையான ஒளி நன்னா இருக்கும் இல்லையோ, சைவ சாத என் நீலம் பரஹ கிருஷ்ணம் ததமஸ்மது சாமாத ய ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேசா ஆப்ரணகாத் சர்வையேவ சுவர்ணா. பகவானுடைய திருமேனி எப்படி இருக்கா, ஹிரண்யஸ்மஸ்ரு தங்கமயமான மீசை வச்சுட்டு இருக்காரு. அது எப்படி சுவாமி இருக்கும்? நம்ம நாட்டுல அந்த மாதிரி இருக்காதே, கருப்பாத்தானே வச்சுட்டு இருப்பா. ஒருவேளை பெருமாள் வெளிநாட்டுக்காரரா இருப்போம், அதனாலதான் எல்லாரும் ஷகப்பு தலைமையில் ஷகப்பு மீசையெல்லாம் வச்சிருக்காரோ. இங்க ஷகப்புங்கிற அர்த்தத்துல சொல்லல. கிருஷ்ணம் ததஸ்மத் சாமாத ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோதித்யதே. அந்தராதித்யே ஏஷா அந்தராதித்யே, ஆதித்ய மண்டலத்துக்கு நடுவிலே ஹிரண்மய புருஷா ஸ்வர்ணமயமான பெருமாள் சேவை சாதிக்கிறார். இப்ப நம்ம ஒரு தடவை சூரியனை பார்க்க செய்வோம், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை மூடிண்டு வெறும் சூரியன் பார்க்க கூடாது. ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே, அதற்குள்ள பெருமாள் விழித்திருக்கிறார். ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசா, ஹிரண்யமய பொன்மயமான தலைமயிரோடு இருக்கார். குழல் அவ்வளவு அழகு. அத போல ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்ருஹு, பார்சாரதி பெருமாள் தான் பெரிய மீசை வச்சுருக்கார். வேற எந்த பெருமாள்டையும் செய்ய முடியாது. திருவல்லிக்கேணிக்கு போனேள், நீண்ட மீசை முறுக்கி வச்சிருக்காரு இல்லையோ. தார்த்தந்தன் தேர் முன்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு போச்சரும். அப்படியே சொல்லுது இப்ப உபனிஷத்து. ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு ஹிரண்ய கேசா ஆ பிரணகாத்து சர்வையேவ சுவர்ணா. திருவடியிலேருந்து நகத்திலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் சர்வையேவ சுவர்ணா, அனைத்தும் ஸ்வர்ணம் ஸ்வர்ணம். அவரோ வர்ணம் நீளம், இப்பதான் பார்த்திருக்கோம் கருநீல வர்ணம்னுட்டு. ஆனா இது மொத்தத்தையும் ஸ்வர்ணம் ஸ்வர்ணம்ங்கிறது சாஸ்திரம். அர்த்தம் என்னன்னா, நீலம் தான் வரணும், ஆனா ஸ்வர்ணம் ஸ்பிருகணீயத்துவம்னு வியாக்கியானம் பண்றார். ஸ்பிருகணீயத்துவம்னா ஒரு மதிப்பு. தங்கம்னு சொன்ன உடனே ஒரு தேஜஸ், ஒளி, மதிப்பு. இது நம்ம மனசுல தனையாம வருதுன்ற சொல்லு. இப்ப தங்கம் என்ன விலை? ஏதோ 2500 2600 2700 வச்சுங்களேன். ஆரோ ஒரு சுவாமியை கூப்பிட்டு சம்பாவனை பண்றேன்ட்டு 2700 ரூபாய் சரியா ஒரு ஒட்டு தங்கம், அதை வச்சு அவர் பண்ணிடுங்க. சரி ஏதோ 2500 ரூபா கொடுத்தார் அப்படின்ட்டு போயிடுவார். அதே வெத்தலைபாகு பழத்தை வாங்கி ஒரு சின்ன தங்க பதக்கம், அல்ல லக்ஷ்மி படம் போட்டிருக்கு, இல்ல ராமர் படம் போட்டிருக்கு, அதை வச்சு ஒரு நிமிஷம் சேவிச்சு சுவாமிக்கு ஸ்வர்ணதானம் கொடுக்கலான்னு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை 27,000 ரூபாய்ட்ட நினைச்சுப்பார்.
அதே 2700 தங்கம் தான் அது. ஆனா 2700 வச்சு கொடுத்தோம்னா அது 2700. அதை மாத்தி ஸ்வர்ணமா வச்சு அதுல ஒரு லட்சுமி, அது ரொம்ப முக்கியம். லட்சுமி படம் போடணுமோ இல்லையோ, அந்த படத்தை போட்டு வச்சு கொடுத்துட்டோம், நேர கொண்டு போய் பூஜை உள்ள வச்சிருவோம். வச்சுட்டு சுவாமி கொடுத்தா அது ரொம்ப பெருசு போல் இருக்கு, நல்லா விலை பத்தது. அதே 2700 தான். கொண்டு போய் கொடுத்தோம்னா அதுக்கு மேல கிடைக்காது. அப்ப ஸ்வர்ணம் நச்சேவே 2700க்கு மேல புத்தி படுறது இல்லையோ, அதோட நிறுத்துறது இல்லை. அத போல பகவான ஆப்ரண காத்து சர்வையேவ சுவர்ணானால் எங்கு நோக்கினாலும் ஸ்வர்ணமயம்னால் ஸ்வர்ண வர்ணத்தவன் அர்த்தம் இல்லை, அது நன்னாவே இருக்காது. நன்னா கருநீல வர்ணத்தில் இருந்தா தான் நன்னா இருக்கும். பெருமானுடைய குழலும் கருப்பு தான், மீசையும் கருப்பு தான். ஆனா அவருடைய தேஜஸ் பாரூபா நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவாரசூக வத்தன்வி பீதா பாஸ்யாத்தனூபமான் உபனிஷத்து சொல்றது இல்லையோ. கருநீல மேகம், நீல தோயதம், மத்தியஸ்தா அந்த நீல மேகத்துக்கு நடுவுல இருக்கிற மின்னல், மத்தியஸ்தா வித்யுத், வித்யுத் தான் மின்னல். வித்யுன் லேகேவ பாஸ்வரா மேகத்தை பார்த்தாலே பெருமாள் ஞாபகம் வரணும். மின்னல் வெட்டினா பெருமான் திருமேனில திருமார்பல அமர்ந்து இருக்கிற மகாலட்சுமி ஞாபகத்துக்கு வந்துடும். அவதான் மின்னலாட்டம் சிவப்பு. பெருமாள் கருணீல மேகத்தை போல இருக்கார். வடக்கெல்லாம் கனஷ்யாம் கனஷ்யாம்னு பேர் வச்சுக்கிறாளா. கன கன கனன்னு சொன்னாலே கன மேகம்னு அர்த்தம். கனஷ்யாம் மேகத்தை போல கருப்பா இருக்கிறவர். மேகத்துக்கு பெருமை, கருமை பெருமை. மேகத்துக்கு பெருமை கொடுத்துட்டே இருக்கும். ஆறு கேட்டாலும் ஜலத்தை வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கும் இல்லையோ. அந்த சுபாவம் ஔதாரியம், யார் கேட்டாலும் கொடுக்கிற வள்ளல் தன்மை ரெண்டும் கண்ணன்ட்ட உண்டு. மேகத்தை போல வர்ணத்தில் இருக்கார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். மழை நன்னா பெஞ்சு மும்மாறி பெஞ்சாத்தான் உலகம் நன்னா இருக்கும். நாம ஏதோ 4 நாள் வந்து கேட்கறது கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிருந்தோம்னா லோக க்ஷேமமா இருக்கணும். அதனால இந்த கட்டத்தை நாம பொறுத்துனா இன்னும் க்ஷேமமா இருக்கும், நம்மளும் க்ஷேமமா இருக்கலாம். எப்ப கொஞ்சம் கொஞ்சம் தியாகம் பண்ண கத்துக்கிறோமோ அப்பதான் அனுபவிக்க முடியும். தியாகமே இல்லாத இருந்தா எப்பவுமே மோர்ஞ்சான் தான், அப்படிதான் இருக்கும். அது எவ்வளவு தூரம் நன்னா இருக்கும் சொல்லுங்க. தியாகம் பண்ணா நமக்கு நன்னா இருக்கும், புறத்தியாருக்கு நன்னா இருக்குமோ இல்லையோ. அப்பப்ப குழம்பு வேணுமா வேண்டாமா, ஊறுகா தொட்டுக்கணுமா இல்லையா, இல்லைன்னா மோர்ஜா எப்ப பார்த்தாலும் ரசிச்சுட்டே இருக்குமா. உன்னை விட்டு கொடுக்கணும், உன்னை பெறணும், ஒரு கட்டத்தை படணும். அந்த சிரமப்பட்டு அதனாலே வாமனமூர்த்தி அவ்வளவு தூரம் குறுக்கின்றார். அவ்வளவு குறுக்கிக்கவே தான் திருவிக்கிரமன் ஆக முடிஞ்சது. அப்ப அங்கேயே தெரியுது பாருங்க, எதுக்கு பிராணாயாமம் பண்றோம், நன்னா மூச்சை இழுத்து பிடிக்கிறோம், அதான் தியாகம். நம்ம பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் எப்ப விட்டுட்டே இருந்தா ஒரு தியாகம் இல்லை இதுல. இப்போ அது பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ, ஒன்னு அடக்கணுமே. இப்ப பேசணுமா, ஒரு நாள் முழுக்க பேச மாட்டேன், மௌனவிரதம், அதை அடக்கி விட்டாலே நல்லதுதான். அப்படி பேசி மௌனவிரதம் இருந்துட்டா என்ன ஆறுது, அதனால இவனுக்கு ஒரு சக்தி உருவாரு. உபவாசம் சாப்பிடாத இருக்கிறது என்ன, 2 விஷயத்துல வாய், ஒரு விஷயத்துல பேச்சு, ஒரு விஷயத்துல உள்ள போயிட்டே இருக்கும் இல்லையோ. இந்த 2த்துக்கும் விரதம் வேணும். இப்போ பேசாம இருந்தோம்னா மௌன விரதம், சாப்பிடாத இருந்தோம்னா உபவாச விரதம். அந்த 2த்தினாலே நமக்கு சக்தி கிடைக்கும். இப்போ ஒரு 10 நாள், மாசத்துக்கு ஒரு நாள், பட்சத்துக்கு ஒரு நாள் சாப்பிட மாட்டார், வாரத்துக்கு ஒரு நாள் பேச மாட்டார். இதனால என்ன ஆகும், இவர் எப்ப பேசுவரான்னு உலகம் காத்துன்னு இருக்கிற அளவுக்கு சக்தி வந்துருமா அவருக்கு. இந்த ஒரு நாள் மௌன விரதம் இருக்காரோ இல்லையோ, அதனால அந்த தியாகத்தினால இவருக்கு என்ன சக்தி வருதுன்னா, ஒரு வார்த்தை பேசினா கூட 1000 பேர் பின்தொடர்றதுக்கு தயாரிடுறான். அதுக்கு தான் ரிஷிகள் எல்லாம் பேசாம இருக்கா. நம்ம எதுக்கு எடுத்தாலும் நம்மளை தான் கூட்டாப்புல பேச ஆரம்பிச்சிருவோம். நம்மள ஆறு கூப்பிட்டுருக்கவே மாட்டா. ஆனா எனக்கு தான் முன்னே, நான் முன்னேன்னு பேசினோம்னால் லாபம் இல்லையோ இல்லையோ. அப்ப இதை நாம முதல்ல இந்த தியாகத்தை புரிஞ்சுட்டாகணும். ஹிரண்மய புருஷோ திஷ்யதே ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணா. திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் மொத்தம் நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. நடுவுல மின்னல், மின்னல் வெட்டி தாயார போல, மேகத்தை போல கண்ணன், மின்னல் வெட்டினா போல ருக்மிணி தாயார். வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார் அசூகவத்தன்வி பீதாபாக. அப்படியே மஞ்சள் பட்டாட ஒளியில தகதகராராம். கருநீல வர்ணத்துல மேகம், அதுல வெள்ளி வெட்டினா போல சரிக போட்டாப்புலே மின்னலாட்டம் தாயார். அந்த கருநீல மேகத்து பெருமாள் என்ன வஸ்திரம் சாத்தின்னு இருக்கார், மஞ்சேள்னுட்டு அப்படியே சகப்பா நல்ல பச்சையோட நல்ல ஒளிமணி வண்ணனன்கோ ஒருவனன் நேத்தன் என்ன நளிர்மதி சடையனன்கோ நான் முக கடவுளென்கோ கண்ணனை கூமார் அறியமாட்டேன்னு போஷம். அப்படின்னா நீலபாரூபா மிகச்சிறந்ததான ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார். அது மஞ்சள் பட்டாடை. எங்கேயான் நீங்க கண்ணங்கரையில் நிற்கிறவா வெள்ளியாட்ட மேல் உத்திரியம் போட்டுண்டு மஞ்சள் ஆடைய கீழ் அணிஞ்சிண்டு நடுவுல பச்சையா ஒரு ஆடை அணிஞ்சிட்டு இப்படி கொஞ்சம் நடந்து வராருன்னு நினைச்சுங்க. கண்ணங்கரையில் நிற்கார். இருக்கிறவர் மஞ்சள் பட்டாடை அணிஞ்சுனுட்டார். மேல வெள்ளை வெள்ளையர்னு வெள்ளி ஆட்டம் ஒரு உத்திரியத்தை போட்டுனுட்டார்.
அதுக்கு நடுவில் இடுப்புல பச்சை பசேல் உன்னை சுத்தின்னு இருக்கார். சுவாமியை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு இருந்தா நாங்க கிளம்பி போயிடுவோம், சொல்றச்சேவே பயமா இருக்குன்னா. ஆனா பெருமாளை சேவிச்சே பயமாவே இல்லையே. இதை போலத்தானே இப்ப வரசாதி பெருமாள் உடிச்சுட்டு இருக்காரு, திருவண்ணாமலையான் உடிச்சுட்டு இருக்கார். நீங்க அர்ச்சகால்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எந்த வர்ணத்துல நான் ஒரு பட்டு சமர்ப்பிக்கலான்னு இருக்கேன், எந்த வர்ணத்துல வேணும்னா அவள்லாம் நம்மாட்ட இந்த சுமார் வர்ணத்தெல்லாம் சொல்லவே மாட்டா. ஆமே அதெல்லாம் கொழுந்தினா எண்ணெய் ஜிட்டு ஏறிடும், கொண்டாதீங்க விடுவா. ஏன்னா பெருமாளுக்கு எண்ணெய் தேய்க்கிறா, கற்பூர ஹாரத்தி எல்லாம் காட்டுறா, அப்படியே இந்த அழுக்கேறு மொழியும். மேலும் கோவில்ல பராமரிக்கிறது எதையும் கட்டம். அதனால அவ கேட்கறதே கருநீளத்துல வாங்கிடுவாங்கோ, நல்ல பச்சையில அடிக்கிற பச்சையில வாங்கிடுவாங்க, சொல்லச்சேவே அதான். அப்ப அடிக்கிற பச்சையில வாங்கிடுவாங்கோ, நல்ல ஷஹப்பல வாங்கிடுவாங்கோ. இது நமக்கு தோணும், அவர் கண்ணங்கரையல்னு இருக்காரே, அவருக்கு சகச்சவேல் இருந்தா எப்படி இருக்கு, நன்னா இருக்கே, நன்னா இருக்குன்னு உபனிஷத் சொல்றதே. இப்போ ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடும் பல்கலனாய் நின் பைம்பொற் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே 3 தொடங்கித்து. நம்மாழ்வார் சாதிக்கிறார், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ. பெருமானே நீண்ட கிரீட்டம் சாத்தின் இருக்கியே, கிரீடத்தினுடைய ஒளி முகத்துல வீசி அது முகமா, முகத்தினுடைய ஒளி கிரீடத்துல வீசி அது கிரீடமா? பெருமானு சொன்னார், நீரே கண்டுபிடியுமே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இது வரைக்கும் எனக்கு தெரியல, அப்படியே பாடிட்டு போயிடும். தெரியலையோ இல்லையோ, அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதியோ. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ. உன்னுடைய திருவடி தாமரைகள் தான், திருவடியே தாமரையா ஆசனமா, ஆசனமே திருவடியா? ரெண்டுத்துக்கும் போட்டி. இப்போ பகவானுடைய திருவடியும் ஒரு தாமரை, ஆசன பத்மம் ஒரு தாமரை, ரெண்டுத்துக்கும் போட்டி. யாரு ரொம்ப நேரம் விகாசமா இருக்கான்னு நமக்கு தெரியும். தாமரை சாயங்காலமானா மூடிடுமோ இல்லையோ, திருவடிங்கிறது சாயங்காலமானா கூம்பியா படும், எப்பவுமே மலர்ந்துதான் இருக்கு, எல்லாருக்கும் அனுகிரகம் புரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப இந்த தாமரை தோத்து போச்சு, திருவடி தாமரை ஜெயிச்சு கொடுத்து. அவ 2 பேருக்கு ஒரு பந்தயம் வச்சுட்டு இருக்கா, யார் தோத்துட்டாலோ ஜெயிச்சவாளை தலையால தூக்கிட்டு வாழ்க்கை முழுக்க நிக்கணும். அதனாலதான் கீழே இருக்கிற ஆசன பத்மம் பெருமானுடைய திருவடி தாங்கவரை தாங்கிண்டே வாழ்க்கை முழுக்க நின்று இருக்கான். அது ரெண்டுத்துக்கும் போட்டியில தூங்கி தோல்த்து படுத்து. அதனால கீழே இருக்கிற தாமரை தோத்துது, திருவடி தாமரை ஜெயிச்சது. இந்த தாமரையிலேந்து முகத்தாமரை வரைக்கும் அனைத்தும் ஷாப்பு, எல்லாம் ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணா. பகவானுடைய உள் திருக்கைத்தலம், உள் பாதம், உள் உதடுகள், இடந்த பிராட்டி எழுந்திருக்கிறதுனால செவந்த திருமார்பு, திருக்கண்கள் கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன. என்ன இந்த செவந்திருக்கிற பத்மபலாசாட்சான்னு சொல்றோம் இல்லையோ, அந்த தாமர கண்ணனை வர்ணிக்க போறார். ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷா, எவ்வளவு தங்கமயமா இருப்பார்னா, சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது, பட்டுரையாய் புட்கென்னே காட்டுமால் பரஞ்சோந்தி, கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா, சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. இந்த மந்திரத்தை வச்சு நித்தியப்படி இவ்வளவு பேரழகோடு இருக்கிற தங்கமயமான பெருமான தியானிக்கணும். பண்ண பண்ண எல்லா ஆபத்துக்களும் விலகி போயிட்டே இருக்க போகுது. அப்ப ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா, கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கை ஒவ்வா. பகவன், நான் உன்னுடைய திருவடி, திருவடி திருக்கமலம், கையு, முக, கண்ணு, இதுக்கெல்லாம் நான் ஏதான ஒரு உதாரணம் சொல்லலான்னு பாக்குறேன். உவமை சொல்லணுமோ இல்லையோ, பாட்டு பாடுறவாள்லாம் உவமை எடுப்பாளோ இல்லையோ. ஆழ்வார் என்ன சொல்லலான்னு பார்த்தா, பொன் சொரணத்தை உவமையா சொல்றேன். அவருக்கு மனசுக்கு பிடிக்கல, வெறும் பொண்ணை வாங்கிட்டு வந்து உவமையாலாம் சொல்ல முடியுமா சுவாமி? ஆனாலே உரைத்த பொன், உரைத்த நன் பொன், சுட்டு உரைத்த நன் பொன். நீ எத்தனை அடைமொழி போடுறது? இப்போ பொண்ணுன்னார், பொன் நன் பொண்ணுன்னார், உரைத்த நன் பொண்ணுன்னார், சுட்டுரைத்த நன் பொண்ணுன்னார். அப்பன்னா அவ்வளவு சுத்தமா. ஒருவேளை இது 24 தாண்டி 28 இருக்குமோ? சாதாரணமா தங்கத்துல சொக்க தங்க 24 தானே. ஒருவேளை ஆழ்வார் சொல்றது 28 இருக்குமோ? கேள்வியே பட்டது இல்லையா? ஆமா, பகவானுக்கு உதாரணம் சொல்லணும்னா இல் பொருள் உவமை அணி. தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல் பொருள் உவமை அணி, அபூதோபமான சம்ஸ்கிருதம். இல்லாத பொருளை உவமையாக்க வேண்டியதுதான். சுட்டுரைத்த நன்பொன்லாம் உலகத்துல கிடையாது. அத போய் ஆழ்வார் பெருமானுடைய திருமேனிக்கு உதாரணம் ஆக்குறார். உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. அதுலயும் பாருங்க, பொண்ணை வாங்கிட்டு வந்தார், நன்பொன்னாக்கினார், உரைச்ச நன்பொன்னாக்கினார், சுட்டுரைத்த நன்பொன்னாக்கினார். இத்தனை ஆக்கிட்டு பெருமானுடைய திருமேனிக்கு இது உதாரணம் சொல்லலாமன்னால் சொல்ல முடியாதுன்னுட்டார். நம்ம இதை முதல்ல சொல்ல மாட்டேறோம். இதுக்கு எதுக்கு சுட்டு உரைத்த நன்னு பொண்ணு இத்தனையும் பண்ணிட்டு இல்லேன்னு சொல்லணுமானால், பராசர பட்டர் பெருமாளை ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றேன்னு திருவரங்கநாதன் ஸ்ரீரங்க பெருமாள் முன்னாடி போய் நின்னார். சரி பாடும்னார். அது தேவரீருடைய ஆதிசேஷ படுக்கைக்கு 1000 நாக்குகள் இருக்கொல்லையோ, அதை கொடுத்தா தான் என்னால பேச முடியும்னார்.
இந்த ஒரு நாக்க வச்சுன்னா அடியன் பேச முடியாது. அவருடைய படுக்கைக்கு இருக்கிற 1000 நாக்க கொடும் பெருமாள் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே பட்டர் பாட போறான்னு பெருமாள் பார்த்துட்டு இருக்கார். மெதுவா எழுந்து நின்று கை கூப்பிண்டார். இல்ல தேவரீரை பாடுற சக்தி அடிய நாக்குக்கு இல்லேன்னார். இதுக்கு 1000 வாங்கிட்டு இல்லைங்கிறீர். இல்ல இல்லேன்னு சொல்றதுக்கு தான் 1000 வேணும். அதுக்காகத்தான் கேட்டேன். இருக்குன்னு சொல்றதுக்கு 10,000 கொடுத்தாலும் போராது, பாட முடியாதுன்னு சொல்லுவதற்கு 1000. அத போலத்தான் ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேசா சுட்டு உரைத்த நன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. உன்னுடைய திருமேனி ஒளி எப்பேற்பட்ட கொன்ன கொண்டாலும் ஒவ்வாது. இப்படியே இந்த மந்திரத்தை சாந்தோக்கிய உபனிஷத்தை தான் நம்மாழ்வார் தமிழ் படுத்தினார். வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா. யார் ஸ்ருதியினுடைய உத்தர பாகம் வேதாந்தம் அதை அப்படியே தமிழாப்பி கொடுத்திருக்கார். ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தே, என் நீல முகில்வண்ணன் பெருமான் அவன் ஹிரண்மயமாக அப்படியே ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் பிராட்டி இங்க எழுந்துருளிருக்கா. சகசவேல்ங்கிற திருமேன் அவர் கண்ணங்கரேல் இருக்கார். எப்படி சுவாமி இருக்கும்? பொருத்தம் நன்னா இருக்குமோ? ரொம்ப நன்னா இருக்கும். பொருத்தம்ங்கிறது அப்படியே மனசுல வச்சு பொருத்தம் பார்த்தா தானே தெரியும். நம்ம நாகரீகம் ஓடுறது பாருங்க, ஒரு 30-40 வருஷம் ஒரு மாதிரி ஓடும். அப்புறம் 30-40 வருஷம் மாறி போடும். ஒரு 30 வருஷம் இது கீழே என்ன உடுத்திக்கிறோமோ அதே வர்ணத்துல மேல போட்டுப்பா. இந்த கால் ஷராய் நீளமா இருந்தா மேலையும் நீளமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் நேர் எதிரா போட்டுக்கணும். இது நீளமா இருந்தா அது பச்சையா போட்டுக்கணும். இது கருப்பா இருந்தா அது வெளுப்பா போட்டுக்கணும். இது நன்னா இருக்கா அது நன்னா இருக்கான். அந்த 30 வருஷம் அது நன்னா இருந்தது, இந்த 30 வருஷம் இதான் நன்னா இருக்கு. அத போல பெருமானுக்கு இப்போ அவர் கருப்பா இருக்கார். அப்ப மகாலட்சுமியும் கருப்பா இருந்தா நன்னா இருக்குமோ? அவ சகஜவேல் இருக்கா. இந்த கருப்புக்கு அந்த சிவப்பு ரொம்ப நன்னா ஒத்து போறதா. அப்போ அது ரெண்டுக்கு தான் சௌசாதிருஷ்யம் அழகு ரெண்டு பேருடையது. நம்ம கண்ணெச்சிலே பட்டுடும் போல் இருக்கே. இதனாலதான் ஜனகர் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே கருகரு நெடுநெடுன்னு ராமன் இருந்தாரா 8 அடி ஒசரம். சகசவேல்னு சீதை இருந்தாளா. காற்றவிரி பொற்கடை பயிற்று கலாபம் சுற்றுமணி புக்கையிட வில்தவிட வாழ்நிவிர மெய்யணிகள் வெண்ண சிற்றடன் உடங்க ஒளிர் சீரடி பெயர்த்தார்னு கம்பர் பாசுரம் பாடுறார். சீதையினுடைய செவந்த கை, ராமனுடைய கருப்பு கை, அதை பிடித்த உடனே அந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறத பார்த்தாராம். பார்த்த உடனே ஜனகனுக்கு நம்ம குழந்தை பக்கம் நம்ம கண்ணெச்சிலே போட்டுடும் போல் இருக்கேன். என் திருஷ்டியே தோஷமாயிடும் போல் இருக்கு. பத்ரந்தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருஹீஷ்வ பாணினா என்று கைப்பிடித்தார். அந்த பெருமானுடைய ஒரு அவயவம் திருமேனி முழுக்க அழகா இருக்குன்னு இத்தனை சொல்லிட்டார். ஒரே அவயவத்தை சொல்றார். தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி தஸ்ய உதிதி நாம ச ஏஷ சர்வேபியः பாப்மபியः உதிதः உதேதி ஹவை சர்வேபியः பாப்மபியः ய ஏவம் வேத. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் மொத்த பாபங்களிலிருந்தும் உதேதி உத்கிரமிஷ்யதி மேலே ஏறுடுறாங்கிறார். இந்த பாபத்துக்குள்ள அவன் தவிக்கிறது கிடையாது. தஸ்ய உதிதி நாம பெருமாளுக்கு ஊத்துன்னு ஒரு திருநாமம். இங்கதான் சாந்தோக்கிய அந்த சாத்திருக்கு. இப்போ தஸ்ய உதிதி நாம அந்த ஒரு திருநாமத்தினுடைய பொருளை விளக்கறதுக்கு தான் நம்மாழ்வார் 1102 பாசுரங்கள் பாடினார். அதனாலேயே ஊ என்னதான் ஆரம்பிச்சார். உத்கீத பிரணவத்தை பிரதமத்திலே மாறாடி என்ன அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். ஆச்சார ஹிருதயம்ங்கிற நூலில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் ஊலதான் ஆரம்பிச்சது. கடைசியில பாட்டு என்னன்னு முடிஞ்சது? பிறந்தார் உயர்ந்தே தே தகாரத்துல முடிஞ்சுடுத்தோ இல்லையோ. உயர்வரான்னு ஆரம்பிச்சது, உயர்ந்தேன்னு முடிஞ்சது, ஊத்து ஊல ஆரம்பித்து தாள முடிஞ்சதோ இல்லையோ. அந்த ஒரே ஒரு திருநாமத்தை விளக்கறதுக்கு தான் 1102 பாசுரங்கள். திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம் ஒரே ஒரு தாரை. அந்த தார கங்கா, அது பாகீரதி, யமுனா, அலகநந்தா என்னென்ன உண்டு அனைத்துமாக ஓடின்னு இருக்கோம் இல்லையோ. அப்ப ஒரு தாரை எப்படி இத்தனையா ஓடுறதோ உத்துங்கிற ஒரு திருநாமம் 1102 பாசுரங்களாக ஓடின. அதே அந்த உத்துனால் உத்கிர உத்து உயர்ந்தவர், பாபங்களிலிருந்து மிக மிக உயர்ந்தவர். இப்ப அர்த்தம் சொல்றது, இந்த மந்திரத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் பாக்கியம் பண்ணவன் எடுத்து. நல்ல வேளை என்ன அடாது மழை பெய்தாலும் இன்னைக்கு இந்த மந்திரத்துக்கு வரவும் முடிஞ்சுடுத்து, உங்களுக்கும் வர முடிஞ்சுடுத்து. கேட்டுடும் இல்லையோ. ஏன்னா இதைத்தான் யாதவ பிரகாஷ சொன்னார், சங்கராச்சாரியர் சொன்னார், ராமானுஜர் சொன்னார். 6 சொன்னாலோ இன்னி வரைக்கும் மொத்த பாஷ்யத்திலையும் 100 இடத்துல இருக்கு இந்த ஒரே மந்திரம். திரும்ப திரும்ப அதை தெரிஞ்சுவிட்டால்னா இந்த மந்திரம்லாம் எங்களுக்கு தெரியாது, என்ன வேண்டாமே, மந்திரத்தில் இருக்கிற அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுப்போம். அது என்ன சொல்லியிருக்குன்னால் இப்பவே நீங்க இப்போ முதல் 1 மணி நாள் வரைக்கும் ஆச்சரியம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு. முதல் 1 மணி நாள் வரைக்கும் பிராணன் ஆதித்யன் அது இது உபாசனம் பண்ணுலாம் சொல்லச்சே கண்டிப்பா கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்காரு. கேட்டுடணும்.
இப்படின்னு எல்லாரும் உட்காந்து கேட்டுந்தேள். அதே ஏதோ ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா தகதகான்னு பெருமாள் இருக்கார், கீழேந்து மேல் வரைக்கும் அவர் ஏதோ பச்சை வேட்டி உடுத்திட்டு இருக்காரா, மஞ்சள் வேட்டி உடுத்தி எல்லாம் நிமிந்து உட்காந்துட்டு. அது வரைக்கும் எல்லாரும் ரொம்ப சுணக்கமா உட்காந்து கேட்டுந்தவாள்லாம் இவர் அழகா இருக்கார், முடிச்சோதியாக முகச்சோதி மலர்ந்தது திருப்தியா நிமிந்துட்டு இல்லையோ. நமக்கே தெரியறது, அவரை பத்தி கேட்டோம்னா ரொம்ப திருப்தியா புரியறது. இது நம்மளை பத்தினா நம்ம கண்ணு இப்படி இருக்காமே, மூக்கு இப்படி இருக்காமே, வாய் இப்படி இருக்காமே, உள்ள 7 பிராணன் இருக்காமே, 5 இருக்கும் சுவாமி, தெரியாது என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ ஏதோ நமக்குள்ளதான் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண சொல்றீர்? நம்மால நம்ம சரிப்படுத்திக்க முடியாது, அவர் சரிப்படுத்தினா தான் உண்டு. அது தெரியறது இல்லையோ. அப்ப அவர் திருவடிகள்ல சமர்ப்பிக்கிறது தானே சரணாகதி ஆகும். அவரை என்னான்னு நினைக்கணும். அவரை தாமரை கண்ணனாய் விண்ணோர் பரவும் தலமகனாய் கமலக்கண்ணனாக பார். அவர் கமலக்கண்ணன். புண்டரீகாட்சன் புண்டரீகாட்சன் சொல்றோம் இல்லையோ. புண்டரீகாட்சத்துவங்கிறது வேதத்துல ஒத்துக்கொள்ளப்பட்ட பரத்வ சின்னம். பகவானே பரத்வம், முழுமுதற் கடவுள். இதுக்கு வெவ்வேறு இடத்துல அடையாளங்கள்லாம் இருக்கு. இவர் தான் முழுமுதல் அப்படிங்கிறதுக்கு அங்கங்க அடையாளம் இருக்கும். முதல் அடையாளம் ஜெகத்காரணத்துவம், உலகத்துக்கு அத்தனைக்கும் காரணம் பகவான் தான், அது ஒரு அடையாளம். ஜெகத்காரண வஸ்து யார்? ஸ்ரீயப்பதித்வம், திருமகள் கேள்வன், மகாலட்சுமிக்கு நாயகன், இது முக்கிய அடையாளம். கருட வாகனத்துவம், கருட வாகனத்துல எழுந்துள்ளுவார், ஒரு அடையாளம். இதெல்லாம் பரத்த சூச்சகம், பரத்த சூச்சகம் நல்லா மனசுல வச்சுங்கோ. ஒரு நாள் நீங்க இதை ஒன்னொன்னத்தை நினைச்சுட்டு ஒரு 1/2 மணி யோசிக்கலாம். என்ன இப்ப ராத்திரி படுக்க போறோமோ இல்லையோ, படுக்க போவதற்கு முன்னால் யோக காலம்னு பேர். அந்த யோக காலத்துல பகவத் தியானம் பண்ணிட்டு தான் படுக்கணும். என்னன்னு தியானிக்கணும்? இதோ இருக்கே, ஜெகத்துக்கெல்லாம் காரணம் ஒரு நாள் நினைச்சிட்டு தூங்க போவோம். ஸ்ரீயப்பதி மகாலட்சுமியை திருமார்பில் எழுந்துள்ள பண்ணிட்டு இருக்கார், ஒரு நாள் தூங்குறதுக்கு போவோம். கருட வாகனன் ஒரு நாள் அதை நினைச்சிட்டு தூங்க போவோம். இப்படி ஒரு நாளும் ஒன்னொன்னுக்கு தான் பெருமானுடைய பரத்தத்துக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இப்ப சொல்றது புண்டரீகாட்சத்துவம், தாமரை கண்ணன், கமலக்கண்ணன் என் கண்ணின் உள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தியின் ஆழ்வார் பாசுரம். தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன். ஆள வந்தார் யாமுனாச்சாரியர். கேள்விப்பட்டிருப்பிலே, ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், அவருக்கும் ஆச்சாரியன் தான் யாமுனாச்சாரியர். யாமுனாச்சாருடைய தாத்தா, அவருடைய திருப்பாட்டனார் தான் நாதமுனிகள். இவர்கள் எல்லாரும் காட்டு மன்னார் கோயில்ல திருவவதாரம் பண்ணவா. சிதம்பரம் பக்கத்துல காட்டு மன்னார்குடி பாக்குறீங்களே, அங்கதான் நாதமுனிகள் அவதரித்தார், யாமுனாச்சாரியர் ஆளவந்தாரம் அவதரித்தார். அந்த சுவாமி தான் சொல்லிருக்கார், பகவானை பத்தி பார்த்து எப்படி இவர் முழு முதல்னு தெரிஞ்சுக்கலாம். கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாச்சய கஹா புண்டரீக நயனா கப் புருஷோத்தம. யார் திருவுக்கும் திருவாகிய செல்வன்? திருவுக்கு திரு யார்? தாமரை கண்கள் படைத்தவன் யார்? யாரார்னு கேட்டு கேட்டு புருஷோத்தமன் புருஷோத்தமன் ஜீமன் நாராயணன். என்ன அந்த சுவாமி பதில் சொல்லியிருக்கார்? தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி. யாருக்கு மலர்ந்த 2 தாமரைகளை போன்ற திருக்கண்கள் உள்ளனவோ அவன் பரமபுருஷன் தெரிஞ்சுகொள். தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி. கப்பியாசம் மலர்ந்திருக்கிற தாமரையை போன்ற அக்ஷினி 2 கண்கள் படைத்தவர்ங்கிறது. இந்த விஷயத்துலதான் யாதவ பிரகாஷருக்கும் ராமானுஜருக்கும் அபிப்பிராய பேதம் ஏற்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருப்பீள். அவர் என்ன சொல்லிட்டார்? கப்பியாசம் புண்டரீகம் ஏவ அக்ஷினி, பகவானுடைய 2 திருக்கண்கள். அது எப்படி இருப்பான்? தாமரை போல இருக்குன்னு இருக்கோ இல்லையோ. இந்த தாமரைக்கு ஒரு உதாரணம் சொல்லி ஆகணும், கண்ணுக்கு உதாரணம் சொல்லணும். அவர் மர்க்கட்டம் குரங்கு, குரங்கனுடைய ஆசனவாய போல செவந்திருக்கிற கண்கள்னு யாதவ பிரகாஷர் அர்த்தம் சொன்னார். ஏன்னா கபி கபின்னா குரங்கு இல்லையோ, கப்பி ஆசம்னா கபியினுடைய ஆசனவாயோ இல்லையோ. கபி குரங்கனுடைய ஆசனவாய் சகப்பா இருக்கு, அத போல பெருமானுடைய கண்கள் சகப்பா இருக்குன்னு சாந்தோக்கியம் சொல்றதுன்னு அவர். சுவாமிக்கு ரொம்ப வருத்தம். இது என்ன பகவான் புருஷோத்தமன், புருஷோத்தமனுடைய உயர்ந்த அவயவன் திருக்கண்கள், அதுக்கு போய் ஒரு விலங்கு, அதுலயும் தாழ்ந்த குரங்கு, அந்த குரங்கனுடைய தாழ்ந்த அவயவம், இத போய் பகவானுடைய கண்களுக்கு உதாரணமா சொல்றதா? இது அடுக்காது அப்படின்னு சுவாமிக்கு தோணித்து அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு இருக்கார். ஆச்சாரியனுக்கு கண்லேருந்து ஜலமா கொட்டித்து அது போய் அவர் உடம்புல பட்டு, என்ன ஏதோ நான் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன உமக்கு அழுகை? இப்போ சொன்ன அர்த்தம் ரசிக்கலையான்னார். ரசிக்கிறதே இல்லையா, அர்த்தம் தப்பு, இந்த அர்த்தம் சரியாடி எனக்கு படலை. இப்போ பின்ன நீர் அர்த்தம் சொல்லுமே, கப்பியாசம் அப்படின்னா குரங்கனுடைய ஆசனவாய் தானே சொல்லி ஆனோம். ராமானுஜர் சொன்னார் அப்படி சொல்லணுங்கிற அர்த்தம் இல்லை. இந்த சப்தம், இந்த வரிய நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. இது வேதார்த்த சங்கிரகம்ங்கிற நூலில் ராமானுஜர் எழுதியிருக்கிறார், அருளி செய்திருக்கார். கப்பியாசம் கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினா தாமரை கண்ணோ இல்லையோ. கம்பீராம்ப சமுத்ரூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித
புண்டரீக தள அமலாயதேக்ஷணஹான்னு வியாக்கியானம். கம்பீராம்ப சமுத்பூத. இந்த தாமரை எப்படி இருக்கணுமா, ஒன்னொன்னு பெருமை இருக்கு. இப்போ தாமரை தண்ணீர்ல இருந்தா தான் பெருமை. கம்பீராம்ப சமுத்பூத, ரொம்ப பெரிய ஏரி, நிறைய நீர் நிறைந்திருக்கிற குளம், அந்த குளத்துல இருக்கிற தாமரை. சுமிருஷ்ட நாள, நல்ல தடிமனான பச்சை நாளம், தாமரை கீழே நாளம் இருக்கும் இல்லையோ, அந்த நாளத்தோட இருக்கிற தாமரை. ரவி கர விகசித, ரவி சூரியன், சூரியனுடைய கரம், சூரியனுடைய கரம் ஒளி, அவருடைய ஒளி கிரணங்கள் தானே கரம், அந்த கரத்தால மலர்த்தப்பட்ட தாமரை. தாமரைக்கு இப்ப 3 அடமொழி போட்டார். கம்பீராம்ப சமுத்பூத, சுமிருஷ்ட நாள, ரவிகர விகசித, புண்டரீக தள அமலாய தேக்ஷண. புண்டரீக தளம் 1000 தளம் கொண்ட தாமரை, அமல புற்றமற்றதான தாமரை, ஆயத நீண்டிருக்கிற தாமரை, ஈக்ஷணா இப்படிப்பட்ட பார்வை படைத்தவன் திருமால். இதெல்லாம் எங்கேந்து தெரியுமா வந்தது? கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா நன்னா புரிஞ்சிடும், இல்லைன்னாலும் பரவாயில்ல புரியும், தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நன்னா புரியும். கப்பியாசம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லணும் இல்லையோ. கபிஹி குரங்கு, ஆசம் ஆசனவாய், அப்ப குரங்கின் ஆசனவாய் கப்பியாசம், அப்படி அர்த்தமே சொல்லல. இது என்ன ரொம்ப தாழ்ந்த அர்த்தமா இருக்கு. இப்படி பாத்துங்கோ. கம் பிபதி தி கபிஹி, கம் தண்ணீரை, பிபதி குடிக்கிறது, கபிஹி சூரியன். கம் பிபதி தண்ணீரை யார் குடிப்பா? குளத்துல இருக்கிற தண்ணீர், ஆங்காங்க இருக்கிற தண்ணீர், இது இத்தனை யார் குடிப்பார்? குடிப்பது சூரியன் இல்லையோ. அதனால கம் தண்ணீரை, பிபதி குடிக்கிறார், அப்ப கபி சூரியன். கம் பிபதி தி கபிஹி தேன அஸ்யதே, அந்த சூரியனாலே மலர்த்தப்பட்டது. அப்ப சூரியனுடைய கிரணங்களால மலர்த்தப்பட்டிருக்கு. கபிஹி தேன, அந்த கபியான ஆதித்யேன மலர்த்தப்பட்ட தாமரை, சூரியனால் மலர்த்தப்பட்ட தாமரை. இப்படித்தான் இத கப்பியாசம்ங்கிறதுக்கு வச்சுக்கணும். ஆசன மலர்த்தப்பட்ட, கபிஹின சூரியன், சூரியனால் மலர்த்தப்பட்ட தாமரை. இரண்டாவது அர்த்தம் சொன்னார். கம் கம் பிபதீதி கபிஹி, கம் தண்ணீரை குடிப்பது எது? தாமரைக்கு தண்ணீரை குடிச்சு, தண்ணீர் கொடுக்கறது யாரு? நாளம். தாமரையினுடைய நாளத்தின் வழியாத்தானே தாமரைக்கு ஜலம் போகும். நாளம் ஜலத்துல இருக்கு, ஜல நாளத்தின் வழியாத்தான் தாமரை போயாகணும். அப்ப ரெண்டாவது கம் பிபதீதி கபிஹி நாளம். கபி சப்தத்துக்கு நாளமே அர்த்தம் பண்ணிட்டான். தஸ்மின் ஆஸ்தே, அப்ப ஆசம்ங்கிறதுக்கு அந்த நாளத்தில் இருக்கிறது, அந்த நாளத்தில் வசிக்கிறது எது? தாமரை. அப்ப நாளத்தில் வசிக்கும் தாமரை சூரியனுடைய கரங்களாலே மலர்த்தப்பட்ட தாமரை. அப்புறம் மூணாவது அர்த்தம் சொன்னார். கம் தண்ணீர், வெறும் தண்ணீரை எடுத்துங்க, அந்த தண்ணீர்ல வாழறது இல்லையோ. கம் ஜலம், கே ஜலே ஆஸ்தே, ஜலத்தில் வசிக்கிறது. அப்ப பெரும் ஜலத்துல வசிக்கிறது, தாமர நாளத்துல வசிக்கிறது, சூரிய கிரணங்களாலே மலர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த 3 அர்த்தத்தையும் சேர்த்து ராமானுஜர் சாதிக்கிறார். தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேப மக்ஷிணி. அதுக்கு அர்த்தம் சொல்றது கம்பீராம்ப சமுத்பூத, சுமிருஷ்ட நாள, ரவிகர விகசித, புண்டரீக தல அமலாய தேக்ஷணா. அமலங்களாக விழிக்கும் பகவானுடைய திருக்கண்களால நம்மளை பாக்குறாரோ இல்லையோ, குற்றமில்லாத ஆக்கிவிடுறார். அவர் கண்களால், அவர் கண்ணுக்கு குற்றம் இல்லாதில்லை, யார் பார்க்கப்படுகிறானோ, யார் அனுகிரகிக்கப்படுகிறானோ அவனுக்கும் குற்றங்கள் தொலைஞ்சு போறது இல்லையோ. இதே விஷயத்தான் சபரி சொன்னால். சக்ஷுஷாதவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தன, உன் கண் பார்வை என் பேர்ல பட்டுது, அனைத்தழுக்கும் தீரப்பெற்றேன், மோட்சத்துக்கு போயிட்டே இருக்கேன். அப்படிப்பட்ட தாமரை கண்ணன் தான் பகவான். புண்டரீகாட்சன் சொன்னாலே தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலமகனைன்னு கூறுவார்கள். கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்டவ பெரியவாய கண்கள், என் அமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணா என்ன திருப்பாணாழ்வார் பாடிட்டு போனார். ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விக்ஷபாஜன நமஸ்தே ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ. ஜிதந்தே புண்டரீகாட்ச, ஏ புண்டரீகாட்சனே உன் கண்ணழகுக்கு தோற்றோம், தோற்றோம் மடனஞ்ச மெம்பெருமான் நாரணர்க்குன்னு போஷம். அதனால அவனுடைய கண்ணழகை கூறி புண்டரீகாட்சத்துவம் பரமபுருஷ லட்சணம். பகவான் பரமபுருஷன் சொன்னால் புண்டரீகாட்சனா இருக்கார், அதை நீ நன்கு நினைத்துக் கொள்வாய். இந்த அர்த்தம் தான் ராமானுஜர் யாதவ பிரகாஷருக்கு கூற வேதார்த்த சங்கரத்துல எழுதினார்ங்கிறது முக்கியம். எது குரங்கனுடைய ஆசனம் பெருமானுடைய கண்ணுன்னு சொன்னா நன்னா இருக்கா? இல்ல தண்ணீர்ல வாழறது, நாளத்துல நின்றுட்டு இருக்கு, சூரிய கிரணங்களால் அலர்த்தப்பட்டிருக்கு, அப்படிப்பட்ட தாமரேன்னு சொன்னத்தானே அதுக்கு அழகே. தஸ்ய இருக்கு சசாம சகேஷ்ணவ் தஸ்மாத் உத்கீதஸ்தஸ்மாத் த்வே உத்காதே தத்தஸ்ய.
ஹிகாதா ச ஏஷ ஏச்ச அமுஷ்மாத் பராஞ்ச லோகாஸ்தேஷாம் சேஷ்டே தேவகாமானாம் சேத்யதிதைவதம். இப்படி யாரொருத்தன் உபாசிக்கிறானோ அவன் இந்த லோகத்தை தாண்டி மேலுலகத்தை அடைகிறான், திரும்ப பிறப்பதில்லை, மரணத்தன்மையே தீர்த்து விடுகிறான். அத்தோட 6வது கண்டம் முடிஞ்சது. இனிமே ரொம்ப சுலபம். அடுத்து பார்க்க போற கண்டங்கள்லாம் மொத்தம் 13 கண்டம். இதுக்கு 12ன்னு சொல்லியிருந்தேன். 13 கண்டங்கள். அந்த கண்டங்கள்ல பாக்கி இருக்கிறது இப்ப 10 நிமிஷத்துக்குள்ள பார்த்துடலாம். அதாத்யாத்மம் வாகேவ ருக்கு பிராணஹா சாம ததேதேதஸ்யாமிருச்சத்யூடகம் சாம கீயத்தே வாகேவசா பிராணோமஸ்மத் தத் சாம. ரிக் என்பதை இப்ப ரிக்க வாக்கா நினைச்சுக்கோ, அதே சாமத்தை பிராணனா நினைச்சுக்கோ, ரிக்க கண்ணா நினைச்சுக்கோ, சாமத்தை சாயாத்மாவா நினைச்சுக்கோ, ரிக்க காதா நினைச்சுக்கோ, சாமத்தை மனமா நினைச்சுக்கோ, ரிக்க கண்ணுல இருக்கிற வெளுப்பா நினைச்சுக்கோ, சாமத்தை கண்ணுல இருக்கிற கருநீலமா நினைச்சுக்கோ. இப்படி ரிக்கு சாமம்னு உபாசிப்பாய். சுக்லம் பாகா சைவர்கத என் நீலம் பரஹா கிருஷ்ணம் தத் சாம ததேதேதஸ்யாமிருத்யூடகம் சாம தஸ்யாமிருச்சத்யூடகம் சாம கீயத்தே ய ஏஷ சைதஸ்வா அர்வாஞ்சா லோகாஸ்தேஷாம் சேஷ்டே. மனுஷ காமானாம் யார் ஒருத்தன் பகவான மேல் லோகத்தில் இருக்கிறவனா, ஆனந்தமயனா, எல்லா செல்வங்களும் அவ்வுலகத்தில் பெற்றவனா உபாசிக்கிறானோ அவன் அவ்வுலகத்தை அடைகிறான். யார் ஒருத்தர் பெருமாள் இந்த லோகத்துல எல்லா செல்வம் இருக்கிறவரா உபாசிக்கிறானோ அவன் இந்த லோகத்துல செல்வம் அடைகிறான். ஆறாருக்கு எது வேணுமோ வச்சுங்கோன்னுட்டார். நீங்க எது வேணுமோ வாங்கிக்கலாம். அவர் ஆனந்தமயமான வைகுந்தத்தில் இருக்கார், மரணத்தையே தாண்டினவரா இருக்கார், அப்படியே பாபம் புண்ணியம் தீண்டாதவரா இருக்கார். நினைக்க நினைக்க அந்த உலக செல்வம் எல்லாம் கிடைக்கும். அவர் சுத்தர் நினைச்சா நாம சுத்தமாயிடுவோம், அவர் தான் பணக்காரன் நினைச்சா நம்ம பணக்காரன் ஆயிடுவோம். அதே அவர் இந்த லோகத்துல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன், இந்த ஊருக்கெல்லாம் அவர் தான் தலைவரா இருக்கார். திருவேங்கடமுடையான் உண்டியல்ல நிறைய பணம் விடறதான், அவர் பெரிய பணக்காரர் என்ன நினைச்சா நம்ம ஊர் உண்டியல்ல நம்ம உண்டியல்ல பணம் விழுந்து இங்க இருக்கலாம், அவ்வளவுதான் முடியும். இங்க இருக்கிறவர் இங்கேன்னு உபாசித்தா இங்கே, அங்க இருக்கிறவர் அந்த வித்வான்னு சொல்லி அது இருக்கிறவர்னா அங்கே. அத ஏத தேவம் வித்வான் சுவாம காயத்யுபௌச காயதி ச அமுனைவ ச ஏஷ ஏ சாமுஷ்மாத் பராஞ்ச. மேல்லோகத்தவனாக உபாசித்தால் மேலே அடைகிறான், கீழோகத்தவனாக உபாசித்தால் கீழே அடைகிறான். இதற்கப்புறம் ஒரு குட்டி கதை சொல்ல போறார் அடுத்த 2 கண்டங்களிலும். த்ரயோஹ்யோத்கீதே குஷலாக பபூவு ஷலகः ஷாலாவத்யைகிதாயனः தால்பியः பிரவாஹணः ஜைவலிரிதி சே கோச்சுருத்கீதே வை குஷலாக ஸ்மஹ ஸ்மஹ ஹந்தோத்கீதே கதாம் வதாம இதி. 3 பேர் அவர்களுக்குள்ள நடந்திருக்கிற உரையாடல். இப்போ அதுல ஒருத்தர் ஷலகர்னு பேர், அடுத்தவருக்கு சைகிதாயனன்னு பேர், அடுத்தவருக்கு பிரவாகணன்னு பேர். பிரவாகணன் ராஜா, அவன் க்ஷத்ரியன். மத்த 2 பேரும் பிராமணர்கள். அவர்கள் 2 பேரும் இந்த உத்கீத பிரணவத்தை பத்தி தெரிஞ்சு உபாசனம் பண்ணிட்டு இருக்கிறவா. 3 பேருக்குமே தெரியும் இவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்ப ஒருத்தர் மத்தவரை பார்த்து கேட்கிறார். இதுல ஷலகன் ஷாலவத்துங்கிறவனுக்கு சூதன், அவனுடைய பிள்ளை. அப்புறம் தல்பியருடைய பிள்ளை தால்பியன், அவன் செகிதாயனன். அப்புறம் ஜிவலியனுடைய பிள்ளை பிரவாகணன். முதல்ல இந்த 2 அந்தணர்களும் பேசிக்கிறார். ததேதிஹ சமுபவிவிஷு சவா பிரவாகணஹ ஜைவலிருவாச்ச பகவந்தாவக்ரே வததாம் பிராமண்யோர் வததோர் வாசகம் ஸ்ரோஷ்யாமிதி. நான் கேட்டுக்கிறேன், நீங்க 2 பேரும் பெரிய ரிஷிகளா இருக்கீள், நீங்க இந்த உத்கீத பிரணவத்தை பத்தி பேசுங்கோ, அது என்னன்னு முடிவு சொன்னா அதன்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு பிரவாகணன் சொல்லிக்கிறான். அவா 2 பேரும் பேசுறா. சஹ ஷலகா ஷாலாவத்யைகிதாயனம் தால்பியம் உபவாச்ச ஹந்தத்வா பிரிச்சானீதி பிரிச்சேதி ஹோவாச்ச. இதுல ஒருத்தர் ஷலகா, ஷலகர் கேட்கிறார், தால்பியர் சொல்லணும். இப்போ எது கேள்வி, இப்ப எது உத்கீத பிரணவம், எப்படி உபாசிக்க போறே, எது ஆதாரமா கொண்டு உபாசிக்க போறே என்று ஷலகர் கேட்கிறார். தால்பியர் சொல்லணும். காசாம்னஹ கதிரிதி ஸ்வரயிதி ஹோவாச்ச. சாமத்துக்கெல்லாம் எது கதி, எது ஆதாரம், இது போல அடிக்கடி கேள்வி வரப்போறது. இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இதுன்னு வா. அதுக்கு எதுன்னா நின்று போடும் கேள்வி. ஏன்னா ஓரளவுக்கு நம்மளால போக முடியும், அதுக்கு மேல எது ஆதாரம்னா சொல்றதுக்கு தெரியாது இல்லையோ. இப்ப முதல்ல சாமத்துக்கு எது ஆதாரம், ஸ்வரம் ஆதாரம்னார். ஹோவாச்ச ஸ்வரஸ்ய காகதிரிதி. ஸ்வரத்துக்கு எது ஆதாரம், ஒரு சாமம் சொல்லணும்னா ஸ்வரம் தானே முக்கியம், ஸ்வரம் சொல்லணும்னா பிராணம் தானே முக்கியம். ஸ்வரம் ஒழுங்கா சொல்லணும்னா பிராணவாயு ஒழுங்கா இருக்கணும். அப்ப ஸ்வரத்துக்கு பிராணம். பிராண இது ஹோவாச்ச பிராணஸ்ய காகதிஹி. பிராணன் நன்னா இருக்கணும்னா அன்னம் சாப்பிட்டா தானே நடக்கும். அப்ப பிராணனுக்கு அன்னங்கதி. அன்னம் இது ஹோவாச்ச அன்னஸ்ய காகதிஹி ஆப. அன்னம் வேணும்னா தண்ணீர் கொட்டினா தான் மழை முளைக்கும், மழையே இல்லைன்னா எப்படி சசியம் எல்லாம் முளைக்கும். அப்ப அன்னத்துக்கு தண்ணீர் தான் ஆதாரம்.
அபாம் காகதிரித்யசௌ லோக. தண்ணீருக்கு எது ஆதாரம்? கடல் பிடிச்சிருந்தா தான் உண்டு, மலை பிடிச்சிருந்தா தான் உண்டு. அப்ப இந்த லோகம் தான் ஆதாரம். லோகத்து வரைக்கும் வந்துட்டார். ஹோவாச்ச அமுஷ்ய லோகஸ்ய காகதிரிதி ந ஸ்வர்க்கம் ந ஸ்வர்க்கம் லோகம் அதினயேதிதி ஹோவாச்ச ஸ்வர்க்கம் வயம் லோககம் சாமாபிசம்ஸ்தானம் பயாமஹ ஸ்வர்க சம்ஸ்தாவகம் ஹிசாமேதி. இந்த லோகம் வரைக்கும் வந்துட்டார். இப்ப இதுக்கு எது ஆதாரம்னால் ஸ்வர்க்கம் ஆதாரம் என்று சொல்ல போனார். இந்த பிருத்திவிக்கு எது ஆதாரம் லோகத்துக்கு? ஸ்வர்க்கம் ஆதாரம்னு சொல்றதுக்கு போறார். ஆனா தால்பியர் சொன்னதை சிலகர் ஒத்துக்கல. அவர் தான் கேள்வி கேண்டு வந்தார். அவர் சொல்றார், இல்ல அப்படி இருக்கிறதா நான் கேள்விப்படல. தகும் சிலகா ஷாலாவத்தை சிகிதாயனம் தால்பியம் உவாச்ச அப்பிரதிஷ்டிதம் வைக்கிலதே தால்பிய. ஹே தால்பியரே, உமக்கு ஒண்ணு இந்த உத்கீத பிரணவத்தை பத்தி ஒழுங்கா தெரியாது போல் இருக்கு. அதனாலதான் நீர் இந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு கடைசியா தப்பா சொல்லிட்டீர். இப்ப நீர் சொன்ன தப்புக்கு உம்ம தலை இப்ப கழுத்திலேருந்து கழண்டு கீழ் விழுந்துடணும். போனா போறது, நான் அந்த சாபத்தை இப்ப கொடுக்காது இருக்கேன். இப்பவே வெட்டுப்பட்டு கீழே விழுந்திருக்கணும். சாம எஸ் ஸ்வேதரிகி ப்ரூயா மூர்தாதே விபதிஷதீதி மூர்தாதே விபதிதேதி. உம்முடைய தலை கழுத்திலேருந்து விழுந்திருக்கணும். இப்ப விடலை, போனா போறது. மேல பேச ஆரம்பிக்கிறார். லோகஸ்ய காகதிரிதின பிரதிஷ்டாம் லோகம் அதினயேதிதி ஹோவாச்ச பிரதிஷ்டாம் வயகம் லோககம் சாமாபிஸ்தஸ்யாபமஹ பிரதிஷ்டாகம் ஸ்தாவகம் ஹிசாமேதி. பூமி ஆதாரம் வரைக்கும் வந்தீர். அந்த பூமிக்கு ஆதாரம் எதுன்னு உமக்கு தெரியல இப்போ. ஏன்னா அதுன்னுதான் பிரவாகணன் சொல்றார். சரி, இவருக்கு பூமி ஆதாரம் தெரியலன்னு சொல்லிட்டீர், உமக்கு தெரியுமா சொல்லும் ராஜா ஒல்லியம். ஆனால் அடுத்து இருக்கிறவனை தூண்டான். பிரவாகணஹ ஜைவலிருவாச்ச தத்வை தவத்வை கிலதே சாலவத்திய சாம எஸ்தே தர்கி ப்ரூயாம் மூர்தாதே விபதிஷ்யதீதி. இவன் தலை விழுந்துருங்கிற அளவுக்கு வேகமா பேசினியே, இப்ப இதுக்கு எதுக்கு ஆதாரம் நீ சொல்லு. அடுத்தவர் பேசுறார். அஸ்ய லோகஸ்ய காகதிரித்யாகாச இது ஹோவாச்ச சர்வாணி ச இவா இமானி. இந்த லோகத்துக்கு எது ஆதாரம்? ஆகாசம். இது ஏற்கனவே தால்பியர் சொன்னதை தப்புன்னு சிலகரை சொல்றார். இந்த லோகத்து எது ஆதாரம்? ஆகாசம். இது ஹோவாச்ச சர்வாணி ஹவா இமானி பூதான்யாகாசாதேவ. அப்ப ஏற்கனவே சொர்க்கம்னு சொன்னார், தப்பா போச்சு. அடுத்த இருக்கிறவரை சொல்ல சொன்னா பூமிக்கு ஆதாரம் அவருக்கு சொல்ல தெரியல. இப்ப பிரவாகணனே பேச ஆரம்பிக்கிறான். இது இத்தனைக்கும் ஆதாரம் ஆகாசம். ஆகாசம்னா இந்த ஆகாசம் இல்ல. ஆ சமந்தாத்து காஷதே இது ஆகாஷா. முதல்ல இருந்து முடி வரைக்கும் முழுக்க ஒளிமயமா இருக்கும் இல்லையோ, ஆகாஷ சப்தத்தால் பரமாத்மாவே குறிக்கப்படுகிறார். அப்ப இதுக்கு எது ஆதாரம்? எது ஆதாரம்னா பிரம்மமே ஆதாரம். ஆகாஷ சப்த வாச்சியமான பிரம்மத்தை குறித்து அவர்தான் ஆதாரமா இருக்கார். பூதான்யாகாசாதேவ சமுத்பத்யந்தே. இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஆகாசத்திலிருந்து உற்பத்தி ஆறுது, அங்கதான் போய் லயம் அடையிறது, அதனாலதான் காக்கப்படுகிறது. அதுதான் முதல்ல உற்பத்தியாச்சு. பிரம்மந்தான் ஆகாசத்தை படைத்து ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி என்று மொத்தத்தையும் உருவாக்கினார். இதுதான் உண்மை. இதுதான் உத்கீத பிரணவத்திலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ச ஏஷ பரோவரியான் உத்கீதா ச ஏஷா அனந்த ச ஏஷோனந்த பரோவரியசோஹ லோகான் ஜெயதி. இந்த உண்மை யார் தெரிஞ்சுக்கிறானோ, ஓம்கார பிரணவம் பகவானிடத்துல நிலை பெற்றிருக்கு, அது உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தது என்று தெரிந்து கொள்ளுபவனே உண்மையில் உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறான். அவன் மறுபடியும் இந்த லோகத்தில் பிறப்பதில்லை. 9வது கண்டம் முடிஞ்சது. அடுத்து 10, 11 இன்னொரு குட்டி கதை. ஏதோ ஒரு கிராமம், யானை ஏரிகள் வாழற கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு பெரிய முனிவர் போய் சிக்கினுட்டார். அவருக்கு சோறு தண்ணி ஆகாரம் ஒண்ணுமே கிடைக்கல. மடச்சி ஹதேஷு குருஷ்வாட்டிக்யா சஹஜாயசோஷஸ்தர்ஹி சாக்ராயண இத்ய கிராமே குத்ராணக உவாச. இதுக்கு உபஸ்தி உபாக்கியானம் உஷஸ்தி உபாக்கியானம்னு பேர். இந்த உஷஸ்தியர் சாக்கராயணர், அப்படின்னா சக்கராயண முனிவருடைய பிள்ளை. அவர் யானை ஏழிகளுக்கு கிராமம். ஒரே கல்லு கட்டி மழையா போயிரு. இந்த கல் மழையெல்லாம் இருக்கும் பாருங்க, மண்ணாங்கட்டி மழை. அதை போல ஏதோ மழை பெஞ்சுட்டு இருக்கு. எங்கேயுமே சோறு தண்ணி கிடைக்கல, எதுவும் இல்லை, சிரமப்பட்டு இருக்கார். மடச்சி ஹதேஷு கல்மழை பொழிஞ்சுட்டு இருக்கிறச்சே குருஷ்மாட்டிக்யா குரு தேசத்திலே தன்னுடைய சகஜாயா தன்னுடைய இளம் மனைவியோட கூட சாக்கராயணர் போயிட்டு இருக்கார். உஷஸ்தி போறார். போகும்போது சஹேப்யம் குல்மாஷான் காதந்தம் விபிக்ஷே தகும் ஹோவாச்ச நேதோன்னே வித்யந்தே யச்ச ஏமே இம உபனிஹிதா இவ. அப்ப ரொம்ப சோறு தள்ளி இல்லாம சிரமப்பட்டு உயிர் போற நிலைமை. ஆனால் அங்க இருக்கிற யானை ஏறி ஒருத்தன் அவனை பார்த்து எனக்கு எதாவது சாப்பிடறது கொடு. இவர் பெரிய ரிஷி, அவங்க கொடுத்து இவர் சாப்பிட்டுருக்க மாட்டார். குடுனார். குல்மாஷம் தான் இருக்கு, மாஷம் இருக்கு, குல்மாஷம் இருக்கு, அதைத்தான் நீர் சாப்பிடணும். சரி கொடு அப்படின்னு அதை வாங்கிக்கிறார். கொடுத்தா அது நன்னா சாப்பிட்டு முடிச்சவருக்கு அது விக்கல் எடுக்கும். இருந்தாரும் தண்ணீர் குடியும். சாப்பிட மாட்டேன் எச்சல்னார் அவர். என்ன சொல்லி இப்பதான் குல்மாஷம் கொடுத்தேன் சாப்பிட்டீரே இப்போ, ஆனா நீ தொட்டு சாப்பிட மாட்டேன்னார். குல்மாஷம் சாப்பிட்டிருக்கீரே, ஆனா இப்ப சாப்பிட மாட்டேன், நீ கொடுக்குற தண்ணீர் குடிக்க மாட்டேன்.
ஏன் அப்படி சொல்றீர்னால் அந்த சமயம் எனக்கு பிராணம் போயிருக்கும், பிராணன் போற சமயத்துக்கு அதை போக்கிக்கிற உரிமை எனக்கு கிடையாது, அதனால நீ கொடுத்தது சாப்பிட்டேன். இப்ப பிராணம் நின்றுடுத்து, பிராணம் நின்று இருக்கிறச்சே நீ கொடுத்தது நான் சாப்பிட்டா எச்சல், அதை நான் தொடமாட்டேன். அப்ப அதனுடைய ஆச்சாரத்தை அனுஷ்டானத்துக்கெல்லாம் கேடு, அதனால மாட்டேன்னு சொல்லிட்டார். கிடைச்ச குல்மாஷத்தையும் பாதி சாப்பிட்டுட்டு பாதி மனைவி இடத்துல கொடுத்தார். அவ சாப்பிடல, பட்னி இருந்துட்டு அதை மறுநாளைக்கு இருக்கட்டுங்கிறதுக்காக வச்சுட்டா. எவ்வளவு வறுமையில இருந்திருக்கா, ஆனா என்ன தெளிவா இருந்திருக்காங்கிறதுக்காக இதை சொல்றாரு. இப்போ அடுத்த வேளைக்கு இல்ல இந்த குல்மாஷத்தை முழுக்க சாப்பிட முடியல, அதை துளி சாப்பிட்ட உடனே வயர்ல ஏதோ போயிடுத்தோ இல்லையோ, அப்ப உயிர் போகாதோ இல்லையோ, உயிர் போகாதுன்னு உடனே மத்தது வேண்டான்னுட்டார். மேலே ஏ தேஷாம் மே தேஹீதி ஹோவாச்ச தானஸ்மை பிரததௌ ஹந்தான் உபானமித்யுச்சிஷ்டம் வைமே பீதகம் சியாதிதி ஹோவாச்ச. நீ கொடுத்தது இனிமே நான் தொடமாட்டேன், எனக்கு உயிர் தரிச்சு கொடுத்து அதனால மாட்டேன். ந ஸ்விதேதி பியுச்சிஷ்டா இது நவா ஆஜீவிஷ்யாம் இமாம் ந காதன்னிதி ஹோவாச்ச காமோன உபாதானமிதி. இனிமே விருப்பப்பட்டதெல்லாம் நான் சாப்பிட முடியாது, உயிர் போறாப்புல இருந்தது வாங்கிட்டே சாப்பிட்டுட்டேன், இப்ப உயிர் நிறுத்து போரும். அவ குல்மாஷத்தை எடுத்தா பாதிய பாக்கி வச்சா. மறுநாள் காலத்தாலே பக்கத்துல ஒரு ராஜா இருக்கானா, அவன் ஏதோ நிறைய ஹோமம்லாம் பண்றானா, எனக்கு அந்த எல்லா விஷயமும் தெரியும், அவனுக்கு போய் நான் சொல்லி தட்சிணை வாங்கின்றேன் அப்படின்னு கணவன் உபஸ்தி சொல்றார். சரி, மனைவி ஏத்துண்டா. மறுநாள் காலத்தால கிளம்பிச்சு அந்த குல்மாஷத்தை எடுத்து கொடுக்குறா. காலையில சஹப்பிராத்தः சஞ்சிஹான உவாச்ச யத்பதான்னஸ்ய லபேமஹி லபேமஹி தனமாத்ராகம் ராஜாசௌ யக்ஷதே. நிறைய ராஜா தனம் கொடுக்கறதா சொல்றா, போறேன். போனார். போனா அங்க இருந்தா உத்கீதா இருந்தார், பிரதிஹாரன் இருந்தார், பிரஸ்தவுதா இருந்தார், எஜமான உட்காண்டிருக்கார் ராஜா. அவள்லாம் இந்த உத்கீத பிரணவத்தை சொல்லிட்டு இருக்கா. நேர போனார், அவள்கிட்ட பார்த்து பேசினார். தத்ர உத்கிராத்னாஸ்தாவே அஸ்தாவே தோஷ்யமானான் உபவிவேஷ சஹ பிரஸ்தோதாரம் உவாச்ச. அப்ப அவளை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் எது தேவத்தைன்னு தெரிஞ்சு நீங்க சொல்லிடோ. ஏ பிரஸ்தோதாவே, நீ சொல்ற அந்த காரணத்துக்கு எது தேவத்தை? உத்கீதாவே, நீ சொல்றதுக்கு எது தேவத்தை? பிரதிஹாரனே, நீ சொல்றதுக்கு எது தேவத்தை? அவள்லாம் மந்திரமா சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு உள்ளுரை பொருள்லாம் தெரியவே இல்லை. எது தேவத்தைன்னு அவளுக்கு தெரியல. பாதி நம்ம சொல்ற மந்திர மாட்டோம், ஏதோ ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது என்ன சுவாமி, ஏதோ சொல்லி கொடுத்தார், தாத்தா காலத்துலயும் சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் தெரியும். என்ன ஏதுன்னெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டா தெரியாதுன்னு இல்லையோ. இது நம்ம சொன்னா தேவையில்லை. இப்போ யாகம் பண்ணிட்டு இருக்கிறவாளே சொல்லிட்டா, இது எந்த தேவத்தை எதுன்னு தெரியாதுன்னார். தேவத்தை தெரியாம நீ மந்திரத்தை சொன்னே உன் கழுத்துலேன்னு இப்ப தலை விண்டு கீழே விட போறதுன்னார். அவன் அதிருந்தே போயிட்டான். தடால்னு காலில் விழுந்து, நீர் தான் வந்திருக்கீர், கொஞ்சம் தலையும் காப்பாத்தி மந்திரத்தையும் சொல்லணுட்டான். எங்களுக்கு இது சரியா தெரியல, என் தலை ரட்சிக்கப்படணும், நீரே சொல்லும். பிரஸ்தோதர்யா தேவதா பிரஸ்தாவான் மாயத்தா பிரஸ்தாவமன்வாயத்தா தாம் சேத் அவித்வான் பிரஸ்தோஷ்யசி மூர்த்தாதே விபதிஷ்யதி. நீ மட்டும் வித்வானாக இல்லாமல், அதாவது அந்த தேவதை எதுன்னு தெரிஞ்சுக்காமல் சொன்னியானால் உன்னுடைய தலையிலேருந்து கீழே விழுந்துடும், கழுத்துலேருந்து தலை கீழே விழும். பிரதிகாரனை பார்த்து சொன்னார், பிரஸ்தவதா பார்த்து சொன்னார், உத்கீதாவை பார்த்து சொன்னார். 3 பேருக்கும் தெரியல. சரி, அடுத்து ராஜா பார்த்தார். நீர் யார்? நீர் பாட்டுக்கு வந்தீர், இங்க உட்கார்ந்துருக்கிறவளை பார்த்து கேள்வியா தொடுத்துட்டு இருக்கீர், இவாளான்னா முழிக்கிறா, ஒன்னும் தெரியல, நீரார்? அப்ப அவர், நான் தான் சாக்கராயணன், சாக்கராயண உஷஸ்தி, இது இத்தனை நான் கத்தவன் தைரியமா சொன்னார். அத்தகைனம் யஜமான உவாச்ச பகவந்தம் வா அகம் விவிதிஷாணி துஷஸ்தி அஸ்மி சாக்கராயண இது ஹோவாச்ச. நான் தான் சக்கராயணனுடைய புதல்வ உதஸ்தி. சரி, நீரே சொல்லிடுமே, நான் உம்மத்தான் கூப்பிடணும் நினைச்சிருந்தேன், ஆனா என்னமோ இதை ஆரம்பிச்சுட்டேன். நல்லவேளை நீர் வந்திருக்கீர், தெய்வம் கொடுத்த பலமா வந்திருக்கீர், நீர் பார்த்து மந்திரங்களை சொல்லி நன்னா பண்ணும். உடனே ராஜா கேட்கிறான், இப்ப நீர் சொன்ன அதுக்கு தேவதை எதுன்னு சொல்லுமே. பிரஸ்தவுதா வணங்க வேண்டிய தேவதை எது? பிரதிஹாரன் வணங்க வேண்டிய தேவதை எது? உத்கீதா வணங்க வேண்டிய தேவதை எது? பகவான் ஸ்வமேவமே சர்வைரார்ஜித்வைரஜிதி ததேத்யத தர்க்கியேத ஏவ சமதிஷ்டிஷ்டாஹ ஸ்துவதாம் யாவத்தேப்யஹ தனம் தத்யா தாவன் மம தத்யா இதி ததேதி ஹயஜமான உவாச்ச. அப்ப இவர் திருப்பி கேட்கிறார், அவளுக்கு கொடுத்த தட்சிணையை எனக்கும் கொடுப்பியா? உன் நாட்டுல இருக்கேங்கிறதுக்காக அவ தப்பா சொன்னாலும் நிறைய கொடுத்துட்டு நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கிறதுக்காக எனக்கு 10 ரூபா கொடுத்து அமிச்சிருவியா? என்ன பண்ணுவேன்? இல்ல அந்த தட்சிணையை உங்க கொடுக்குறேன், அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தேனோ கூட கொடுக்குறேன், நீரே சொல்லும். அத்தகைனம் பிரஸ்தோதாபசசாத பிரஸ்தோதர்யா தேவதா. இது எதது தேவத்தே நானே சொல்றேன், நன்கு கேட்டுக்கொள்ளும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா சாமத்துக்கு 5 பகுதிகள் இருப்பதா சொல்லுவா. அதாவது ஹிங்காரம், ஓங்காரம், பிரஸ்தாவம், பிரதிஹாரம், நிதனம் என்று சாமத்தை 5ஆ பிரிச்சுக்கணும். அதை கொஞ்சம் நாளைக்கு விளக்கமா என்னன்னு சொல்றேன். ஏன்னா அதுல இருந்து நம்ம நிறைய தேவதா உபாசனம் வித்தியைகளை பத்தி கத்துண்டாகணும். இப்ப 3 சொல்ல பிராணகிதி ஹோவாச்ச சர்வாணி. முதல்ல சொன்னது பிரத்யஸ்ய பிராணஹா, பிரத்யக்ஷமா பிராணன் தெரியறது இல்லையோ, அதுதான் இதுக்கு பிரஸ்தாவத்துக்கு தேவத்தை பிராணன். அடுத்தது
உத்கீதத்துக்கு சொல்றார். உத்கீத உத்காதர்யா தேவதா உத்கீதமன்வாயத்தாதாம் சேத் அவித்வான் உத்காஸ்யதி. நீ உத்கீதத்துக்கு தேவத்தை தெரியாம சொன்னா தலையிலேருந்து கழண்டு விழுந்துரும். அதுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தார். அப்புறம் அதஹைனம் பிரதிகர்த்தா உபசசாத, அவரும் கை கூப்பிட்டு வர்றார். உத்கீதாவும் சரி பிரதிகர்த்தா இவெல்லாம் ஒத்தொத்தர் அந்த யாகம் பண்ணிட்டு இருக்கிறவா. அவ வந்து கை கூப்பிண்டு நீரே எதுன்னு சொல்லுன்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் எதுன்னு சொல்றார். அது எதுன்னு இந்த மந்திரத்தில் இல்ல, எதுன்னு சொன்னார்னு இருக்கு. மேல இருக்கிற மந்திரத்தை தான் அது எதுன்னு சொல்ல போறார். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது தேவத்தை தெரிஞ்சுதான் எத்தையும் சொல்லணும். நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்றோம் மந்திரம் சொல்றோம்னா நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிடக்கூடாது. இதனால் வணங்கப்படும் தேவதை எது, சொல்லி இருக்கிற ரிஷி யாரு, எந்த சந்தஸ்ல இருக்கு, இதை அறிந்து கொண்டு சொல்ல வேண்டும். அடுத்தது ஒரு நாய். அத்தோட இது முடிஞ்சு பட போறது. இப்போ நாயை பத்தி 11, 12வது கண்டத்தோட முடிக்கிறார். அதாதஹ ஷௌவ உத்கீதஸ்தத்க பகஹா தால்பியா கலாவஹ. கலாவர் பகர், இவா ரெண்டு பேரும் தல்ப மகர்ஷியுடைய பிள்ளை பகரும் கலாவருமா ரெண்டு பேருமா போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துக்கு ஒரு வெள்ளை நாய் நிக்கிறது. பக்கத்துல நிறைய வெவ்வேறு வர்ணத்து நாய். இந்த நாய்கள்லாம் வெள்ளை நாயிட்ட கேட்கறது, எங்களுக்கெல்லாம் ஆகாரமே கிடைக்கலையே, எங்களுக்காக ஏதாவது பிரார்த்தனை பண்ணி நீ வாங்கி கொடுக்க கூடாதோ. இந்த மத்த நாயெல்லாம் இந்திரியங்கள், வெள்ளை நாய் வெளுப்பு நாய் பிராணவாயு. இந்திரியங்கள்லாம் சாப்பிடணும்னா பிராணவாயு ஒழுங்கா இருந்தா தானே முடியும். அதனால இதுகள்லாம் அதுகிட்ட கேட்கறது. அப்ப அந்த வெள்ளை நாய் சொல்றது, நீங்கள்லாம் நாளை கார்த்தால வாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். இந்த ரெண்டு ரிஷிகள் பார்த்திருந்தாலும் இல்லையோ, அவர்கள் சரி நாளை கார்த்தால நாய் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். தஸ்மை ஸ்வா ஸ்வேதா பிராதுர்பூவதம் அந்நேஸ்வான் உபசமேத்யோச்சரன்னம் நஹ பகவான் ஆகாயத்வ சனாயமாயிதி. மறுநாள் கார்த்தால நாய் அது பாட போறதுன்னா நாளை கார்த்தால வானா சேர்ந்தா வந்தவர்கள் தான் அதுங்கிட்ட தெரிஞ்சுட்டு இருக்கா. இப்போ இந்த நாய்கள் என்ன பண்ணிட்டு ஒரு மத்த நாய் இருக்கோ இல்லையோ, ஒன்னு ஒருத்தனுடைய வாழை பிடிச்சிருந்தது. இந்த நாய் அதுவும் வாழை பிடிச்சிருந்தது, அந்த நாய் அதுவும் வாழை பிடிச்சிருது, வாயால கவிக்கிறது. அந்த நாய் அதுவும் வாழை பிடிச்சிக்கிறது, அந்த நாய் அதுவும் வாழை பிடிச்சிக்கிறது. இப்படியே வட்டமா அந்த நாய் சுத்த ஆரம்பிச்சது. இதை பார்த்து என்ன தெரிஞ்சின்றாருனால், இந்த சாமத்தை சொல்றானோ இல்லையோ, உத்கீத பிரணவத்தை சொல்றானே, இவர்கள் ஒத்தனுக்கொத்தர் பின்னாடி கச்சத்தை பிடிச்சிருந்து சொல்லி வட்டமா வருவாளாம். அப்படி வந்தா அதனால எத்தனையோ நன்மைகள் இருக்கான். இதத்தான் இந்த நாய் வா ரெண்டு பேருக்கும் புரிய வைக்கிறது. இப்போ அத்வர்யு முன்னாடி போவார், அவரை தொடர்ந்து பிரஸ்தோதா போறார், அவரை தொடர்ந்து உத்கீதா போறார், அவரை தொடர்ந்து பிரதிகர்த்தா போறார், அவரை தொடர்ந்து பிரம்மா அங்க இருக்கக்கூடிய யாரு பாடணுமோ அவர் போறார், எஜமானன் போகிறார், தொட்டா போகிறார், அவரை தொடர்ந்து பிரசாசனாரோ அவர் போகிறார். இப்படி அடுத்தடுத்து முதல்ல அத்வர்யு, அப்புறம் பிரஸ்தௌதா, அப்புறம் உத்கீதா, அப்புறம் பிரதிகர்த்தா, அடுத்தடுத்து ஒத்தொத்தர் கச்சத்தை பிடிச்சுன்னு பின்னாடி போய் அப்படி அந்த உத்கீத மந்திரத்தை சொல்ல வேண்டும். தேஹ யதை வேதம் பகிஷ்பவமானேன ஸ்தோஷ்யமான சம்ரத்தாக சர்பந்தீத்தேவமாஸ்கிருதேச சமுபவிஷ்ய ஹிஞ்சக்ருஹு. அப்ப ஓங்கார பிரணவத்தை ஹிம் என்கிற மந்திரத்தோட சேர்த்து சொல்லி பகவானை பிரார்த்தித்து பிராணவாயு மத்த இந்திரியங்களுக்கு நன்மை சேர்த்து கொடுத்தது. அதெல்லாம் நமக்கு அந்த நன்மை ஏற்பட்டோம். ஓ ஆதாம, ஓ பிபாம, ஓ தேவாஹா வருணஹா பிரஜாபதி சவிதா அன்னமிக ஹரத் அன்னபதே. அன்னத்துக்கு பத்தியா இருக்கிறவரே நாம சாப்பிடணும், நாம நன்கு குடிக்க வேண்டும், நன்கு வாழ வேண்டும், நன்கு திருப்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி 13வது கண்டம், 12 கண்டம் முடிஞ்சது. 13வது கண்டத்தில் சாமவேதம் சொல்லும் போது ஸ்தோபாட்சரங்கள் வரும் இல்லையோ, ஹாவு ஹாயி பாயி அ இ உ ஏ என்று வெவ்வேறு அக்ஷரங்கள் வரும் இல்லையோ, இந்த ஸ்தோபாட்சரத்தெல்லாம் என்னென்ன அர்த்தமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கறதோட முடிச்சுடுறார். அயம்பாவ லோக ஹாவுகாரஹ. ஹாவு அந்த ஊன்னு வந்தா லோகம்னு அர்த்தம் அதுக்கு. அதுக்கப்புறம் வாயு ஹாயி, ஹாயி என்ன வாயுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஈகார சந்திரமா அதகாரஹ, அத என்று வந்தா சந்திரன் அர்த்தம். ஆத்மேகாரஹ இககாரஹ, இககாரம் வந்ததுன்னா ஆத்மான்னு அர்த்தம். அக்னி ரீகாரஹ, ஈன்னு வந்ததுன்னா அக்னின்னு பொருள். மொத்தம் 13 விதமான ஸ்தோபங்கள் இருக்கு. அந்த ஸ்தோபாட்சரங்களுக்கு அர்த்தம் சொல்லி இந்த அர்த்தத்தோட தெரிந்து கொண்டு யார் ஒருத்தன் உபாசிக்கிறானோ அவன் மரண பயம் நீங்குகிறான், இனி மறுபிறப்பில்லாமல் போகிறான், செழிப்பு பெறுகிறான், ஆசீர்வாதத்தை பெறுகிறான், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழ்வான், இந்திரியங்களெல்லாம் அவனுக்கு வசப்பட்டு நன்கு இருக்கிறான் என்பதோட முதல் அத்தியாயம் முற்று பெறுகிறது. இது வரைக்கும் பார்த்தது கொஞ்சம் சிரமமானது. இனிமே ஒரு கட்டம் இல்லை. இப்போ இது வரைக்கும் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இது அடிப்படையா வச்சு நாளைக்கு பார்க்க போறது புருஷ வித்யா, மது வித்யா, பூம வித்யா, சாண்டில்ய வித்யா. இந்த ஒரு வித்தியும் ஒரு கதை. ரொம்ப ஆச்சரியமான கேள்வி பதில். மொத்தமே இனிமே கேள்வி பதில் நிகழ்ச்சி தான்.
வரிசை இன்னன்னா கேட்க போறா, இன்னன்னா பதில் சொல்லுவா. இதான் வித்யே வித்யேங்கிறா. அதனால உங்களுக்கும் ஒண்ணும், நாளை வரைக்கும் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோ, நாளைல இருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்க கேள்வி கேட்கலாம். இந்த முடிச்ச பிற்பாடு அடி 8:15 நிறுத்தி விடுறேன், இல்ல 8:30 நிறுத்தி விடுறேன். வந்த அப்புறம் ஒரு 15 நிமிஷம் யாருக்கு என்ன கேள்வி இருக்கோ எழுதினுவாங்க. இதை பத்தி நீங்க எதையான்னு கேட்டா எனக்கு தெரியாது, இதுல எதான் இருந்ததுன்னா அதை பத்தி எழுதினுவாங்க. எழுதினு வந்து அடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் என்னன்னு சொல்றேன். இத்தோட இன்றைய உபன்யாசம் நிறைவுறுகிறது.